சோ மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மை இன்ஸ்டன்ட் எபிலிட்டிஸ் ஓவர் பவர்ல சீசன் 1 கம்ப்ளீட் எபிசோடு தான். இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த சீரிஸ் எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அதனால வீடியோக்கு லைக் பண்ணிட்டு புதுசா யாராச்சும் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, வளவலம் பேசாம டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். கதையோட ஆரம்பத்திலேயே பயங்கரமா டேஞ்சர் அலாம்லாம் அடிச்சிட்டு இருக்கு. எங்க அசாக்கா இருக்காங்க அப்படின்னு ஒரு குட்டி பையன் கேக்குறான். அதே மாதிரி அந்த அசாக்காவை ஒருத்தி துப்பாக்கி முனையில பிடிச்சு வச்சிருக்கா. கிட்ட வரத கிட்ட வந்து இவளை கொண்டுடுங்கிற மாதிரி சொல்லவும் அடுத்தோட என்ன டக்குன்னு இறந்து போயிடுறா. அதே மாதிரி இந்த பையனும் வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவளும் லைட்டா சிரிக்க கண்ணு மூச்சு பாடுறான்னு ஒருத்தி சொல்றா. ஹீரோவுக்கு அவளோட பேரு தெரியல. அதுக்கப்புறம் அவளே அவளோட பேரை சொல்றா. சரி டேனோரா, நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டுமா? இங்க இருந்தோம்னா கண்டிப்பா நாம போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு இவ சொல்றா. இதை கிட்ட நம்ம ஹீரோ இங்க என்ன நடக்குதுங்கிற மாதிரி பாக்குறான். பார்த்தா இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்கிறது ஒரு வைபரு. அதுவும் இவங்களை கொல்றதுக்காக கிட்ட வருது. அப்ப இவன் நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிடுறா. அப்படியே நம்ம ஹீரோ என்ன டக்குன்னு அவனோட பவர் யூஸ் பண்றான். அதனால இந்த வைபரும் இன்ஸ்டன்டா இறந்து போயிடுது. கவலைப்படாத, இப்ப நம்ம சேஃபா தான் இருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா, இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு இவன் பாக்குறான். நானும் அதுதான் கேட்கலான் இருந்தேன், கொஞ்சம் சொல்ல. இந்த மாதிரி நேரத்துல நீ கேம் தான் விளையாடுவியா அப்படின்னு இவ திட்டுறா. ஹீரோ இந்த மாதிரி இடத்துல இருக்கிறது சேஃப் கிடையாது, அதனால இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாத்தையும் கொஞ்சம் சொல்ல அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவளும் சொல்றா, நம்ம எல்லாரும் ஃபீல்ட் ட்ரிப்புக்காக பஸ்ல போயிட்டு இருந்தோம். ஆனா திடீர்னு நம்ம எல்லாரும் இந்த உலகத்துக்கு வந்துட்டோம். நானும் என் பக்கத்துல இருக்கிற பொண்ணு கிட்ட கேட்டா அவளுக்கே எதுவுமே தெரியல. அப்படியே அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. அவங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். என்னோட பேரு ஷியன், நான் ஒரு ஸ்டேஜ். ஆமா, யாரு நீ அப்படின்னு டீச்சர் கேக்குறாரு. அதுக்கு அவ பதில் சொல்லாம அவரையே கொண்டாடுறா. ப்ளீஸ், நான் சொல்றத எல்லாரும் கொஞ்சம் நல்லா கேளுங்க. நான் வந்து உங்க கூட பிரச்சனை பண்றதுக்காக வரல. சப்போஸ் நீங்க யாராச்சும் என் கூட பிரச்சனை பண்ண நினைச்சீங்கன்னா என்னோட அட்டாக்கிங் பவர் 5,30,000. என்ன நான் சொன்ன ஜோக்கிக்கு இவன் சிரிக்கல அப்படின்னு பக்கத்துல அந்த டிரைவரை கொண்டாடுறா. நீங்க எல்லாரும் இங்க இசைக்க ஆகி வந்ததுக்கான காரணம் உங்க எல்லாரையும் நான் ஒரு ஸ்டேஜா மாத்துறதுக்கு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இந்த உலகத்தையே ஸ்டேஜ் தான் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. சம்டைம்ஸ் அவங்க கம்மியாகிறப்ப இந்த மாதிரி தான் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்றா. அதோட என்ன பண்றானா, இவங்க எல்லாரோட பவர் அதிகமாக்கிறதுக்காக அவங்களுக்குன்னு தனித்தனியா ஒரு சிஸ்டத்தை ரெடி பண்ணி கொடுக்குறா. ஆமா, என்னாச்சு எல்லாரும் ரொம்ப ஜொலிக்கிறீங்க அப்படின்னு இவ பாக்குறா. உங்க எல்லாருக்கும் நான் ஒரு சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். இதோட பேரு பேட்டில் சாங். இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு ப்ரொஃபைல் மாதிரி ஒன்று வந்திருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஆமா, எனக்கு நெக்ரோமன்ஸ்னு ஒரு கிளாஸ் வந்திருக்கு. அதுக்கு எவ்வளவு இந்த சிஸ்டம்ங்கிறது இந்த உலகத்தை பொறுத்தவரை ஒரு கிஃப்ட் தான் தெரிஞ்சுங்க. அதனால இது எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணிட்டு சீக்கிரமா ஒரு மேஜா மாறிடுங்க, அதுவும் ஒரு மாசத்துக்குள்ள. அதுக்கு டோமாவோ எனக்கு இந்த சிஸ்டமோ பாப்பா பாக்கலன்னு சொல்றா. அதுக்கு வேணா சொல்றானா, அதுக்கெல்லாம் நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க, அதனால நீங்க உயிரோட இருக்கிறதுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்றா. வேற வாரத்துல சொல்லணும்னா இருந்தும் இல்லாத மாதிரி தான். ஆல்சோ உங்களோட ஃபர்ஸ்ட் மிஷன் இன்னும் ஒரு மணி நேரத்துல ஆரம்பிக்க போது, அதனால எல்லாரும் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறா. அது மட்டும் இல்லாம மிஷனுக்கான எல்லா அப்டேட்டும் அவங்களோட சிஸ்டத்துல அப்டேட் ஆயிடுது. இவங்க எல்லாரையும் கொல்றதுக்காக ஒரு டிராகன் வந்துட்டு இருக்கு. ஆனா இவங்க இப்ப இருக்கிற லெவல்ல கண்டிப்பா அந்த டிராகனை கொல்ல முடியாது. அதனால இப்போதைக்கு இருக்கிற ஒரே வழி இங்க இருந்து தப்பிச்சு போறது மட்டும்தான். கைஸ், இப்போதைக்கு நம்மளால இந்த மிஷனை முடிக்க முடியாதுங்கிறது தெளிவா தெரியுது. இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டோம்னா கண்டிப்பா நம்மளால முடியுங்கிற மாதிரி இவன் சொல்றான். அதுக்கு முதல்ல உங்களோட ஸ்டேட்டஸ்ல இருக்கிற கிளாஸ் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுங்க. எல்லாருமே அவங்களோட பேப்பர்ல எழுதி அவங்கிட்ட கொடுக்குறாங்க. அப்படியே இவரோட சேர்த்து ஒரு 4 பேருக்கு பவர் கிடைக்கலங்கிறத இவ தெரிஞ்சுக்கிறான். இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, எதுவுமே தெரியாத மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்படியே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பஸ் விட்டு கீழே இறங்கி போறாங்க. அதே மாதிரி இவனும் நம்ம ஹீரோ கலப்பறதுக்கு பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். அப்படி இவனும் நீ எல்லாம் எங்க கூட வரவே வேணா, இங்கேயே இருங்கிற மாதிரி சொல்றான். என்ன எங்களை கொல்றதுக்கு முடிவே பண்ணிட்டீங்களா? ஆமா, கிஃப்ட் வாங்கின எல்லாருமே அவங்களோட லெவல் 1 எபிலிட்டில எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்க பத்தியில. ஆனா நீங்க எந்த எபிலிட்டி இல்லாம இருக்கிறதுனால எங்களுக்கு நீங்க பாரமா தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்றான். அதோட பக்கத்துல இருக்கிற பொண்ணு என்ன பண்றானா, அவளோட கார்மிங் ஸ்பெல்ல இவங்க மேல போட்டு விட்டாரா. இந்த ஏரியால ஒரே ஒரு டிராகன் தான் இருக்கு, அது இங்க வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களை தான் வந்து அட்டாக் பண்ணும். அவனா நீங்க எல்லாரும் எங்களை சேக்கர்வைஸ் பண்ணிட்டு இங்க இருந்து தப்பிச்சு போலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அப்படியே அவங்க எல்லாரும் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இவங்களை தேடி அந்த டிராகன் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரையும் கொண்டு இருக்கு. இப்படி நடந்தது எல்லாத்தையும் சொல்லி முடிக்க நம்ம ஹீரோ கவலைப்பட ஆரம்பிச்சிடறான். என்னோட கேமிங் டேஸ் இந்த இசைக்காயெல்லாம் நான் எப்படி சார்ஜ் பண்ணுவேன்? அடே உனக்கு அதுதான் கவலை அப்படின்னு இவ கேக்குறா. இந்த ஏரியால இருந்த ஒரு டிராகன் இறந்து போனதுனால நம்ம வெளில போறது சேஃப் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படி இவ்வளவு ஏதாச்சும் நீ பண்ணியா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்டே கேக்குறா. இதை கிட்ட நம்ம ஹீரோ சின்னதா போய் சொல்ல அதை கிட்ட அவனும் கடுப்பாயிடுறா. பஸ் விட்டு கீழே இறங்குறவங்களுக்கு 3 பாதை இருக்கு, ஆனா இந்த பக்கம் போறதுங்கிறது அவங்களுக்கே தெரியல. அது இவங்க கூட படிச்ச 3 பசங்க இந்த இடத்துக்கு வரானுங்க. நான் வேணா அவங்க 3 பேரையும் கொல்லட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். கண்டிப்பா அவனுங்களை கொன்னுடு, ஆனா கடைசியில என்னையும் இந்த மாதிரி பேச வச்சுட்டானுங்களே அப்படின்னு நினைக்கிறான். கண்டிப்பா நம்ம அவனுங்களை கொண்டே ஆகணும், ஏன்னா கொல்லணும் மனசு இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி பண்ணுவானுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதே இடத்துல இவனுங்க 3 பேரும் என்ன அந்த டிராகன் செத்துருச்சா அப்படின்னு பாக்குறானுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க 2 பேரும் உயிரோட இருக்கீங்களா, எங்களால நம்ப முடியல அப்படின்னு சொல்றானுங்க. அது இவன் அழுவே ஆரம்பிச்சாரான். ஏன்னா இவள சாமியை மாத்தி இவன் கூட வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கான். டே, இவ ஏற்கனவே பாக்குறதுக்கு கேவலமா இருக்கா, சாமியை மாத்தினதுக்கு அப்புறம் இன்னும் கேவலமா மாறிடுவாடா. இப்படி இவனுங்க பேசுறத கிட்ட எவ்வளவு நம்ம ஹீரோ கிட்ட இருந்து சொல்றா. கண்டிப்பா இவனுக்கு 3 பேர் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுன்னு. அப்படி இவன் அவனோட ஃபயர் பால் பவரை யூஸ் பண்ணி காமிக்கிறான். பாத்தீங்களா, இது ஜஸ்ட் என்னோட பேசிக் மேஜிக் தான். அப்படி இவனுக்கு சுத்தி வச்சு எங்க வரானுங்கன்னா டேனரா எங்க கூட வந்துருன்னு சொல்றானுங்க. ஏன்னா இவனுக்கு ஆசைப்படுறது எல்லாத்தையும் இவளை வச்சு செஞ்சு பார்க்கணுங்கிற மாதிரி சொல்றானுங்க. இப்படி இவனுக்கு சொல்றத கிட்ட இவ்வளவும் பயப்பட ஆரம்பிச்சிடுறா. இவகிரி நம்ம பேச வேண்டியது நிறையவே இருக்கு டேனரா, ஆனா அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிட்டு வரேன்னு சொல்றான். அப்படி இவனை பார்த்து சாவுடங்கிற மாதிரி சொல்லவும் அடுத்த நொடியே அவன் செத்துறான்.
என்னடா ஆச்சு உனக்கு? நான் தான் சொன்னேன்னு அவன் செத்துட்டான். கேக்குறதுக்கு உங்களுக்கு இது சாதாரணமா தெரிஞ்சாலும் ஒரு ஸ்டெப் வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்களே செத்துருவீங்க. இதை கிட்டதுக்கு அப்புறம் அவன் அவரை நம்ம ஹீரோ அவனை கொண்டாடுறான். சரி நீ நகரலாம், ஏன்னா என்னோட எபிலிட்டி பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்ல, ஏன்னா எனக்காக அவனுக்கு செத்துட்டானுங்களா இல்லையாங்கிறத நீ செக் பண்ணிப்பாரு. இவனும் இவங்கிட்ட ஹீலிங் மேஜிக் வச்சு இவங்க 2 பேரும் ரெக்கவரி பண்ணிடலான்னு பாக்குறான். ஆனா அவனால அது முடியல. அவனா அந்த டிராகனுக்கும் இதுதான் நடந்துச்சா அப்படின்னு இவ கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ இதெல்லாம் சொன்னாலாம் புரியாது அப்படின்னு சொல்றான். என்ன நீ என்ன கலாய்க்கிற அப்படின்னு இவ கேக்குறான். இவனுக்குலாம் டீப்பா சொன்னாதான் புரியும், இல்லனா புரியவே புரியாது அப்படின்னு நம்ம ஹீரோனோட எபிலிட்டி என்னங்கிறத சொல்றான். என்னோட எபிலிட்டி இன்ஸ்டன்ட் டெத் எனி டார்கெட். நான் யாராச்சும் கொல்லணும்னு நினைச்சா அவங்க இன்ஸ்டன்டாவே இறந்துருவாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல. அப்பனா ஓ மேலே அதை பண்ணி காமிக்கிட்டா? இல்ல கொல்லணும்னு நினைக்காத அப்படின்னு சொன்னவன் நம்ம ஹீரோ கொல்றதுக்காக கிட்ட வரான். பட் நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, என்கிட்ட டிட்டர்மென்ட்னு இன்னொரு எபிலிட்டியே இருக்கு. யாராச்சும் என்ன டார்கெட் பண்ணி கொல்லணும்னு நினைச்சாங்கன்னா அது எனக்கு தெரிஞ்சிடும். அது நான் இந்த 2 எபிலிட்டியும் கம்பைன் பண்ணி வச்சுக்க, யாராச்சும் என்ன கொல்லணும்னு நினைச்சாலே போதும் அவங்க உடனே இறந்துருவாங்க. அப்படா யாரு நினைச்சாலும் இவன் கிட்டே நெருங்க முடியாதா? ஆமா உனக்கு என்ன இவ்வளவு பவர் இருக்குன்னு நம்ம ஹீரோ கேக்குறான். அதுக்கு இவனும் நாங்க டிமானால கொல்றதுக்காக இதுக்கு முன்னாடி இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுறான், அந்த கதையை ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடறான். எங்களோட ஹீரோக்கான கதையை இவ்வளவு ஷார்ட்டா சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கல இப்படின்னு இவன் அவன் பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா இவனை கொல்றதுக்கு முடிவு பண்ணிடுறான். ஏன்னா சப்போஸ் எதிர்காலத்துல ஏதாச்சும் பிரச்சனை வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல, அதனாலதான். ஆனா அவனோ ப்ளீஸ் என்ன கொன்னுடாத அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்டே கெஞ்ச ஆரம்பிச்சிடுறான். நீ உயிரோட இருக்கிறதுனாலலாம் ஒரு பிரச்சனை இல்லை, ஏன்னா என்ன காப்பாத்துனது யூகிரி தான். அதை கிட்டவனும் பயந்துகிட்டே அவங்கிட்ட இருக்கிற மாஸ்டர் சர்வெண்ட் காலர் எடுத்து காமிக்கிறான். இதை எடுத்து நான் கழுத்துல மாட்டிக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் உங்களோட சர்வெண்டா மாறிடுவேன் அப்படின்னு இவன் சொல்றான். மாஸ்டர் நீங்க எனக்கு என்ன வேலை கொடுக்க போறீங்க, முதல்ல நீ தள்ளி போய் நில்றா அப்படின்னு இவன் சொல்றான். ஏன் யூகிரி நீ வேணா இவனோட மாஸ்டரா இருக்கியா அப்படின்னு இவன் கேட்கவும் இல்ல அது மட்டும் வேணாம் அப்படின்னு இவங்க கிட்ட புலம்ப ஆரம்பிச்சிடறான். ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்றானா, அவனை கொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல, ஆனா அதுக்கு பதிலா நீ என்ன பண்ற தெரியுமா, அந்த ஃபாரஸ்ட் இருக்குல்ல அங்க போய் எங்களுக்காக நீ வெயிட் பண்ணு. என்ன சொல்றீங்க, அந்த காட்டுக்குள்ள ஏகப்பட்ட மேஜிக்கல் பெஸ்ட்லாம் இருக்கு, நான் போனா கண்டிப்பா அதுங்களா என்ன பிரிச்சு மிஞ்சிரும். நான் கிட்டத்தட்ட மறந்துட்டேன், நாங்க 2 பேரும் உயிரோட இருக்கிற விஷயத்த வெளில யார்ட்டையும் சொல்லிடாத, அது உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் இங்கேயே வச்சுட்டு போயிடுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். இப்படி நம்ம ஹீரோ பண்ணதுக்கான காரணம் அவன் எப்ப வேணா நம்மளை காட்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதனாலதான் அப்படி பண்ணிருப்பான். அப்பனா நான் கூட உன எழுத்து நின்னா கண்டிப்பா என்னை கொண்டுடுவியா, அது வந்து அப்ப பாத்துக்கலாம், ஆனா உன கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம இதுக்கு முன்னாடி அதிகமா பேசிட்டது கூட கிடையாது, இருந்தாலும் ஏன் என்ன ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமா நான் எதுக்காக உன காப்பாத்துறேன் எனக்கே சரியா தெரியலையே, அப்பனா கண்டிப்பா நீ மேல லெவல தான் விழுந்திருப்ப அப்படின்னு நினைக்கிறா. பட் நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, டிராகன் அட்டாக் பண்ணும்போது நீ என்ன கட்டி பிடிச்சில்ல, அதுக்காக தான் அவனை காப்பாத்தணும்னு சொல்றான். இதை கேட்ட இவ்வளவு இந்த உலகத்துல யாருமே நல்லவங்களே கிடையாதா அப்படின்னு கதறா. அப்படியே அடுத்த சீன ஸ்டேஜ் சியோன் இருக்கால அவ இருக்கிற இடத்த காமிக்கிறானுங்க. அப்படியே அவளை கீழே வேலை பாக்குற ஒருத்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கான். அப்படி எவ்வளவு நீ இதெல்லாம் சொல்லணும் அவசியம் இல்ல, டிராகன் செத்தது வரையும் நான் பாத்துங்கிற மாதிரி சொல்றா. அது 4 பேர் இறந்து போயிருக்காங்க இதுல. இது அந்த எபிலிட்டி இல்லாத 4 பேர் தானே, அது வந்து 2 பேரும் எபிலிட்டி இல்லாதவங்க, 2 பேரும் எஸ்ராங்ல இருக்கிறவங்க. இதெல்லாம் திடீர்னு நடந்த சம்பவம். ஒருவேளை இதுக்கு இன்ஸ்டன்ட் டெத் மேஜிக் காரணமா இருக்குமோ. அதுக்கு இவ்வளவு என்ன சொல்றானா, சிஸ்டம் இன்ஸ்டால ஃபெயிலா இருக்கும், அதனால நீ அதை பத்தி கவலைப்பட வேணாம், இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அப்பனா உன்னோட விருப்பப்படி பண்ணுன்னு இவ சொல்றா. அப்படியே சீன் கட் பண்ணா ஈவினிங் போல இவங்க 2 பேரும் ஒரு வழியா ஒரு டவுனை ரீச் பண்றாங்க. அப்படியே கதவை சாத்த போற நேரத்துல நாங்க 2 பேரும் உள்ள போனுங்கிற மாதிரி அங்க இருக்கிற கார்ட்ஸ் கிட்ட சொல்லவும் அவங்களுக்கு இவங்க பேசுற லாங்குவேஜ் புரியல. அதுக்கப்புறம் ஒருத்த வரா, அவங்களுக்கு இவங்க பேசுற லாங்குவேஜ் நல்லாவே புரியுது. மத்தியானம் போலதானே உங்களோட குரூப்ல அவங்க வந்துட்டு போனானுங்க. ஆமா நாங்க அவங்களை விட்டு பிரிஞ்சிட்டோம், மறுபடியும் அவங்களை தேடி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நார்மலா சொல்ல போனா நீங்க இங்க வந்ததுக்கு கண்டிப்பா டோல் கட்டி ஆகணும், இருந்தாலும் ஸ்டேஜ் கேண்டிடேட்டுக்கு இடத்துல இருக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்ல, ராயல் கேபிட்டலுக்கு எங்க போனோம் அது மட்டும் சொல்லுன்னு நம்ம ஹீரோ கேக்குறான். அந்த ஒரு சின்ன ஹெல்ப் கூட என்கிட்ட கேட்காத, நான்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு இவன் சொல்றான். இருந்தாலும் நீ வேணா இன்னைக்கு ராத்திரி என்னோட மேஷன்ல வந்து தங்கிரியான்னு இவளை பார்த்து கேட்கவும் இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட்டிட்டு அங்க இருந்து வந்துடுறா. எதனாலனா நம்ம ஹீரோ அவனை பொசுக்குன்னு கொண்டுட்டானா என்ன பண்றது, என்ன நான் அவன் கண்ணுக்கு சீரியல் கில்லர் மாதிரி தெரியறானா, அது வந்து இங்க இருக்கிறது எதுவுமே நீ சரியா பாக்கலன்னு நினைக்கிறேன், இங்க இருக்கிறது எல்லாமே ஃபேண்டசியால நிறைஞ்சிருக்கு இப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட டாபிக்க மாத்தி பேச ஆரம்பிச்சிடுறா. இப்படி பேசிட்டு இருக்கு அந்த இடத்துக்கு ஒரு டெமி ஹியூமன் பொண்ணு வரா. வந்தவன் என்ன பண்றானா, நீங்க தான் ஸ்டேஜ் கேண்டிடேட்டா ஃபர்ஸ்ட் டைமா இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறான். சொல்லு உனக்கு என்னதான் வேணுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேக்குறான். அது வந்து ஒரு ஸ்டேஜ் கேண்டிடேட் கூட ஒரு நல்ல நட்புறவு வளர்த்துக்கிட்டனா அது எதிர்காலத்துல எனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றா. இருந்தாலும் என்ன பண்றது, உங்களுக்கு தான் ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, இதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணாலும் அதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்றா. நான் வேணும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, இருந்தாலும் ராத்திரி இருட்டுறதுக்குள்ள இந்த டவுனை சுத்தி பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குன்னு இவ சொல்றா. அப்புறம் என்ன நானே உங்களுக்கு இந்த இடத்த எல்லாத்தையும் சுத்தி காமிக்கிறேன் அப்படியே. அதுக்கப்புறம் பார்த்தா இவ ஏகப்பட்ட ஷாப்பிங் பண்ணி வச்சிருக்கா. அது ஒரு ரவுடி கேங்கும் இவங்களை சுத்து போட்டாடுறானுங்க. நம்ம ஹீரோ இந்த மாதிரி நடக்கணும்னு நான் முன்னாடியே எதிர்பார்த்தா அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணு நல்ல மாதிரி நடிச்சு நம்மளை ஏமாத்திட்டாலே அப்படின்னு இவ புலம்புறா. என்ன உங்களுக்கு பணம் வேணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். அதுக்காக ஆமான்னு சொன்னது மட்டும் இல்லாம உங்களை வச்சு நான் நல்ல பணம் சம்பாதிக்க போறேன் அப்படின்னு சொல்றான். ஏன்னா இந்த மாதிரி அழகா இருக்கிறவங்களா ஸ்லேவரியில நல்ல ரேட்டுக்கு போவாங்களாம். இதை கிட்ட எவ்வளவு லைட்டா பயப்பட அப்பனா உங்களை கொல்றதை தவிர எனக்கு வேற வழி இல்லைன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா இவனுங்களோ கவலைப்படாத நாங்க உங்களை கொல்ல மாட்டோம் அப்படி சொல்றானுங்க. இவ்வளவு சொல்லி பாக்குறா யூகிரிய பத்தி உங்களுக்கு தெரியாது, இவன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவனு. அதுக்கு இவ்வளவு என்ன சொல்றானா, ஸ்டேஜோட கிஃப்ட் இல்லாத 2 பேரும் எங்களை என்ன பண்ணிட முடியுங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோ என்ன பண்றானா, பின்னாடி இருக்கிறவனுங்க முதல்ல சாவுங்களான்னு சொல்றான். எஸ்டிவ் மேல பாதி தான் யூஸ் பண்றான், ஆனா அதுவே ரொம்ப பவரா இருக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆர்கன் மேல யூஸ் பண்றான். இன்னும் கொஞ்சம் ஈஸியா பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறான் அப்படின்னு நம்ம ஹீரோ என்ன பண்றானா,
என்னோட கண்ணை எடுத்து விட்டாரா. பார்த்தா இவளே பயப்பட ஆரம்பிச்சாரா. ஐயோ எனக்கு இது டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கு, எனக்கு இது பிடிக்கவே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்படியே இவ்வளவு ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க, என்னோட வீட்டுல என்னோட தம்பி தங்கச்சி எல்லாம் பசியில இருப்பாங்க அப்படின்னு சொல்றா. கொள்ளை அடிக்கிறதுக்கு ஹியூமன் டிராஃபிக் பண்றதுக்கு தப்பு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியே அவனோட பவர் யூஸ் பண்ண அது ஒர்க் ஆகலன்னு இவங்க 2 பேரும் நினைச்சுக்கிறாங்க. என்ன அவங்களை போக விட்டுட்டியா? கண்டிப்பா இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பார்த்தா கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. நான் அவங்க கூட பேசிருக்கவே கூடாது அப்படின்னு சாகும்போது இவங்க நினைக்கிறான். அப்படியே இவங்க 2 பேரும் அங்கிருந்து போயிடலான்னு பாக்குறப்ப ஊர் காவல் படையில இருக்கிறவனுங்க அந்த இடத்துக்கு வந்துடுறானுங்க. அதுல இருக்கிற ஒருத்தி என்ன நடந்துச்சுங்கிற மாதிரி கேக்குறா. நம்ம ஹீரோ நாங்க இங்க வரதுக்கு மாடியில இருந்து எல்லாரும் இப்படிதான் கிடக்குறானுங்கன்னு சொல்றான். ஆனா இவளும் நம்ம ஹீரோ சொல்றத நம்ப மாட்டா. இதனாலதான் இங்க நடந்தது எல்லாத்தையும் ஓரமா இருந்து பாத்துருக்காளாம். ஓரமா இருந்து பார்த்து நீ எங்களை காப்பாத்திருக்கலாம்ல நீங்க திட்டுற. ஆனா அவளும் என்ன சொல்றானா, அவங்க எல்லாரையும் நாங்க கூண்டோட பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணோம், ஆனா கடைசியில இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்றா. அது உங்களால எங்களை இது பண்ணிட முடியாது, ஏன்னா எங்கள்கிட்ட ஸ்டேஜ் ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு சொல்றா. ஆனா கேப்டன் நான் அவங்களை அப்ரைசல் பண்ணி பார்த்துட்டேன், அவங்கள்ட்ட எந்த கிஃப்டும் இல்ல. இதை கேட்டவளும் கடுப்பாயி சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்றா. இந்த பையனும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து சாரி கேட்கிறேன், என்னோட கேப்டன் எப்பயுமே இப்படிதான் மன்னிச்சிருங்கன்னு. ஆனா நம்ம ஹீரோவோ இன்னைக்கு ராத்திரி தங்குறதுக்கு ஏதாச்சும் இடம் இருக்கா அப்படின்னு கேக்குறான். காய்ஸ் இங்க பாருங்க ஒருத்தன் உயிரோட இருக்கிறான். கட் பண்ணா இவங்க 2 பேரும் ஒரு ஹோட்டலுக்கு வராங்க. அந்த ஹோட்டலே ஒரு மாளிகை மாதிரி இருக்கு. சரி ரூமை ஷேர் பண்ணிக்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். அதுக்கு இவ்வளவு இது கொஞ்சம் அதிகமா போகிற மாதிரி தெரியுதுங்கிற மாதிரி சொல்லவும், அப்பனா சரி பக்கத்திலே 2 ரூம் கொடுத்துருங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் இவன் அவனோட ரூமுக்கு வந்து பாக்குறா. பார்த்தா அது கொஞ்சம் பெருசாவே இருக்கு. அது நம்ம ஹீரோ ஒரே ரூமே ஷேர் பண்ணிக்கலாம்ங்கிற மாதிரி சொல்லியிருப்பான்ல, அது எதுக்காக கேட்டிருப்பான்ங்கிறத அவ யோசிச்சு பாக்குறா. ஒருவேளை அவன் அதுக்காக கேட்டிருப்பானா இல்லனா அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கான்ங்கிற மாதிரி யோசிக்கிறா. அப்படி யோசிச்சவ கடைசியில அவனுக்கு அதுதான் பிடிக்குங்கிற மாதிரி நினைக்கிறான். அப்படியே அந்த இடத்துக்கு ஒரு ஸ்பிரிட் வருது. பாக்குறதுக்கு இவளோட அக்கா மாதிரியே அந்த ஸ்பிரிட் இருக்கிறதுனால என்னோட அக்காவான்ங்கிற மாதிரி கேக்குறா. இல்ல நான் ஒன்னும் உன்னோட அக்கா கிடையாது, நான் வந்து உன்னோட ஃபேமிலியோட கார்டியன் ஸ்பிரிட். என்னது கார்டியன் ஸ்பிரிட்டா? ஆமா அவசர காலத்துல உனக்கு உதவுறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அப்பனா முன்னாடியே வந்து என்ன காப்பாத்திருக்க வேண்டியதானே அப்படின்னு இவ கேக்குறா. இல்ல அந்த பையனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு, அவன் நினைச்சாலும் ஈஸியா என்ன கொண்டுடுவான். என்னது அவனோட எபிலிட்டி ஸ்பிரிட் மேல கூட ஒர்க் ஆகுமா அப்படின்னு ஆச்சரியப்படுறா. இங்கே நாளைக்கு நீ என்ன பண்ணுவோ எது பண்ணுவோ தெரியாது, நான் இருக்கிற விஷயத்த அவன்கிட்ட சொல்லிடு, இல்லனா அவன் என்ன கொன்னாலும் கொண்டுடுவான். கண்டிப்பா சொல்றான். ஆனா அதுக்கு முன்னாடி நீ என்ன காப்பாத்துறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்ற. ஆனா எப்படி என்ன காப்பாத்துவேன்? பிசிக்கலா என்னால உன்னை காப்பாத்த முடியாது, பட் ஆரம்பத்துல உன்னை காப்பாத்துனது நான் தான். சிம்பிளா சொல்ல போனா இவளுக்கு வர வேண்டிய கிஃப்டையே இவ பிளாக் பண்ணி இருக்கிறா. இதை தெரிஞ்சுக்கிட்டே இவளை கண்டமேடிக்கு திட்ட ஆரம்பிச்சாரா. ஏன் இப்படி பண்ணுங்கிற மாதிரி. இங்கேருமா அவளை பத்தி உனக்கு தெரியாது, அவ கொடுக்குற மாதிரி கொடுத்து எல்லாத்தையுமே எடுத்துப்பாங்கிற மாதிரி சொல்றா. வேற வாரத்துல சொல்லணும்னா கிஃப்ட் வாங்கின எல்லாருமே அவளுக்கு ஒரு விளையாட்டு பொம்மை மாதிரி தான். அது மட்டும் இல்லாம இவ இங்க வந்ததுக்கான காரணம் இவளுக்கு தற்காப்பு கலையை சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காகவா. ஆனா இவளுக்கு வீட்டுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு, அதே மாதிரி நம்ம ஹீரோ கூட இருக்கணும்னு ஆசையா இருக்கு. இங்கேருமா என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன், ஏன்னா இந்த உலகத்துல நடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைங்கிற மாதிரி இவ சொல்றா. இங்கே நீ ரொம்ப ஓவராதான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இவ திட்டுறா. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில இவளோட முகம் லைட்டா வாடி இருக்கு. ஏன்னா நேற்று ராத்திரி பூரா அந்த ஸ்பிரிட் இவளை டார்ச்சர் பண்ணிருக்கு போல இருக்கு. அது அந்த ஹோட்டல்ல வேலை பார்க்குற செலஸ்டியாங்கிற பொண்ணு வந்து நம்ம ஹீரோக்கு தேவையானது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறா. மேப்பே டிரான்ஸ்லேட்டர் ஹீரோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் எங்க போயிருக்காங்கிற ஒரு தகவல். அது இது எல்லாத்தையும் விட முக்கியமா நம்ம ஹீரோட கேமிங் டிவைஸ் சார்ஜ் பண்றதுக்காக ஒரு டிவைஸ். அது மட்டும் இல்லாம அங்க போறதுக்கான ட்ரெயின் டிக்கெட் கூட இவ அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறா. ஹீரோ வாங்கிட்டு இருக்க கோட்டெல்லாம் காமிச்சு நான் வர வரையும் இது பத்திரமா பாத்துக்க முடியுமாங்கிற மாதிரி கேக்குறான். ஒரு ஹோட்டல்ல வேலை பார்க்கறவங்கள்ட்ட இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுக்குறது இதெல்லாம் நியாயமா? அவங்களும் கண்டிப்பா நான் இதை பாத்துக்கிறேன் அப்படி சொல்லும் போது இவ ஷாக் ஆயிடுறா. அப்படியே சீனா கட் பண்ணா இவங்க 2 பேரும் அந்த ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது இவ என்ன பண்ணிட்டு இருக்கானா, நம்ம ஹீரோட கேமிங் டிவைஸ் இருக்குல்ல அதை சார்ஜ் பண்ணிட்டு இருக்கா. அது இந்த மோகங்கிற ஸ்பிரிட் இருக்குல்ல, அது வந்து நம்ம ஹீரோவை பார்த்து இன்னும் வரையும் பயத்துல தான் இருக்கு. இவ்வளவு நம்ம ஹீரோ கிட்ட கேட்கறா, ஒரு நாளை இவளை பார்க்க முடியுதானு. நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இருந்தாலும் உனக்கு ஆட்சி பண்ணிடலாம்னா இந்த பக்கம் வந்து உட்காந்துக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். செலஸ்டியா சொன்னபடி பார்த்தா இந்த ட்ரெயின் வழியா தான் எல்லாரும் போயிருக்கானுங்க, அதனால நம்மளும் இந்த ட்ரெயின் வழியா போனா கண்டிப்பா அவங்களை பிடிச்சிடலாம். அப்படியே யாரோ ட்ரெயின் அட்டாக் பண்றாங்க. அப்படியே அதே இடத்துல உயிர் போயிச்ச ஒருத்தர் இருப்பாங்க. அவன் என்ன பண்றாங்கன்னா இவளுக்கு மேல இருக்கிற பாஸ் கிட்ட வந்து ஒப்படைக்கிறானுங்க. அவளும் என்ன பண்றானா இவனோட கண்ணை பிடிக்கிட்டு ஹீல் பண்ணி பாக்குறான். ஆனா அப்ப கூட அவனோட பார்வை திரும்பி வரல. வா இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவும் கொஞ்சம் மிஸ்டரியாவும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானா இவளோட பிளட்டை இவனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாரா. ஏன்னா இவ ஒரு ஸ்டேஜ் மட்டும் கிடையாது, வேம்பயர் ஆர்ஜின் பிளட்ல இருக்கிறவ. அது மட்டும் இல்லாம இவர் ஹை ரேங்க்ல இருக்கிற அன்டெட். இவளோட பிளட்டை யாருக்காச்சும் கொடுத்தானா அவங்க முன்னேறதோட ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடுவாங்க. அது அவங்க இவளோட கண்ட்ரோலுக்கு வந்துருவாங்க. அப்படியே செவுத்து உடச்சிட்டு யாரும் ஒருத்தன் உள்ள வரான். கட் பண்ணா இங்கேயும் அதே மாதிரி ஏதோ ஒரு ஃபைட் நடந்துகிட்டு இருக்கு. ஆமா இங்க என்னதான் நடக்குதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பாக்குறா. இவ்வளோ தூரத்துல ஒரு ஸ்டேஜ் இருக்கா, இது எல்லாத்துக்கும் காரணம் அவன் தாங்கிற மாதிரி சொல்றா. அவ்வளவு தூரத்துல இருக்கிறத கூட உன்னால பார்க்க முடியுதா? இங்கே இவனுக்கு 2 பேரும் பாரபட்ச பார்க்காம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. இவ்வளவு சொல்றா அவனுக்கு பார்த்தாலே தெரியுது அவனுக்கு ரொம்ப மோசமானவனுங்க, அதனால அவனுங்களை கொன்னுடுங்கிற மாதிரி சொல்லவும் இல்ல என்னாலலாம் முடியாது, ஏன்னா எனக்குன்னு ரூல்ஸ் வச்சிருக்கேன், என்ன அட்டாக் பண்ண வந்தா மட்டும் தான் அவனுங்களை கொல்லுவேன், நல்ல ரூல்ஸ் அப்படின்னு இவளே பாக்குறா. அப்படி இங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறப்ப அதுல இருக்கிற ஒரு ஸ்டேஜ் என்ன பண்றானா அங்க இருக்கிற மக்கள் எல்லாரையும் அவனோட ஐஸ் பவர் யூஸ் பண்ணி கொண்டாடுறான். அப்படியே அதே இடத்துல இங்கேயும் இவ கூட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். எல்லாரும் அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கு. உன்னால இவ்வளவுதான் முடியுமாங்கிற மாதிரி இவளே கேக்குறா. அதுக்கு அவனை என்ன பண்றானா அவனோட சோழ அவளுக்கு பக்கத்துல தூக்கி போட்டு அவனோட பவர் யூஸ் பண்றான். அதனால என்ன ஆயிடுதுன்னா அந்த பில்டிங்கோட டாப் மொத்தமா வெடிச்சு சதறிடுது. ஃபைனலி நான் அவளை தோக்கடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். இங்க நம்ம ஹீரோவும் உனக்கும் எனக்கும் சம்பந்தம்
சம்பந்தம் இல்ல, நீயும் நானும் சண்டை போட போறது இல்ல, அதனால மரியாதையே போயிடுங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு அவனும் கொஞ்சம் திமிரா போயிட்டு நம்ம ஹீரோ அவனை கொண்டுறான். சிம்பிளா சொல்லணும்னா அவன் நம்ம ஹீரோ கொல்றதுக்காக நினைச்சிருக்கான். அதனால நம்ம ஹீரோட பவர் அவனை கொண்டு இருக்கு. நான் வந்து உங்க கூட சண்டை போறதுக்காக வரலங்க அப்படி இங்க இவன் உயிரோட இருக்கிறத பார்த்த இவனும் ஷாக் ஆயிடுறா, எப்படி நீ உயிரோட இருக்கிறேன்னு. ஆனா இவ்வளவு என்ன சொல்றானா, இந்த மாதிரி அட்டாக்லாம் என்ன எதுவுமே பண்ணாதுங்கிற மாதிரி சொல்றா. அதோட உன்னை கொல்றதுக்கு கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இவனை மேல இருந்து தூக்கி வீசிடுறா. அப்படி அவளோட ஆளுங்கள்ட்ட நம்ம ஹீரோ இருக்கிற இடத்த ட்ராக் பண்ண சொல்றா. அப்படி இங்க இந்த ரோபோட்டோ உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமாங்கிற மாதிரி கேக்குது. எங்களோட உலகத்தை எங்களை திருப்பி கூட்டிட்டு போக முடியுமாங்கிற மாதிரி கேக்குறான். அதுக்கு அந்த ரோபோட்டோ என்னோட உலகத்துக்கான பாதை எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் உன்னை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக மாட்டேன் அப்படி சொல்லுது. அது மட்டும் இல்லாம இன்னொரு உலகத்துக்கு போனா கண்டிப்பா ஏகப்பட்ட எனர்ஜி தேவைன்னு சொல்லுது. நீங்க என்ன சொல்ல வரீங்கிறது எனக்கு புரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அது மோக்க ஸ்பிரிட் இருக்குல்ல, எனக்கு ஒன்னு தர முடியுமாங்கிற மாதிரி கேக்குது. கட் பண்ணா இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோ கடைசியா இருந்த இடத்துக்கு ட்ராக் பண்ணி வந்து பாக்குறாங்க. பார்த்தவங்களால நம்ம முடியல, சேஜ் ஸ்டாண்டோட செத்து கிடக்குறான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆமா எனக்கு ஒரு சந்தேகம், அந்த பையன் என்ன எபிலிட்டி யூஸ் பண்றான்? அதுக்கு இவ்வளவு அது இன்ஸ்டன்ட் இது மேஜிக்னு சொல்றா. ஆனா சாண்டரோவுக்கு இன்ஸ்டன்ட் இது ரெஸ்டன்ட் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ட்ரை அவுட் த டார்க்னஸ் ஒன்னு இருக்கான், அதை யூஸ் பண்றதுக்கு பர்மிஷனும் கொடுத்துறா. அதே மாதிரி இவ்வளவு என்ன பண்றானா, அவளோட இம்மார்டல் ஆர்மி இருக்குல்ல, அதை வந்து ஹனபூசாவுக்கு அனுப்ப சொல்றா. என்ன சொல்ற, ஹனபூசா அழிஞ்சாலும் உனக்கு பரவாயில்லங்கிற மாதிரி அவன் கேட்கறான். ஆனா அவன் அதுக்கு பதிலே சொல்லல. கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோ எனக்கு நடந்து கால் வலிக்குது அப்படின்னு சொல்றான். நடந்து போறதுக்கு பதிலா அவர்கிட்ட ஒரு கார் கேட்டு இருந்தா ஈஸியா இருந்திருக்கும்ல போறதுக்கு. அதுக்கு மொக்கம் அதுக்கு பதிலா தான் இவளுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கட்டானாவை காமிக்கிறான். ஆனா அந்த கட்டானா இருக்கிற இடம் தான் ரொம்ப விலங்கமான இடம். ஏன்னா அதை கன்வெர்ட் பண்ணாதான் கட்டானாவே இவ யூஸ் பண்ண முடியுமா. கட் பண்ணா இவங்க ரெண்டு பேரும் அந்த காடு வழியா நடந்து ஹனபூசா சிட்டிக்கு வந்துடுறாங்க. இதை பாக்குறதுக்கு அப்படியே ஜப்பான்ல இருக்கிற சிட்டி மாதிரியே இருக்கு அப்படின்னு இவ சொல்றா. அதுவும் நம்ம ஹீரோ கொஞ்சம் களைப்பா இருக்கிறான். ஏன்னா காட்டுக்குள்ள நடந்து வரும்போது ஏகப்பட்டது இவங்களை கொல்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கீங்க. டக்கோட இதுக்கப்புறம் அவனால கொஞ்சம் தான் கொல்ல முடியுமா? அதெல்லாம் இல்லையே, நான் களைப்பா இருக்கிறதுனாலதான் கொஞ்சமா கொல்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் கேட்ட இவளே ஷாக் ஆயிடுறா. சீரியஸ்லி உன்னோட பவருக்கு லிமிட்டே கிடையாதா? அப்படி இவங்க ரெண்டு பேரும் அந்த சிட்டிக்குள்ள வராங்க. வந்ததுக்கு அப்புறம் அந்த அட்ரஸ் எங்க இருக்குங்கிற மாதிரி தேடி பார்த்துட்டு இருக்கிறப்ப அது ஒரு ஹோட்டல்ல காமிக்குது. கட் பண்ணா இவங்க ரெண்டு பேரும் அந்த ஹோட்டலுக்கு வராங்க. வந்து பார்த்தா இவ கூட படிச்ச ஒரு பையன் அந்த இடத்துல இருக்கிறான். ஏ டச் பண்ணா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இவ கேக்குறா. அதுக்கு இவட அவங்க கூட இருக்கிறதுக்குலாம் எனக்கு பிடிக்கல, அதனால நான் தனியா வந்துட்டேங்கிற மாதிரி சொல்றான். ஏய் யார் இந்த பொண்ணு, உங்க கூட நல்லா பேசிட்டு இருக்கா அப்படின்னு இவனோட சபார்டினேட்ல இருக்கிற ஒரு பொண்ணு கேக்குறா. ஏய் அவ என்னோட கிளாஸ்மேட், அதனால தான் அவகிட்ட அப்படி பேசுறேன். இன்னொரு பொண்ணு நீங்க ரொம்ப நல்லவர் வல்லவர் அப்படின்னு புகழ்ந்து தள்ளுது. டக்கட்டோ நான் நினைக்கிறது தான் நீயும் நினைக்கிறியா? சந்தேகமே வேணா, நீ நினைக்கிறதா நானும் நினைக்கிறேன். அப்படி இவனு என்ன பண்றானா, இவங்க எல்லாரும் என்னோட சர்வெண்ட்னு சொல்றான். அதுல இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுங்களும் அவங்களோட பேர் சொன்னாலும் அதுக்கப்புறம் வேண்டாம் வெறுப்பா தான் பேசுறதுங்க. என்ன போற பக்க பார்த்தா எங்களை கொல்றது கூட தயங்க மாட்டீங்க போல இருக்கு அப்படின்னு இவ கேக்குறா. அதுக்கு இவனும் என்ன மன்னிச்சிரு, நான் அதிகமா பொண்ணுங்கள்ட்ட கோவப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அது அந்த பொண்ணுங்க எல்லாமே இவன் சொல்றது நல்லாவே கேக்குதுங்க. நம்ம ஹீரோ டார்ச் பண்ண ஆரம்பத்துல பிரிஞ்சு வந்ததுனால அவனோட பவர் என்னங்கிறது மத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு பக்கம் இருந்தாலும் அப்பல இருந்து இப்போ வரையும் பொண்ணுங்க மத்தியில கொஞ்சம் பாப்புலரா தான் இருக்கிறான். ஹைஸ்கூல்னாலே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் மீட் பண்ணிருக்கோம்னா கண்டிப்பா அது ஒரு டெஸ்டினியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நீ என்னோட மிஸ்ட்ரஸா மாறியறியா? கேட்டேவளோ ஷாக் ஆயிடுறா. மேபி இந்த விஷயத்தை கொஞ்சம் லேட்டா சொல்லி இருக்கலாம் நினைக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் அவசரப்பட்ட சொன்னதுக்கு மன்னிச்சிரு. இருந்தாலும் டக்கோட பத்தியும் கவலைப்படாத, அவனை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். ஏன்னா அவன் நம்ம கிளாஸ்மேட்டா போயிட்டான், பாக்குறதுக்கு வேற அப்பாவியா வேற இருக்கானா, அதனால நம்ம தான் பாத்துக்கிட்டாவணும். அட பாவத்தை, இந்த மாதிரி மெட்டலா இருக்கிறவனுக்கு தான் அழகான பொண்ணுங்களாம் கிடைக்குது. அது இவனோட பவர் என்னன்னு தெரியுமா? டாமினன்டா. யாராச்சும் இவனை விட ரேங்க்ல கம்மியா இருந்தாங்கன்னா அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும், இல்லனா அவங்களை ஸ்லேவாவும் மாத்திக்க முடியுமா? எல்லாரும் அவங்க ரேங்க் அதிகமாக்குறதுக்காக காட்டுக்குள்ள போய் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கானுங்க. ஆனா நீ என்ன எதுவுமே பண்ணாம இருக்கிற? அதுக்கு இவனும் எனக்கு அதை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றான். அது ஏன்னா இவங்களோட ஃபர்ஸ்ட் மிஷன் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து பார்ட்டி வச்சிருக்கானுங்க. அப்ப இவன் யார்ட்டையுமே பேசாம தனியா தான் உட்காந்துட்டு இருந்திருக்கான். ஆனா ஒட்டோரிங்கிற ஒரு பையன் வந்து இவனுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கான். ஏன்னா இவனோட பவரே கன்சல்டா, இதை வச்சு மத்தவங்களோட ஸ்கில்ல பாக்குறது மட்டும் இல்லாம அவங்களோட பிராவத்தை சரி பண்றதுக்கான அட்வைஸ் கூட கொடுக்க முடியுமா? வேற வாரத்துல சொல்லணும்னா மத்தவங்களோட ஸ்கில்ல இருக்கிற பிளஸ் அண்ட் மைனஸ் இவனால பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம மத்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு லெவல் ஏத்த வேண்டிய விஷயத்தை ரொம்ப ஈஸியாவே ஏத்த முடியுமா? அதுக்கு அவனுக்கு சர்வன்ஸ் தேவை. அவங்கள வச்சு மணியும் ஜெனரேட் பண்ணிக்கலாம், லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனா இது இவனோட ஹிடன் எபிலிட்டி. இதை இவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவனுக்கே தெரியும் நம்ம எவ்வளவு சீக்கிரமா ஸ்டேஜா மாறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சர்வை பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஏரா என்னாலலாம் வர முடியாது, வேற யாராச்சும் பாத்துக்க அப்படின்னு இவ சொல்றா. அப்பனா அவனோட டீம்ல ஆளுங்களை சேர்க்க அவனோட லெவல் அதிகமாகும். அதானே? ஆமா சரியா தான் சொல்ற, அதனால நீ என் கூட வந்து சேர்ந்துக்கிட்டா இருக்கா? இல்ல எனக்கு வேணாங்கிற மாதிரி சொல்றா. என்ன இப்படி சொல்றா? அவன் கூட சேர்ந்தீங்கன்னா கொஞ்சம் நீ சேவா இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். ஏடா டக்கட்டோ நீ என்ன பைத்தியமாக்க பாக்குறியா அப்படின்னு இவளே கேக்குறா. ஏன்னா நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆனவன்ங்கிறது இவளுக்கு நல்லாவே தெரியும். அப்படியே அதே நேரத்துல இந்த டார்க்னஸும் சிட்டியை நோக்கி வந்துட்டு இருக்கிறத இவ பாத்துக்கிட்டு இருக்கா. இங்கேயும் நம்ம இன்னும் எவ்வளவு நேரம் இருக்க போறங்கிற மாதிரி கேக்குறா. அதுக்கு இந்த மொக்க ஸ்பிரிட்டும் நம்ம ஹீரோ சொல்றத பொறுத்து தான் எல்லாமே இருக்குங்கிற மாதிரி சொல்லுது. அப்பனா நேரா போய் அவன்கிட்ட கேட்டுட்டு வையன். இல்ல நான் அவன் பக்கமே போக மாட்டேன். ஏன்னா அவன் பர்மிஷன் இல்லாம அவனோட ரூமுக்குள்ள போனா அவனோட எபிலிட்டி ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆயிடும். அப்படியே அதே நேரத்துல லேன் ஸ்டேஜோட இம்மார்டல் ஆர்மில இருக்கிறவங்க எல்லாருமே சிட்டிக்குள்ள வந்துடுறானுங்க. இங்க அந்த மொக்க ஸ்பிரிட் சொல்லுது செத்து போனதுக்கு அப்புறம் அவனுக்கு கொல்லணுங்கிற வெறி அவனுக்குள்ள இருக்குன்னு. இப்ப என்ன சொன்னா எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு புலம்புறா. அது டாச்சிபானாவோட சர்வன்ல இருக்கிற ஒருத்தர் என்ன பண்றானா இம்புசிபிளா இவங்க இருக்கிற இடத்துக்கு வரா. இங்க இந்த மொக்க ஸ்பிரிட்டும் நம்மளால இங்க ரொம்ப நேரம் இருக்க முடியாது, அதோட யாரோ நம்மள பகையோட கண்காணிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. இதை கிட்டவளும் என்ன பண்றானா நம்ம
நம்ம ஹீரோவுக்கு கால் பண்றா. அப்படியே இங்க நம்ம ஹீரோவும் அவனோட கடந்த காலத்தை ஒரு கனவா கண்டுகிட்டு இருக்கிறான். அந்த கனவுல ஒரு பொண்ணு வேற இருக்கிறா. காலை அட்டன் பண்ண நம்ம ஹீரோவும் சரி நான் வரங்கிற மாதிரி சொல்றான். அப்படியே இவன் மறைஞ்சிருந்து டார்கா கொள்றதுக்காக ரெடியா இருக்கிறத பார்த்த நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அவளை போட்டு தள்ளிடுறான். உள்ள வந்ததுக்கு அப்புறம் வெளில நடந்த விஷயத்த உள்ள சொல்றான். அதோட இந்த விஷயத்த ஹோட்டல்ல வேலை பாக்குறவங்கள்ட்ட சொல்றான், ஒரு பொண்ணு வாய்க்க முடிக்கல கிடக்குறா, வந்து தூக்கிட்டு போங்கன்னு. அப்படியே அதே இடத்துல இவனுக்கு நோட்டிபிகேஷன் வந்துருது, எரிக்காவோட சிக்னல் வந்து டிசேபியர் ஆயிடுச்சுன்னு. இந்த பொண்ணு வந்து டாஜ் பண்ணோட டீம்ல இருக்கிறவ, அப்பனா அவனுக்கும் நமக்கும் கண்டிப்பா பிரச்சனை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோ இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, என்ன நீ அமைதியா இருக்க அப்படின்னு கேக்குறான். ஆமா எனக்கு பயமா தான் இருக்கு, இருந்தாலும் அது எனக்கு பழகிடுச்சு அப்படின்னு சொல்றான். ஒரு வாரியர் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பொண்ணு எதை கண்டு அஞ்ச கூடாது, நீ முதல்ல அவனோட வாய மூடு. அப்படி இங்கேயும் கர்ப்பாம்பூச்சி மாதிரி இருக்கிற ஒரு பீஸ்ட் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அது கூட இருக்கிற பொண்ணு இவனை பத்தி ரொம்ப பில்டப் பண்றான். அப்படி இவனை என்ன பண்றானா அந்த பீஸ்ட் கூட கான்ட்ராக்ட் போட்டு அதை அவனுக்கு கீழே கொண்டு வந்துடுறான். சரி இந்த ரூலன்ஸ்ல மொத்தமா எத்தனை ஃப்ளோர் இருக்கு? 150. அப்பனா போக போக நிறைய பேர் சேர்த்துக்கலாம். அப்படி இவன் எரிக்காவை பத்தி கேட்கறா. அவ ஹோட்டல்ல இருக்கான்னு இவ சொல்றா. பார்த்த வரையும் இவளை பின்னாடி இருந்து யாரோ அட்டாக் பண்ணிருக்கான்னு நினைக்கிறான். அசாசையனே வந்தாலும் எரிக்காவை எதுவுமே பண்ணிட முடியாது. இருந்தாலும் இவ எதுக்காக ஹால்ல இருக்கிறா? எனக்கு புரிஞ்ச வரையும் வச்சு பாக்குறப்ப அந்த பொண்ணை நம்ம டீம்ல சேர்த்துக்கிறதுக்காக அவ கேட்கறதுக்காக போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு சர்வெண்டா இருந்துட்டு ஏன் இவன் மாஸ்டர் சொல்றதை கேட்க மாட்டா? அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், கண்டிப்பா பிரச்சனை பண்றதுக்காக தான் போவா. அதனால ரீசா ஜெல்சியும் அந்த பிரச்சனையை போய் பார்க்க சொல்லு. அப்படி இவ்வளவு என்ன பண்றானா அவரோட ஹீலிங் ஃபேக்டர் இருக்குல்ல, அது எவ்வளவு ஸ்பீடா இருக்குங்கிறத டெஸ்ட் பண்ணி பாக்குறா. எதனாலனா இந்த டார்க்னஸ் முன்னாடி எது வந்தாலும் அது கம்ப்ளீட்டா அதை எரஸ் பண்ணிடும். அப்படியே இவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து போயலான்னு பாக்குறப்ப இவ குறுக்க வந்துடுறா. உனக்கு என்னதான் வேணும்? இவதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்ல லாக் பண்ணிடுறா. நம்ம ஹீரோ அந்த ஐஸ் கட்டியை அசால்ட்டா உடைச்சிடறா. என்ன அவ்வளவு வீக்கவா இருக்கு? இல்லையே, பார்த்தா நம்ம ஹீரோ இந்த ஐஸ் கட்டி மேலேயே அவனோட பவர் யூஸ் பண்ணி இருக்கிறான். இங்க இவ்வளவு அவனோட பவர் யூஸ் பண்ணலான்னு பாக்குறப்ப நம்ம ஹீரோ அவளோட வாண்டி அழிச்சிடறான். நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லினா நான் உன்னை கொல்லாம இருப்பேன். ஒன்னால அந்த ஸ்டிக் இல்லாம மேஜிக் யூஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது, ஏன்னா நான் ஒரு வேண்டு மாஸ்டர். அப்பனா வாங்கிட்டு இன்னும் நிறைய ஸ்டிக் இருக்கணுமே. ஆமா இருக்குன்னு சொல்லிட்டு அவ உள்ள இருந்து ஒன்னு எடுத்து காமிக்கிறா. ஏய் இதான் வாய்ப்புன்னு நல்லா பாக்குறீங்களா அப்படின்னு இவ கேக்குறா. சொல்ல போனா டாச்சிபானா வந்து இவ சேஃபா பாத்துக்க தான் சொல்லியிருப்பான். ஆனா இதுங்க ரெண்டு பேரும் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டுங்க. அப்படியே ஒரு டால் வந்து இவளை அட்டாக் பண்ண வருது. அதை அவ அசால்ட்டா சமாளிக்கிறா. அவனை கொன்னதுக்கு அப்புறம் இவளை கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறது தெரிஞ்சுட்டு நம்ம ஹீரோவும் அவளை கொண்டாடுறான். அது மட்டும் இல்லாம இந்த குட்டி போனோட டால்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதையும் சேர்த்து கொண்டாடுறான். இது தெரிஞ்சுட்டு அந்த குட்டி போனோம் நம்ம ஹீரோவை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சாரா, ப்ளீஸ் என்ன கொண்டாடாதீங்கன்னு. அப்படியே அதே இடத்துல இவனுக்கும் ஒரு ரீசா செத்துட்டாங்கிற விஷயம் தெரிஞ்சிருது. அதனால இவன் என்ன பண்றானா கரப்பாம்பூச்சியை வச்சு அங்க என்ன நடக்குங்கிறத பாக்குறான். என்னாச்சு செல்ஷிக்கு சண்டை போறதை விட்டுட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கா. அப்பனா அவங்கள்ட்ட ஏதோ ஒரு வித்தியாசமான பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பனா தனியா வர வச்சு அவங்கள பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். அப்படியே இவங்க ரெண்டு பேரும் அடுத்த ஃப்ளோருக்கு வர அந்த இடத்த சுத்தி வெறும் காக்ரோச்சா இருக்கு. கத்துறதான் கத்துல கொஞ்சம் அழகா கத்தனா என்னவா அப்படின்னு மோக்க கேக்குறா. இதெல்லாம் பார்த்தா என்னோட மூளையை வேலை செய்ய மாட்டேது, எப்படியாச்சும் இதுங்களை கொண்டுடு அப்படின்னு நம்ம ஹீரோயிட்டவே கேக்குறா. கொள்ளலாம், ஆனா அது இல்லாம நம்மளோட தலையில வந்து விழுமே. சப்போஸ் இதுங்களா நம்மள அட்டாக் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. இதுல நம்மள எப்படி அட்டாக் பண்ணும்? வாய் வழி உள்ள போனுச்சுன்னா வேலை முடிஞ்சு நினைச்சு பார்த்தா இவ்வளவு டாச்சு படா கையில கிடைச்சா செத்தடா அப்படின்னு இவ சொல்றா. இப்படியே போனுச்சுன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா லிவிங் பீயிங்கும் நம்மளோட எதிரியா மரத்து கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி இங்க இவனும் என்ன பண்ணிட்டு இருக்கானா இவங்க ரெண்டு பேரும் ஏதாச்சும் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். இவ்வளவு வேணா அவங்களோட பவர் தெரியாம நம்ம மோதக்கூடாது அப்படின்னு சொல்றா. ஆனா இவனும் அதை கேட்காம என்ன பண்றானா இவங்க ரெண்டு பேரும் கொல்றதுக்கு ஆர்டர் கொடுத்துறான். அதனால இந்த காக்ரோச் எல்லாமே இவங்களை கொல்றதுக்கு ரெடி ஆகுதுங்க. ஆமா இதுங்களுக்கு என்ன ஆச்சு? இதுங்களை வச்சு நம்மள கொல்றதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கான். அந்த டாஜ் பண்ணாவ நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன், வேணா நான் அவனை கொண்டாடட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இப்படி இது ரொம்ப ஈஸியான வேலை தான் அப்படின்னு நம்ம ஹீரோ என்ன பண்றானா அவனோட கொல்லணும் ஆசை இருக்கும்ல, அதை கண்டுபிடிச்சு அவனை கொண்டாடுறான். அப்படி இங்க இவ்வளவு என்ன ஆச்சு, இந்த கர்மத்துல இங்க இருந்து போக மாட்டேங்கிற மாதிரி புலம்புறா. அதை கேட்ட நம்ம ஹீரோ என்ன சொல்றானா ஒரு பொதுவான ஒரு காரணத்தை எடுத்து சொல்றான். அந்த பொதுவான காரணம் உனக்கு செட் ஆகுமே தவிர எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ அவனை கொன்ன விஷயத்தையும் சொல்லிடுறான். எனக்கு அது பிரச்சனை இல்ல, இந்த காக்ரோச் தான் பிரச்சனையா இருக்கு. சரி புலம்பாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கை பிடிச்சு கூட்டிட்டு போறான். இவ இறந்து போனதுனால இவனோட கண்ட்ரோல்ல இருந்த இந்த ரெண்டு பொண்ணுங்களும் ஃப்ரீ எடுத்துங்க. இவ்வளவு நான் இதுக்கப்புறம் இங்க இருக்கிறதுக்கு அவசியம் இல்ல, நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து போறா. அப்படி வெளில வந்து பார்த்தவளால இதை நம்ப முடியல, காடா இருந்த இடம் எப்படி பாலைவனம் மாறுச்சுன்னு. அடே நீ எங்க இருந்த? டார்க்னஸோட அட்டாக்ல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாதுன்னு நினைச்சேன். அப்படி இவன் என்ன பண்றானா அவளோட சார்மிங் ஸ்பெல் இவன் மேல யூஸ் பண்ணி அவளோட சர்வெண்டா மாத்திடுறா. அப்படி இங்க நம்ம ஹீரோ சீக்கிரமா நம்ம ராயல் கேபிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்றான். அப்படியே அதே இடத்துல வெளில இருந்து சத்தம் எது பார்த்தா இமாட்டல் ஆர்மில இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணிருப்பானுங்கன்னா அங்க இருக்கிற பொதுமக்கள் எல்லாரையும் ஜாம்பிஸா மாத்தி தெருவுல அங்கிட்ட இங்கிட்ட சுத்த விட்டு ஆறானுங்க. அப்படியே இவ்வளவு நம்ம ஹீரோட எபிலிட்டி எந்த அளவு பவர்ஃபுல்லா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறா. அவன் நினைச்சானா என்ன கொல்ல முடியுமா? நெக்ஸ்ட் இப்ப சிட்டி ஃபுல்லாவும் ரொம்ப ஜாம்பிஸா இருக்குதுங்க. அதெல்லாம் ரொம்ப ஸ்லோவா தான் இருக்குதுங்க, அதனால நம்ம ஈஸி இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்பனா மத்தவங்க எல்லாம் என்ன பண்றது, அவங்கள பத்தி எல்லாம் கவலைப்படுறதுக்கு நேரம் இல்ல அப்படின்னு முக சொல்றான். இங்க பிரசிடென்டோ அவங்களோட இமாட்டல் ஆர்மில இருந்துகிட்டு ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு இவர் கேட்கிறாரு. அவங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? ஓ அப்படியா, ஆனா அந்த வேலையை செய்ய சொல்லி ஆர்டர் கொடுத்ததே அவங்க தான்டா. கேட்டு பேசுறேன்டோ ஏன் இப்படி சொல்ற, என்னால இதை நம்ப முடியலங்கிற மாதிரி சொல்றாரு. இங்கேரா எல்லாமே கை மீறி போயிடுச்சு, அதனால இந்த சிட்டியோட கீயை என்கிட்ட கொடுத்துருங்கிற மாதிரி இவர் சொல்றான். அது ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாரு, ஒன்னால பொதுமக்களுக்கு எதாவது கூடாதுன்னு. அதுக்கு அவனை என்ன பண்றான்னா ஸ்பீக்கர்ல இவங்க ரெண்டு பேரை பத்தி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடறான். இவங்க ரெண்டு பேரும் உயிரோடய இல்ல பணமா பிடிச்சு கொடுத்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற பொதுமக்களை நான் உயிரோட விட்டாருவேன் இப்படின்னு பொதுமக்களோட
காதுல விழுற மாதிரி ஸ்பீக்கர்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்றான். அதே மாதிரி பிரசிடென்ட்டும் ஏன் இப்படி பண்ற அப்படின்னு இவங்கிட்ட வந்து கேக்குறாரு. ஏன்னா பொதுமக்களுக்கு ஏதாவது கூடாது சொல்லி தான் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. ஆனா இதை பாக்குறப்ப கண்டிப்பா பொதுமக்களுக்கு தான் ஆபத்துல போய் முடியற மாதிரி இருக்கு. அது இவரும் கொஞ்சம் வருத்தப்படுறாரு. ஏன்னா அனபோ சொசைட்டியை நல்லபடியா கொண்டு வரதுக்கு ரொம்ப பாடுபட்டிருப்பாரு. அப்படி அதே இடத்துல இவளும் எதுக்காக இவங்க எல்லாரும் நம்மள தேடுறாங்க அப்படின்னு இவ கேக்குறா. எனக்கு தெரிஞ்ச வரையும் அந்த ஸ்டேஜை கொண்டோம்ல அதுதான் காரணமா இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியே ஒரு 3 பேர் இவங்க இருக்கிறத பாத்துறானுங்க. ஹீரோ சொல்லி பாக்குறான், அவனுக்கு கேக்குற மாதிரி தெரியல, அதனால கொண்டுறான். ஏன்னா அவன் கொல்லணுங்கிற ஒரு எண்ணத்துல தான் நம்ம ஹீரோ கிட்ட நெருங்கி இருப்பா. அதனாலதான் நம்ம ஹீரோ அவனை கொண்டு இருப்பான். எனக்கு இப்பதான் புரியுது, நான் நார்மல் பீப்புளை கொல்ல மாட்டேன்னு அவன் நினைச்சிருக்கான். இருந்தாலும் இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு அவன்கிட்ட போய் பேசி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். கட் பண்ணா அடுத்த சீனே நம்ம ஹீரோ அவனை பாக்குறதுக்கு அவனோட இடத்துக்கே போறான். டக்கட்டோ இந்த இடத்த பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அதே மாதிரி நம்ம ஹீரோ இந்த வேலை எல்லாத்தையும் பார்த்தது நீ தானே அப்படின்னு இவனை பார்த்து கேட்கிறான். அதுக்கு அவனோ தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நான் தேடிட்டு இருக்காள் நீங்க தானா அப்படின்னு கேட்கறான். ஆமாண்டா வேணா இப்ப உனக்கு என்னதான் வேணும்? அட மத்தவங்களுக்காக உங்களை நீங்களே சாக்ரிஃபைஸ் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்தீங்க பாத்தீங்களா? அதை நினைக்கும் போது எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. அடே நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க, கொஞ்சம் தெளிவா சொல்லு. என்னடா சின்ன புள்ள தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? எங்கேயும் வேணும் நான் உன கொலைதான் பாருங்கிற மாதிரி சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ நான் ட்ரெயின் ஏறி ராயல் கேபிட்டலுக்கு போனோம், அதனால மரியாதை இந்த சிட்டில போட்டிருக்க பேரியரை எடுத்துருங்கிற மாதிரி சொல்றான். ஏரா நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாதுங்கிற மாதிரி இவன் கொஞ்சம் திமிரா பேச பாக்குறது டிடி மாதிரி இருக்க. இருந்தாலும் போனா போது நான் விடுறேன், மரியாதை பேரியர் எடுத்துக்கிட்டு. அதுக்கு இவனை என்ன சொல்றானா, டே என்கிட்ட டெத் ஆர்மி இருக்கு, உன்னால செத்து போனவங்களெல்லாம் கொல்ல முடியாதுங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோ அடுத்த வழியா அதுங்களை கொண்டாடுறான். ஆமா இது எப்படி நடந்துச்சுங்கிற மாதிரி ஆச்சரியப்படுறான். எனக்கு எதுக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்னு பிரசிடென்ட் ஓரமா ஒதுங்கிடுறான். இதுக்கு வாய்ப்பே இல்ல, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்டே இவன் கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோ அதுங்கெல்லாம் நகராம இருக்கிறப்பே தெரியவனா அதுங்கெல்லாம் செத்துடுச்சுன்னு. நீ வழக்கம் போல பதில சொல்ல மாட்டா அப்படின்னு இவ திட்டுறா. டேய் சொல்லுடா, செத்து போனவங்கள கொல்ல முடியாது, அப்படி இருக்கிறப்ப எப்படி நீ இதை பண்ண? அதுக்கு நம்ம ஹீரோ அதே காரணத்தை சொல்ல அதை கேட்டு அவன் கடுப்பாயிடுறான். நீ ரொம்ப ஓவரா தான் போறேன்னு. உன்னோட ஆளுங்க எல்லாரும் இறந்து போயிட்டானுங்க, அதனால இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். உங்ககிட்ட இன்ஸ்டன்ட் எபிலிட்டி இருக்கா? அதெல்லாம் என்னால நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுறான். பட் நம்ம ஹீரோ அதுக்குள்ளேயே கொண்டாடுறான். ஏன்னா நம்ம ஹீரோ டைத்தை வேஸ்ட் பண்றதுக்கு விரும்பல. அதே மாதிரி பிரசிடென்ட்டும் ப்ளீஸ் என்ன கொண்டாடாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கெஞ்சுறாரு. அது ஸ்டேஜ்ல இருந்தா இவங்க 2 பேரையும் கொல்றதுக்காக ஆளை அனுப்பி விட்ட விஷயத்தையும் சொல்றாரு. அப்பனா ஷியோனா யாருங்கிற மாதிரி இவ கேக்குறா. அவங்களும் ஒரு ஸ்டேஜ் தான். அதே மாதிரி இந்த சிட்டியை சுத்தி இருக்கிற எல்லா இடமும் லெனோட கண்ட்ரோல் தான் இருக்குங்கிறதையும் சொல்றாரு. அப்படியே அதே இடத்துல மோகோ ஸ்பிரிட் இருக்குல்ல, அது வந்து இவங்க 2 பேர்ட்டையும் ஒரு விஷயத்த சொல்லுது. பிரிட்டியல் மெட்டபிளேஷன் இந்த இடத்த சுத்தி இருக்கிறத நான் ஃபீல் பண்றேன். இப்படியோ சொல்லிட்டு இருக்கிற அதே நேரத்துல சிட்டில இருக்கிற மக்கள் யாரோ இவங்க இருக்கிற இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இது இவங்க பாக்குறதுக்கு சாமி மாதிரியே தெரியல. இந்த பிரசிடென்ட்டுக்கு அது என்ன ப்ராப்ளம்ங்கிற தெரிஞ்சிருக்கனால அந்த கீ எடுத்து அந்த பேரியர் ஆஃப் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அது ஒர்க் ஆகல. ஏன்னா இவன் மொத்த கண்ட்ரோலையும் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ கொல்றதுக்காக மக்களை ஏவி விட்டு இருக்கிறான். அதை தெரிஞ்சுக்கிட்டே இவ்வளவு வேணாம் மாஸ்டர், அந்த மாதிரி மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா யூவி டச் பண்ணா கொல்லணும்னு நினைச்சு ட்ரை பண்ணதுக்கு நம்ம ஹீரோ ஸ்மெல் பண்ணி கரெக்டா அவனை கொண்டுட்டாங்கிறத சொல்றா. அப்பனா அவன் எந்த அளவுக்கு ஆபத்தானவன் நீ நினைக்கிற? இன்னும் பொறுத்தவரை யூகிரி டாக்கோட்டோ ஸ்டேஜ் ஸ்லாட் மாஸ்டர் மித்திகல் பீங் இது எல்லாத்தை விட ரொம்ப ஆபத்தானவன். அதனால அவனோட வழியில் நாம குறுக்க போகவே கூடாது. என்னோட எபிலிட்டி என்னன்னு தெரிஞ்சு கூட இவன் என்னை பத்தி கவலைப்படுறாள் அப்படின்னு இவன் நினைக்கிறான். அப்படி அதே நேரத்துல மக்கள் எல்லாரும் இவங்க 2 பேரும் கொல்றதுக்காக சுத்தி நிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட வரவங்க எல்லாரையும் கிட்ட வரும்போது கொண்டாடுறான். அப்படியே ஒவ்வொருத்தங்களா வர வர நம்ம ஹீரோ அவங்க எல்லாரையுமே கொண்டுகிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோ என்னடா இது நம்மள டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறான். ஏன்னா ஒருத்தங்களை கொல்லணும்னு சொல்லி ஆர்டர் கொடுக்கறவங்க வந்து ஏதாச்சும் ஒரு லிங்க்ல இருப்பாங்க. ஆனா இதுல வித்தியாசமா இருக்கு. அப்பனா என்ன பண்ணலாம் இருக்க? நான் நினைச்சேன்னா ஒரே செகண்ட்ல இங்க இருக்கிற எல்லாரையும் கொல்ல முடியும். ரைட்டோ கொஞ்சம் நவருங்களேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அவரை பார்த்து சொல்றான். அப்படியே அதே நேரத்துல இன்னும் நம்ம ஹீரோ கூட சண்டை போட முடியாதுங்கிற ஒரே காரணத்தினால என்ன பண்றான்னா அவளோட பாடியை டபுள் பண்றான். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்ப காப்பி பண்ண பாடிக்கும் இவளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதனால நம்ம ஹீரோவால இவளை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு இவன் நினைக்கிறான். அது மட்டும் இல்லாம அந்த ஒரு காப்பியை வச்சு இன்னும் ஏகப்பட்ட காப்பிஸை கிரியேட் பண்றான். இந்த விஷயம் நம்ம ஹீரோவுக்கு பிரசன்ஸ் ஆயிடுது. யாரோ மேல ரொம்ப விரோதத்துல இருக்கிறாங்கன்னு. அது இவ்வளவு அந்த டார்க்னஸ் இருக்குல்ல, அது இவங்களை நோக்கி வர்றதை பார்த்துடுறா. அந்த டார்க்னஸும் அதோட பாதையில எது இருந்தாலும் அதை டஸ்ட் ஆக்கிக்கிட்டு மூவ் ஆன் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி இங்க இவ்வளவு நம்ம ஹீரோட எதுவுமே இந்த காப்பீஸ்க்கு கொடுக்காம அந்த டார்க்னஸ் சுத்தி ஏதாச்சும் அட்நார்மலா நடந்துச்சுன்னா உடனே அந்த இடத்த அழிச்சிருங்க. நீங்க என்ன மாதிரி எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு ஒரு காப்பி கேக்குது. ஒருவேளை அந்த டார்க்னஸ் செத்துருச்சுன்னா அந்த இடத்த சுத்தி இருக்கிற எல்லா இடத்தையும் அழிச்சிருங்க. டாக்கட்டோ பார்த்தாலே தெரியுது அது உன்னால கொல்ல முடியாதுன்னு. ஐ திங்க் நினைச்சா முடியுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். என்னடா சொல்ற, உன்னால முடியும்னா முதல்ல முடிச்சு கட்டுறா அப்படின்னு இவ சொல்றா. இது பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு என்ன பயமுறுத்தல, பட் இருந்தாலும் செத்துரு. அப்படியே அடுத்த நொடி வானத்துல இருந்து மிசில் விழுற மாதிரி அங்கங்க எல்லா இடமும் வெடிக்க ஆரம்பிக்குது. ஆல்சோ டார்க்னஸ் கொண்டதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை நடக்குதுங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கிட்டதுனால யாரோ தான் இதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கிறது புரிஞ்சுக்கிறான். ஆனா அவங்க எங்க இருந்து நம்ம ஹீரோ கொல்லணுங்கிற எண்ணத்துல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம ஹீரோவால அவங்களை கொல்ல முடியும். இல்லனா நம்ம ஹீரோ வேற ஏதாச்சும் தான் ட்ரை பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாம எதிர்பாராத நேரத்துல எதிர்பார்த்தது நடந்துருது நம்ம ஹீரோக்கு. இதை பார்த்த மேயரும் என்ன சொல்றானா, உங்களோட என்டர்டைன்மெண்ட் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு இந்த பிரச்சனை முடிக்கிறது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களா அப்படின்னு கேக்குறாரு. நம்ம ஹீரோக்கும் இதுதான் வந்து இவங்களை அட்டாக் பண்ணுதுங்கிறது தெரியல. ரெட் கலர்ல ட்ரெஸ் போட்டு பண்ணதான் வானத்துல இருந்து விழுந்துட்டு இருக்கா. அப்பனா அது லைன் தான் அப்படின்னு மேயர் சொல்றாரு. அவ ஆட்டோமேட்டிக்கா அட்டாக் பண்ணிட்டு இருக்கா, அதனால என்னால அவளை டார்கெட் பண்ண முடியல. இதை வச்சு பாக்குறப்ப
இது எனக்காக பண்ற மாதிரி தெரியுது. லேனுங்கிறவ ஒரு தியல நிறைய பேரா, அது வந்து லேனுக்கு சூப்பர் ரீஜெனரேஷன் எபிலிட்டி இருக்கு. அதனால அவங்களால ஏகப்பட்ட காப்பீஸ் உருவாக்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாம அடுத்தது அவ எந்த இடத்துல அட்டாக் பண்ண போறாங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு. இதனால இவங்களும் ரேண்டமா அட்டாக் பண்ணிட்டு இருந்த இடத்த பார்த்துட்டு இதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் அட்டாக் பண்ண போகுதுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. also மேயரும் சிட்டி என்னோட கண்ட்ரோலுக்கு வந்ததுனால நானே உங்களை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அதே மாதிரி மக்கவும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு ஷீல்டை நான் ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லுது. கட் பண்ணா இவங்க ரெண்டு பேரையும் அந்த கிரவுண்டுக்கு இவர் கூட்டிட்டு வந்தாரு. இல்ல உங்க கையில தான் இருக்கு, இவ்வளவு அதோ வருது பாருங்கிற மாதிரி சொல்றா. நம்ம ஹீரோவும் அவனோட எபிலிட்டி யூஸ் பண்றான். மொக்க ஷீல்டை போட்டு இவங்க ரெண்டு பேரையும் அந்த அட்டாக்ல இருந்து காப்பாத்திருது. அது மட்டும் இல்லாம இந்த ஷீல்டுக்கு மொக்கவோட ஸ்பிரிட் பவர் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால இது ஒரு பாடி ஆர்மராவும் யூஸ் பண்ணிக்க முடியுமா? அது தேவையில்லாத இடத்துல இருக்க வேண்டிய இடத்துல இதை வச்சுக்கலாமா? வேற எங்க போட்டிருக்க துணிக்குள்ளதான். ஹீரோவும் ஒரு காப்பியை மட்டும் கொள்ளல, இருக்கிற எல்லா காப்பியுமே கொண்டு இருக்கிறான். இங்க இவ்வளவு இம்மோர்டல் வேம்பர்ஸ் செத்துருச்சா அப்படின்னு ஆச்சரியப்படுறா. நான் அப்பயே சொன்ன அவங்க கூட பிரச்சனை பண்ண வேணானு. கவலைப்படாத, அதெல்லாம் ஒரே காப்பி வச்சுதான் கிரியேட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம அதுல இருக்கிற செட்டிங்ஸ் வேற கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்குங்கிற மாதிரி சொல்றா. இப்படி சொல்லி பயமுறுத்துக்குள்ளே நம்ம ஹீரோட பவர் இவளையே விட்டு வைக்கல. இருந்தாலும் இவ்வளவு நம்ப முடியல, வேற ஒரு டைமென்ஷன்ல இருக்கிறவளே நம்ம ஹீரோ கொண்டு இருக்கிறான்னு. அதே மாதிரி நம்ம ஹீரோவோ சரி வாங்க அவர் எங்க இருக்காங்கிறத போய் தேடி கண்டுபிடிக்கலாங்கிற மாதிரி சொல்றான். அப்படியே சீன் கட் பண்ணா இன்னொரு இடத்துல இருந்து ஒரு குட்டி பொண்ணு தூக்கத்துல இருந்து கண்ணு முடிச்சு பாக்குறா. நீ இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா நான் எதிர்பார்த்தது நடந்துருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா நான் செத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு நாள் உயிரோட வர முடியும். அதுக்குன்னு ரொம்ப சந்தோஷம் தான் படாத, ஏன்னா நீ என்னோட காப்பி தான். பட் இருந்தாலும் உனக்குன்னு ஒரு லைஃப் நான் இப்ப உனக்கு கொடுத்துருக்கேன். அதனால நீ எந்த பிரச்சனைக்குள்ள போக கூடாது, முக்கியமா யூகிரி டாக்கோட்டோ பக்கம் போகவே கூடாது. இதுக்கிட்ட லைட்டா பிளஷ் ஆகுறா. அப்படியே சீன் கட் பண்ணா மேயர் இருக்கார்ல, இவளுக்கு தேங்க்ஸ் சொல்றாரு. ஏன்னா சிட்டியவே காப்பாத்தி கொடுத்துருக்காங்களே, அது இவங்க போய் சேர வேண்டிய இடத்துக்காக ஒரு வண்டியே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இவளும் கேட்கிறா, என்ன டிரைவர் சைட்ல உட்காராம எங்க உட்கார்ந்து இருக்கிறேன்னு, நீ வேணா ஓட்டு நான் கேம் விளையாடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவளும் வேற வழி இல்லாம நான் ஓட்டுறேங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஆனா அவளுக்கும் வண்டி ஓட்டவே தெரியாது. இருந்தாலும் மொக்க நான் உனக்கு ஹெல்ப் பண்றேங்கிற மாதிரி சொல்லுது. அப்படியே சீன் கட் பண்ணா ஹீரோட கிளாஸ்மேட்ஸ்ல இருக்கிற ஒரு பொண்ணு காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பீஸ்ட கொண்டு அவளோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறா. நெக்ஸ்ட் இவ அவளோட டென்ட்டுக்கு வந்து பார்க்கவும் அவளோட மொபைல் போனை ஒருத்தி வச்சிருக்கா. என்னோட பர்மிஷன் கேட்டு நீங்க உள்ள வந்திருக்க வேண்டியதானே, பேட்டரி டெட் ஆயிடுச்சு, இருந்தாலும் நான் திருப்பி கொண்டு வந்திருக்கேன். அப்படி கொண்டு வந்தாலும் பிரயோஜனம் இல்லை, ஏன்னா நம்மளால டாக்கட்டோவை மானிட்டர் பண்ண முடியாது. ஆமா நீ யாரு? நான் ஒரு அமெரிக்கன் நிஞ்சா. இந்த மாதிரி விஷயத்தை எதுக்காக வெளிப்படைய சொல்ற? அதுக்கு இவ்வளவு என்ன சொல்றானா, நம்மளால நம்மளோட உலகத்தை திரும்பி போக முடியாதனால நம்மளோட ரகசியத்தை ரகசியமா வச்சுக்கணும்னு அவசியமா இல்ல. அப்பனா டாக்கட்டோவை மானிட்டர் பண்றதுக்கு வாங்கிட்டு டூல் இல்லையா? அதுக்கு அவளும் டாக்கட்டோவை மானிட்டர் பண்றதுக்காகவே நாங்க ஒரு சேட்டலைட்டை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றா. ஆனா என்ன பண்றது, இந்த உலகத்துலதான் அது வேலை செய்யாதங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். உடனே இவளோட மொபைல் போனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. ஆல்பா ஒமேகாவோட ஃபர்ஸ்ட் டோர் ஓபன் ஆயிடுச்சுன்னு. ராயல் கேபிட்டல் போற பாதையில ஏகப்பட்ட தடங்கள் வந்தாலும் நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம நல்லா தொங்கிட்டு இருக்கிறான். அப்படியே பாஸ்ட்ல நம்ம ஹீரோக்கு யூகிரிங்கிற பேரை இந்த பொண்ணு தான் வச்சிருப்பா. அப்படியே கட் பண்ணா வேலைக்கு சேர்ற நாள் அன்னைக்கு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண சொல்றானுங்க. இன்னும் வேலையில இருக்கும்போது செத்தா கம்பெனி பொறுப்பாகாதா? அப்ப வேற யாரையும் பார்த்துக்கு நான் கிளம்புறேன். நீ சொன்னாலும் சொல்லாட்டியோ உன்னால வீட்டுக்கு திரும்பி போக முடியாது, புரிஞ்சுக்க. நீங்க இப்படி பண்றத பாக்குறப்ப நீங்க ஒரு ஈவில் ஆர்கனைசேஷனா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீ நினைக்கிறது தப்பு, இந்த ஃபெசிலிட்டில நாங்க ஏகப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றாரு. அப்பனா எதுக்கு நீங்க என்ன வேலைக்கு சேர்த்தீங்க? ஒரு மாஸ்டரை பாத்துக்கணும், அதுக்காக தான். ஆக்சுவலி சொல்ல போனா கர்ச சம்பந்தப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட்டும் நாங்க இந்த இடத்துல பண்ணுவோம். அப்படி சொல்றப்ப பார்த்தா வால் மொத்தத்திலே ஸ்கிரிப்சராலையும் எழுதி வச்சிருக்கானுங்க. அப்படியே வேலை பார்க்குற இடத்துக்கு இவளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறப்ப உனக்கு ஆல்பா ஒமேகா பத்தி தெரியுமாங்கிற மாதிரி கேட்கிறாரு. எனக்கு கிரீக் ஆல்பாபெட்ல தொடக்கமும் அதுதான் முடிவும் அதுதான்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வேற வாரத்துல சொல்லணும்னா எவரிதிங் இல்லனா எட்டர்னிட்டி. ஆமா நீங்க பேசுறீங்களே டெஸ்டிங் சப்ஜெக்ட், அது மனுஷனா? எனக்கே தெரியாது அப்படின்னு அவரு சொல்றாரு. அது இன்னொரு விஷயம், ஆல்பா ஒமேகா எது நினைச்சாலும் அதால அதை கொல்ல முடியும். கேட்டு இவளும் பதற ஆரம்பிச்சாரா. ஏமா உன்கிட்ட டீச்சர் லைசன்ஸ் இருக்குல்ல, இருந்து இதுக்கப்புறம் என்ன பிரயோஜனம்? அதுக்கப்புறம் என்ன சொல்றான்னா, ஹியூமனிட்டியோட எதிர்காலமே உன்னோட கையில தான் இருக்கு, அதனால நீ தான் எப்படியாச்சும் அதுக்கு எஜுகேஷனை கத்து கொடுத்தே ஆகணுங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. இருந்தாலும் நான் அங்க போய் என்னத்தை தான் பண்றதுங்கிற மாதிரி இவ கேக்குறா. அதுக்குதான் இந்த கைடு இருக்கு, மத்ததை நீயே பார்த்து புரிஞ்சுக்க, குட் லக் அப்படி சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறாரு. நெக்ஸ்ட் இவளும் வேண்டாம் வெறுப்பாதான் அந்த இடத்துக்கு போகிறா. ஏன்னா ஹியூமனிட்டியோட எதிர்காலமே இப்ப இவளோட கையில தான் இருக்கு. அப்படியே உள்ள வந்து பார்த்தவளுக்கு இம்பதிருச்சு. ஒரு சின்ன குழந்தை தன்னந்தனியா ஒரு ஆபத்தான இடத்துல இருக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு இவ சொல்றா. அப்படியே அதே மாதிரி நம்ம ஹீரோ என்ன பண்றானா, இவளுக்கு பின்னாடி இருந்த ஒரு ஷேடோவை கொண்டாடுறான். ஆமா இது என்ன அப்படின்னு இவ கேட்கவும், இது என்ன கொல்றதுக்காக இங்க வரையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியே அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட பேரை சொல்லி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அவனோட கோட் நேம் தான் ஃபர்ஸ்ட் சொல்றான். ஆனா அதுக்கப்புறம் தான் நான் இங்க வரதுக்கு முன்னாடி எல்லாரும் லாட் ஒகேஷன் தான் சொல்லிட்டு இருந்தானுங்க அப்படின்னு சொல்றான். அதோட எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு தான் பசிக்குது, அப்படின்னா நான் தான் சமைக்கணுமா அப்படின்னு இவ கேக்குறா. கட் பண்ணா வீட்டுல எல்லா
எல்லா ஐட்டமும் இருக்கிறத பாக்குறா. ஆனா இவளுக்கு சமைக்க தெரியாதுங்கிறதுனால கப் நூடுல்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறா. வாவ், இது ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டது கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அது இவளும் என்ன பண்றானா, நம்ம ஹீரோக்கு புதுசா ஒரு பேர் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றா. அப்படியே பாக்குறதுக்கு இவளோட நாய்க்குட்டி மாதிரி இருக்கிறதுனால அதோட பேரையும் நம்ம ஹீரோக்கு வைக்கிறா, யூகிரின்னு. அப்பனா டக்கட்ட யூகிரி, டேய் அது என்னோட லாஸ்ட் நேம்டா. அப்படியே அவளுக்கு நம்ம ஹீரோ லைட்டா பிடிச்சிருக்குங்கிறதுனால நம்ம ஹீரோவா அவளோட ஃபேமிலியில சேர்த்துக்கிறா. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க டக்கட்டா கொஞ்சம் கண்ண மூச்சு போடுறாங்கிற மாதிரி இவ சொல்றா. பார்த்தா இவங்களோட பாதையில ஒரு பெரிய பாறாங்கல் இருக்கு. ஆனா நம்ம ஹீரோவும் அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறான். அதுக்கு காரணம் அனபோசம் சிட்டில அவனோட எபிலிட்டியை கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணிருப்பான். அதே மாதிரி மோக்கமும் கூட சேர்ந்து காமெடி பண்ணுது. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி திட்டுறா. ஆமா, நம்ம ராயல் கேபிட்டலுக்கு போயே ஆகணுமா? இவளும் கொஞ்சம் எடுத்து சொல்றா. அப்பதான் நம்ம ஹீரோவை புரிஞ்சுக்கிறான். ஷியோனால தானே நம்ம இந்த உலகத்துக்கு வந்தோம், அவன் மூலமாவே நம்மளோட உலகத்துக்கு திரும்பி போகிறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா அதுக்கு முதல்ல ராயல் கேபிட்டல்ல இருக்கிற இவங்களோட கிளாஸ்மேட்ஸை கண்டுபிடிச்சாகணும். அப்படியே வண்டியை பேக் எடுக்க இவ ஒரு டிராகன் மேல இடிச்சிடறா. ஹீரோ என்ன பண்றானா, அவனோட பவர் யூஸ் பண்ணி அந்த டிராகனை கொண்டுறான். அதே மாதிரி அந்த இடத்துக்கு நிறைய டிராகன் வருவோம். நம்ம ஹீரோ அதை எல்லாத்தையும் ஒரே செகண்ட்லயே கொண்டுறான். ஒருவேளை நம்ம அதோட டெரிட்டோரிக்குள்ள வந்துட்டும் போல இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்படியே அந்த இடத்துக்கு ஒரு கோல்டன் கலர் இருக்கிற ஒரு பெரிய டிராகன் வருது. இந்த டிராகனை பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்கேரியா இருக்கு அப்படின்னு இவ பயப்படுறா. ஆனா அந்த டிராகன் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆக பாக்குது. இங்கே நீ மட்டும் திரும்பி வரல, மத்ததுக்கு என்ன நடந்துச்சு அதே மாதிரி தான் உனக்கு நடக்கும். அப்படியே அடுத்த நொடியே பச்சை புள்ளியாட்டம் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு அந்த டிராகன் சொல்லுது. அவளை பெரிய டிராகன் எப்படி சின்ன குழந்தைய மாறிச்சு, இசாக்கேவாளுன்னு எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதிரி சகஜமான விஷயம் தான் அப்படின்னு மோக்க சொல்லுது. நீ எதுக்கு எங்களை அட்டாக் பண்றதுக்கு பார்த்த? நீங்க ஷார்ட் மாஸ்டர் பாக்குறதுக்கு தகுதியானவரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஆமா, யார் அது? இது உங்களுக்கு அவரை பத்தி தெரியாதா? சாரி, எனக்கு தெரியாது, ஏன்னா நாங்க ராயல் கேபிட்டலுக்கு போனோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கு அவ்வளவு உங்களுக்கு தெரியுமா, ஷார்ட் மாஸ்டரால கிஃப்ட் கூட கொடுக்க முடியும், எனக்குலாம் அதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவ்வளவு என்னென்னமோ சொல்லி பாக்குறா. ஆனா நம்ம ஹீரோ மனசு மாறுற மாதிரி தெரியல. பட் கடைசியில ஒன்னு சொல்றா, ஷார்ட்மேனுக்கு எதிரியா இருக்கிறது ஸ்டேஜ் தானே. இவ சொல்றது உண்மையா இருந்துச்சுன்னா நம்ம உலகத்தை திரும்பி போறதுக்கான பாதையை அவற்றை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா இவ்வளவு நமக்கு ராயல் கேபிட்டல்ல போறதை தவிர வேற ஆப்ஷன் இல்லைங்கிற மாதிரி சொல்றா. இவ்வளவு நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நானே உங்களை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேங்கிற மாதிரி சொல்றா. கட் பண்ணா இவ ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள கூட்டிட்டு வரா. அந்த இடத்துல நிறைய பேர் யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஷார்ட்மேன்ல இருந்து ஷார்ட் மாஸ்டர் ஆகிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு இந்த குட்டி பொண்ணு சொல்றா. அதே மாதிரி இந்த கூட்டத்துல இருக்கிற ஒருத்தர் என்ன சொல்றானா, நீங்களா இந்த இடத்துல இருக்கவே கூடாதுங்கிற மாதிரி சொல்றான். தம்பி, நீங்களா அதை பத்தி இப்ப பேசக்கூடாதுங்கிற மாதிரி ஷார்ட் மாஸ்டர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நான் சொல்ற வரையும் ஒருத்தர் அடிச்சிட்டு சாவுங்க. நம்ம ஹீரோ எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல, நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்றான். யாராச்சும் இங்க இருந்து தவிச்சு போகணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களும் போக வேண்டியதுதான். யாரையும் வந்ததுல இருந்து வில்லங்கமா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு இவன் நினைக்கிறா. அப்படியே போட்டி ஆரம்பிக்க ஒருத்தனோ கையில கிடைக்கிறவனுங்க எல்லாரையும் கொள்ள ஆரம்பிக்கிறானுங்க. இவ்வளவு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்கிற மாதிரி சொல்றா. அப்படியே ஒரு 5-6 பேர் நம்ம ஹீரோ கொள்றதுக்கு கிட்ட வர, நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். அது மட்டும் இல்லாம ஷார்ட் மாஸ்டர் சொன்னது எல்லாத்தையும் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கீங்கடா அப்படின்னு எடுத்து சொல்றான். என்ன அவன் சண்டை போடாம பேச்சுவார்த்தையில ஓடிட்டு இருக்கான். பார்த்தாலே தெரியுது அவன் ரொம்ப திறமையானவனு, அதனால அவன் கிட்ட வச்சுக்காத. ஏதோ காட்டுக்குள்ள 5-6 பேர் மேஜிக் ஸ்பெல்லை கிரியேட் பண்ணிட்டு இருக்க, நம்ம ஹீரோ அவங்க எல்லாரையும் கொண்டாடுறான். அதே மாதிரி இவனும் நம்ம இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டோம், அதனால நீங்களும் என் கூட வரீங்களா அப்படின்னு கேக்குறான். அப்படியே ஒரு பையனும் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவள்கிட்ட உதவி கேட்கறான். உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்டோனை எடுத்து என்கிட்ட கொடுங்கன்னு அவனை எடுத்து கொடுக்குறா. அடுத்தபடியே அந்த பையனோட பாதி உடம்பு திரும்பி வந்துருது. ஷார்ட் மாஸ்டரும் அடுத்த லொகேஷனுக்கு வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அப்படியே இந்த குட்டி பொண்ணும் ப்ளீஸ் நீங்க இந்த ட்ரையல்ல கலந்துக்கிட்டு நீங்க 2 பேரும் டிவைன் கிங்கா மாறிடுங்க அப்படின்னு சொல்றா. அப்படி மட்டும் நீங்க மாறிட்டீங்க, நான் உங்களோட ஃபாலோவரா மாறிடுவேன் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ இது போக போக ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்றான். அப்படியே சீன் கட் பண்ணா இவங்க எல்லாரும் ஷார்ட் மாஸ்டர் சொன்ன லொகேஷனுக்கு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு டிவைன் கிங்னா என்னங்கிறது தெரியல, அதனால பக்கத்துல இருக்கிறவன்ட்ட கேக்குறான். அதுக்கு பக்கத்துல இருந்த பையனும் சொல்றான், ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி டிவைன் கிங் ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்ன பண்ணாருன்னா டீமன் கூட சேர்ந்துக்கிட்ட டார்க் காடியை சீல் பண்ணிட்டாரு. இருந்தாலும் டீமன்ஸான ஃபாலோவர்ஸ் எல்லாம் அவரை திருப்பி கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இன்ன வரையும், அதுவும் ரொம்ப மறைமுகமா. அதே மாதிரி இவ்வளவு இவங்கிட்ட இந்த கிறிஸ்டலை பத்தி கேக்குறா. அதுக்கு அவனும் ரொம்ப சிம்பிளா, நான் ரொம்ப லக்கியான ஆள்லாம் கிடையாதுங்க, அதனாலதான் கடவுள்கிட்ட நான் இதை கேட்டேன், அதனால அவங்களும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றான். அதாவது இந்த கிறிஸ்டலை வச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய இன்ஜுரியா இருந்தாலும் அதை அசால்ட்டா ஹீல் பண்ண முடியுமா? இவ்வளவு மோக்க ஸ்பிரிட் கேட்டு பாக்குறா, இந்த மாதிரிலாம் நடக்குமான்னு. அதுக்கு இந்த ஸ்பிரிட்டும் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு, இருந்தாலும் நீ அதை பத்தி பெருசா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லுது. அப்படி இவனை என்ன பண்றானா, அவங்க கிட்ட இருக்கிற ஒரு 3 கிறிஸ்டல் அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி காமிக்கிறான். இப்ப இருந்த 3 கிறிஸ்டல் போச்சு, இப்ப என்ன பண்ண போற? அதுக்கு அவனும் நீங்க கவலைப்பட வேணா, எனக்கு என்னோட அன்லக்கிய பொறுத்து எனக்கு கிறிஸ்டல் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். அப்படி இவங்க எல்லாரும் ஒரு இன்விசிபிள் பேரியர் தாண்டி ஒரு டவர் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. மோக்கமோ வாங்க இந்த இடத்துக்கிட்ட போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஏன்னா இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதே மாதிரி நம்ம ஹீரோ டவருக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குங்கிறத சென்ஸ் பண்றான். ஆமா எனக்கு ஏன் எதுவும் ஆகல, ஏன்னா நான் அவனை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு மோக்க சொல்றா. ஆனா அவனும் அவங்க கிட்ட இருக்கிற கிறிஸ்டல் வச்சு பழையபடி மாறிடுறான். டக்கட்டோ உனக்கு என்னாச்சு, என்ன அமைதியா இருக்க அப்படின்னு இவ பார்த்து கேக்குறா. அப்படியே பார்த்தா இவங்க கூட வந்து அந்த குட்டி பொண்ணை காணும். ஆகா, அவ எங்க போனான்னு தெரியலையே, ஒருவேளை தொலைஞ்சு போயிட்டாலோ என்னமோ. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் அந்த டவருக்குள்ள இருக்கிற ஒரு எலிவேட்டருக்கு போறாங்க. என்ன ஃபேண்டசி வேர்ல்டுல இதெல்லாம் இருக்குங்கிற மாதிரி இவ பாக்குறா. அப்படியே அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் அந்த டவரோட டாப் ஃப்ளோருக்கு வந்துடுறாங்க. அப்படியே ஒரு டவர்ல இருந்துட்டு அந்த சீல் பண்ண பேரியரை காமிக்கிறாரு. ஆமா அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். அதுக்கு அவளும் அந்த இடத்த சுத்தி நிறைய டீமன்ஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம மையத்துல 2 பேர் கத்தி
சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்றா. அது வேற யாரும் இல்ல, ஸ்வாட் மாஸ்டரும் டார்க் கார்டு தான் அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவ சொல்றான். அப்படியே ஒரு பொண்ணு அவனுங்களை முடிச்சா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சுங்கிற மாதிரி சொல்றா. அப்படி அதுக்கப்புறம் தெரியுது இந்த பொண்ணு தான் இவனை இந்த இடத்துக்கு இன்வைட் பண்ணிருக்கானு. அப்படியே இவள என்ன பண்றானா ஒரு ஃபயர் பால் அட்டாக் அந்த பேரியருக்குள்ள அனுப்புறா. அப்படியே அது போன கொஞ்ச தூரத்திலேயே கம்ப்ளீட்டா ஸ்லோ ஆயிடுது. நீ பண்ண அட்டாக் டார்க் கார்டை போய் சேர்றதுக்கு இன்னும் ஒரு 11 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் ட்ரையலுக்கான டீடைல்ஸ் பக்கத்துல இருக்கிற பொண்ணு சொல்றா. உங்களுக்கு ஒரு நாள் டைம் இருக்கு, அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்றா. அப்புறம் இங்க இருந்து ஜம்ப் பண்ணி குதிச்சட்டா அப்படின்னு பக்கத்துல இருக்கிற பொண்ணு கேக்குறா. இல்ல நீங்க இன்சைட் டவர் வழியா தான் கீழே இறங்கி வரணும் அப்படின்னு சொல்றா. கொஞ்சம் இதுக்கு முன்னாடி நான் இவங்களை பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. டக்குடோ நீ வேணா அவங்களை கொன்னுடா அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. ஆனா நீ தான் காரணம் இல்லாம எதுவுமே பண்ண மாட்டிய அப்படி நம்ம இருவோம் இடம் ஒண்ணு சொல்லணும்னு சொல்லிட்டு காது கிட்ட வந்து சொல்றான். அதை கேட்டு அவளும் ஷாக் ஆகுறா. நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் அந்த டவருக்கு கீழே போறதுக்கு முடிவு பண்றாங்க. கொஞ்சம் இருங்க நாங்களும் வரோம் அப்படின்னு இவனும் சொல்றான். அதே மாதிரி இந்த பொண்ணு இவன் வச்சிருக்கிற மேஜிக்கல் ஸ்டோனை கேக்குறா. ஆனா அது அவ எதிர்பார்க்கிற ஸ்டோன் இல்லாததுனால அதை தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுறா. கடவுள் கொடுத்ததே தூக்கி எரிஞ்சிட்டு போறாளே என்னத்த சொல்றது. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க போற பாதையில எல்லாத்துலயும் டிராப்ஸ் ஏகப்பட்டது இருந்திருக்கு போல இருக்கு. இவங்களும் எந்த ட்ராப்லயும் மாட்டிக்காம போலான்னு பாக்குறப்ப இவன் ஒரு டிராப்ல மாட்டிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்டலை வச்சு அவன் பழையபடி மாறிடுறான். டேய் இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி எடுத்து யூஸ் பண்றதுக்கு கையோட கட்டி வச்சுட்டு வேலை முடிச்சிரும்ல. நல்ல ஐடியா தான் சொல்லிட்டு அவனும் அவனோட கையோட அந்த கிறிஸ்டலை கட்டிக்கிறான். அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற ஒரு டோர் ஓபன் பண்ணிக்கிட்டு உள்ள போக அவனோட கதறல் மட்டும் தான் கேக்குது. இவங்களும் உள்ள போய் பார்க்க அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்கிறா. அவதான் இதுக்கு முன்னாடி இங்க வந்தவங்க எல்லாரையுமே கொன்னு இருக்கிறா. எதுக்காக நீ இப்படி இவங்க எல்லாரும் கொன்னங்கிற மாதிரி கேட்டா நான் எதிர்ச்சியாதான் அவங்க எல்லாருமே கொன்ன அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. அங்க பாருங்க இவ கண்ணுக்கு தெரியாத திரட்ட வச்சுதான் இவங்க எல்லாருமே கொன்னு இருக்கிறா. பரவாயில்லையே உன்னோட கண்ணு நல்லா தெரியுது போல இருக்கு. அப்படி இவங்க என்ன பண்றானா அவளோட திரட்டை வச்சு இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறா. அந்த ஒரு அட்டாக் எல்லாத்தையும் இவன் முடிஞ்ச அளவுக்கு தடுத்துட்டு இருக்கிறான். ஆக இவனால ரொம்ப நேரம் சமாளிக்க முடியாது போல இருக்கு அப்படின்னு இவன் நினைக்கிறா. பட் நம்ம ஹீரோ ஒரே சைன்ல அவளை கொண்டாடுறான். என்னது இது கை மட்டும் தனியா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். யாராச்சும் அதை எடுத்து என் கையில கொடுங்களேன் அப்படின்னு கேட்கிறான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் 98 ஃப்ளோருக்கு அப்புறம் இருக்கிற சேஃப் ஜோனுக்கு வந்துடுறாங்க. இந்த இடம் சேஃப் ஜோன் தான், அதனால நீங்க போய் ரெஸ்ட் எடுக்கணும் எடுத்துக்கங்க அப்படின்னு அங்க இருக்கிறவங்க சொல்றா. சரி அடுத்தது என்ன பண்ணலாம்ங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கறா. அதுக்கு இவ்வளவு இந்த ட்ரையல் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் நான் அடுத்த ஃப்ளோருக்கு போக தான் போறேங்கிற மாதிரி சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்றானா எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு அதனால நான் போய் ரெஸ்ட் எடுக்க போறேங்கிற மாதிரி சொல்றான். அதே மாதிரி இந்த பையன் என்ன பண்றானா எனக்கு ரூம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுறான். அதே மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ரூம் தான் அவைலபிளா இருக்கு, அதனால ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கோங்க. அது மோக்கமோக்கவும் நீங்க என்ன பண்ணுங்க நான் அதை கண்டுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இங்க நம்ம ஹீரோ ட்ரெஸ்ஸை மாத்திட்டு அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். அப்படி எங்க இவனுக்கும் ஒரு நோட்டிபிகேஷன் வருது. 20 வருஷம் ஆனிவர்சரி முன்னிட்டு ஒன்ன வச்சு என்ன வேணா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. இதை பார்த்த இவனும் ஆர்வம் தங்காம ஒரு கிறிஸ்டலை யூஸ் பண்றான். அந்த கிறிஸ்டலுக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு வரா. பார்த்த இவனும் ஸ்டாக் ஆயிடுறான். ஏன்னா இவனுக்கு பவர் கொடுத்த காடஸை இந்த இடத்துக்கு வந்து இருக்கிறா. அது மட்டும் இல்லாம இவனுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்றா. அது வேற எதுவும் இல்ல, இவன் எத்தனை வாட்டி செத்தாலும் அந்த இடத்துல இருந்து மறுபடியும் உயிரோட வந்துருவானா. என்ன விளையாடுறீங்களா அப்படின்னு இவன் கேக்குறா. சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காடஸ் அங்கிருந்து போயிடுறா. நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் டவர்ல செத்து போனவங்களோட சோல்ஸ் எல்லாமே கரெக்டா இது கூட மேட்ச் ஆகுதுங்கிற மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்ததுல இன்ன வரையும் எதுவுமே சரியா மேட்ச் ஆகல அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இருந்தாலுமே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. அப்படியே சைன் கட் பண்ணா இன்னொரு இடத்துல ஒரு பொண்ணு இருக்கிறா. அவ என்ன பண்றானா அங்க இருக்கிற இன்னொருத்தன் கூட சண்டை போடுறா. அப்ப அவனும் தெரிஞ்சுக்கிறா இவள்கிட்ட ஒரு மேஜிக் எலிக்ஸ் இருக்குன்னு. இருந்தாலும் அவ கூட சண்டை போடுறதுக்கு அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ண அந்த மேஜிக் பவரை அவன் நல்லிஃபை பண்றா. அது மட்டும் இல்லாம அவன் யூஸ் பண்ண அதே பவர் அவளும் யூஸ் பண்றா. இரு நீ எப்படி இதை பண்ணுங்கிற மாதிரி அவன் கேட்டா நீ பண்றப்ப நான் பண்ண மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. இந்த இடத்துல நான் என்ன கெஸ் பண்றேன்னா இவளோட மேஜிக் ஐஸ் வச்சு மத்தவங்களோட மேஜிக் எனர்ஜியோட பிளஸ் அண்ட் மைனஸ் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அவங்களோட பவரை காப்பி பண்ணி யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இது ஒரு சின்ன கெஸ்ஸிங் தான், ஏன்னா இவளோட பவரை பத்தி எங்கேயுமே பெருசா மென்ஷன் பண்ணல. அப்படி இவ்வளவு அவகிட்ட இருக்கிற ஒரு சின்ன டாகரை வச்சு அவனை கொண்டுறா. நெக்ஸ்ட் இவளுக்கு டக்கட்ட விகிரியும் அவ கூட சுத்த டொமச்சிக்காவையும் கொல்ல சொல்லி ஒரு ஆர்டர் வருது. இது ஒரு வேலை முடிச்சோட இன்னொரு வேலையா நினைச்சாலே கடுப்பா இருக்கு. அப்படி அதே நேரத்துல ப்ளீஸ் என்னையும் கூட கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஹனக்காவா வந்து கதறான். அதே மாதிரி இவ்வளவு போனா போகுதுன்னு நீ என்னோட சர்வெண்டா இருந்துக்குங்கிற மாதிரி சொல்லிடுறா. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம டொமச்சிக்கா இருக்காத நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறா. அதே மாதிரி நம்ம ஹீரோவும் அவளை கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கிறான். அது மோக்கமோக்கவும் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கதை இறக்கிட்டு இருக்கு. இங்க என்ன கூப்பிட்டு அவனை கூப்பிடுறதுக்கு பதிலா டைரக்டா அவனையும் நீ கூப்பிட்டு வேண்டியதானே, எது அதுக்கு மட்டும் வாய்ப்பு இல்ல அப்படின்னு மோக்க சொல்லுது. அது மட்டும் இல்லாம இந்த டவர்ல இறந்து போனவங்களோட சோல்ஸ் எல்லாத்தையுமே இந்த டவர் வந்து சேகரிச்சிட்டு இருக்கு. ஒரு வழியா நீ கிளம்பிட்ட ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு மோக்க சொல்லுது. ஒரு வழியா ஒரு தொல்லை இதுக்கப்புறம் இருக்காதுங்கிற மாதிரி சொல்றா. என்ன நீ என்ன கொல்றதுக்கே முடிவு பண்ணிட்டியா? நம்ம ஹீரோ அவனோட பவரை லைட்டா யூஸ் பண்றான். நல்ல வேலை சரியான நேரத்துல வந்து காப்பாத்தனீங்க, இல்லனா நான் கண்டிப்பா செத்துருப்பேன். அதே மாதிரி இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றா, இதுக்கப்புறம் நான் பண்றதை பார்த்து நீ பயந்துராத அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏன்னா நம்ம ஹீரோ இன்னும் வரையும் அவனோட பவரை கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கான். இருந்தாலும் சம்டைம்ஸ் வந்து அவனோட பவர் கண்ட்ரோல்ல இருக்காது. இதை வேற வார்த்தையில சொல்லணும்னா நம்ம ஹீரோக்கு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சாலே நம்ம ஹீரோட பவர் வந்து வேலையை காட்டி விட்டுரும். இங்க இவ்வளோ நம்ம ஹீரோக்கு சப்போர்ட்டாவே பேசுறா. நீ எத்தனை பேர் கொண்டாலும் நான் அதை பத்தி கவலைப்பட போறது இல்லன்னு இதை கிட்ட நம்ம ஹீரோ லைட்டா வெக்கப்பட ஆரம்பிச்சாரான். அப்படியே இவங்க ரெண்டு பேரும் நார்மலா பேசிட்டு இருக்கிற அதே நேரத்துல இவளும் இவங்க இருக்கிற இடத்தை தேடி வந்துகிட்டு இருக்கிறா. அதே மாதிரி இவனும் உங்கள்ட்ட சீட் எபிலிட்டி இருக்கலாம், ஆனா அதுக்கு முன்னாடி அது ஒர்க் ஆகாது. ஆனா அடுத்த நோடி அந்த டிராகன் ஏதோ பண்ணி அனுப்பி விட்டாரா. டேய் உனக்கு என்ன பத்தி தெரியாதுல அப்படின்னு அவளை பத்தி சொல்றா. இந்த உலகத்துல அவ எதை
நினைச்சாலும் அது அவளால பண்ண முடியுமா? கேட்ட இவனும் இது வேற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகுறான். அதே நேரத்துல அந்த டிராகன் என்ன பண்ணுதுன்னா இவனோட கையை கடிச்சு தின்னுடுது. அடுத்த நொடியே இவனும் அதை ஹீல் பண்ணிடுறான். அப்படியே அந்த டிராகனை இவங்களை கிளான்னு பாக்குறப்ப திடீர்னு ஒரு டிவைஸ் வந்து அந்த டிராகனை கொன்னுடுது. அப்படி கொன்னது மட்டும் இல்லாம அந்த டிராகன் ஏதோ ஒரு எனர்ஜி அதை எடுக்கிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் எதுக்காக நீ பின்னாடி வந்து நின்ன? இதெல்லாம் சொல்லியாடா தெரியணும் குண்டு பூசணிக்கா அப்படின்னு இவ கலாய்க்கிறா. ஆல்சோ இவன் அந்த டவர் இருக்கிறத பார்த்ததுனால ஈகிரி டாக்கெட் அங்கதான் இருப்பான். சரி வா அவனை பார்க்க போலாங்கிற மாதிரி சொல்றா. எது அவனா? கண்டிப்பா நான் அவன் பக்கம் வரவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கதறான். இவளும் இவனை விடுற மாதிரி தெரியல, பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போறான். அப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு ஃப்ளோரா கீழே இறங்கி வந்துட்டு இருக்க ஒருத்த வந்து இவங்களை வழி மறைக்கிறான். இதனாலதான் இவங்க ரெண்டு பேரும் சீட் பண்ணி தான் இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவன் நினைக்கிறான். நம்ம ஹீரோவும் தெளிவா சொல்றான், நாங்க இந்த இடத்த விட்டு போகணும், அதனால மரியாதையை வழி விட்டுருன்னு. ஆனா அவனும் நீங்க டார்க் கார்டோட அல்லா கையா இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு, அதனால நான் உங்களை விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக ரைட்டு பைத்தியத்துக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டனா? டேய் நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, நான் ஒரு ஹை விசார்டு அப்படின்னு இவன் சொல்ல வரான். ஆனா நம்ம ஹீரோ அதுக்குள்ளேயே அவனை கொண்டாடுறான். டாக்கெட் அவன் பாக்குறதுக்கு பெரிய ஆள் மாதிரி இருக்கான், எதுக்காக அவனை கொண்ட? அது வந்து அவன் என்ன கொல்ல நினைச்சான், அதனால நான் அவனை கொண்டுட்டேன். கட் பண்ண அதே இடத்துல இவங்களோட சிஸ்டத்துல வார்னிங் மேல வார்னிங் வந்துட்டு இருக்கு. அப்படி இங்கே இவனும் அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இருக்க அவனுக்கு 100 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவே கிடைக்குது. அது மட்டும் இல்லாம பக்கத்துலயே ஏதோ ஒரு வெளிச்சம் வரதை பாக்குறான். பார்த்தா இந்த பொண்ணு தான் அவனுக்கு ட்ரெயினிங் கொடுக்குறங்கிற பேர்ல டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏன்னா அப்பதான் இந்த பையப்புல முன்னேறதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆவான்னு. கட் பண்ண இவங்க ரெண்டு பேரும் ஒரு அரினாவுக்கு வராங்க. அந்த இடத்துல ரெண்டு பொண்ணுங்க சண்டை போட்டுட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிறவன் இன்னும் கொஞ்சம் பவரா சண்டை போடுங்கிற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட சொல்றான். அதை கேட்ட அவளும் அதுக்கேற்ற மாதிரி சண்டை போடுறா. இப்படி இவங்க சண்டை போறதை பார்த்தா நம்ம டொமச்சுக்காவும் என்னடா கெடிவை விட ரொம்ப மோசமா சண்டை போடுதுங்களா அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். சரி நம்ம போறதுக்கான பாதை எங்க இருக்கு? அதுக்கு முன்னாடி தான் ஒருத்தன் குத்து கலாட்டா உட்காந்துருக்கானு. அப்படியே அதே இடத்துல இவனும் என்ன நீ ஒரு ஹாஃப் டீமனா அப்படின்னு இவளை பார்த்து கேட்கறான். அதுக்கு அவளும் ஆமா நான் இதுக்கப்புறம் அதை மறைக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறா. அப்படியே அதே மாதிரி அந்த பண்ணிட்டு போயிட்டு நான் சுவாடே இல்லாம சண்டை போட வேண்டியன்னு சொல்லிட்டு இவ கூட சண்டை போட ஆரம்பிக்கிறா. எஸ்கியூஸ் மீ போறதுக்கான பாதையை கொஞ்சம் வழி வரீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அடுத்த நொடி இவங்க எல்லாரோட பறி இவங்க பக்கம் திரும்பிடுது. டோமச்சுக்காவும் ஏன்டா இப்படி பண்ண, எல்லாரோட கவனம் இப்ப நம்ம பக்கம் திரும்பிடுச்சு அப்படிங்கிற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சாரா. அதுக்கேற்ற மாதிரி அந்த பைப்புலையும் இப்ப என்ன சொல்றானா அந்த பொண்ணை வந்து இவங்க கூட கூட்டணி வச்சுக்க சொல்றான். ஏன்னா டீமா சண்டை போட்டதான் எல்லாமே கரெக்டா இருக்குங்கிற மாதிரி அவன் சொல்றான். ஆனா நம்ம ஹீரோவோ நீ எனக்கு வழியை விடு, நான் இங்க இருந்து போயிடறான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றான். இருந்தாலும் அவன் என்ன சொல்றானா நீ எங்க கூட கேம் விளையாண்டா மட்டும் தான் பின்னாடி இருக்கிற கேட் ஓபன் பண்ணும் அப்படின்னு சொல்றான். இந்த பொண்ணும் ஆமா இப்ப நமக்கு வேற வழி இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றா. அப்படி இங்க இவனும் சிரிக்க ஆரம்பிச்சான். ஏன்னா இவங்க 3 பேரும் தோக்கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு. டேய் டக்கட்டோ அவங்க கிட்ட பேரம் பேசாம சண்டைக்கு கூப்பிட்டுருக்கே இப்ப என்னடா பண்றதுங்கிற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிடறா. அதுக்கு இனி இப்ப நம்ம என்ன பண்றது, அவனோட எண்ணமே சண்டை போடுறதா தானே இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் சண்டை போட ரேபிட் மாதிரி இதுங்க கிடையாது, எப்படி நம்ம சமாளிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறா. அது மட்டும் இல்லாம இந்த பைப்புல என்ன சொல்றானா எனக்கு இந்த 2 பொண்ணுங்களும் வேணும், அதனால அவங்க 2 பேரையும் விட்டுட்டு அந்த பையனை மட்டும் கொண்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏன்னா இவனை பொறுத்த வரையும் அழகா இருக்கிற பசங்க உயிரோட இருக்க கூடாதான். இதற்கிட்ட ஹீரோ அடுத்த நொடி இவங்க 3 பேரையும் கொண்டாடுறான். சோ இவனையும் சேர்த்து நம்ம ஹீரோ கொண்டாடுறான். அப்படியே இந்த பொண்ணு கொஞ்சம் இருங்க நீங்க தான் இவங்களை கொண்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. அப்படி கேட்டது மட்டும் இல்லாம ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. இதற்கிட்ட இவங்க 2 பேரும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. என்னோட பேரு தியோடேசியா, நான் வந்து என்னோட சிஸ்டரை தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஏய் இப்ப நீ என்ன சொல்ல வர, உன்னோட சிஸ்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்களும் உனக்கு உதவி செய்யணுமா? ஒருவேளை நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா ஸ்வான் மாஸ்டர் வந்து உங்க கூட பிரச்சனை பண்ணலாம். அதுக்கு நம்ம ஹீரோ நான் இந்த டவர்ல எங்க இருக்குன்னு ஸ்வான் மாஸ்டரால கண்டுபிடிக்க முடியாத மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி என்னோட எபிலிட்டி வச்சுக்கிட்டு நீ எதிர்பார்க்கிற உதவியெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அது வந்து நீங்க எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்க அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. அது மட்டும் இல்லாம இவரோட மக்களும் இந்த இடத்துல தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவ ஃபீல் பண்றாளாம். அப்படியே அந்த இடத்துக்கு இவங்க 3 பேரும் வந்து சேர்றாங்க. வரும்போது கூட இந்த பைப்புலைய பிடிச்சி திட்டிட்டு தான் வரா. ஓ நீங்க இங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு பாக்குறான். நெக்ஸ்ட் இவங்க எல்லாரும் இன்னொரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல தான் ஸ்வான் மாஸ்டர் இருக்கிறாரு. அவரோ இதுக்கப்புறம் அடுத்த ஸ்வான் மாஸ்டர் நான் அறிவிக்க போறேங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இப்படி இவர் பேசிட்டு இருக்கிற அதே இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை சொல்லிட்டு இந்த பொண்ணு வரா. டவருக்கு வந்து போதுமான எனர்ஜி கிடைக்காம போனதுனால ஈவல் கார்டு சீல் பண்ணி வச்ச இந்த பேரியர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் லேயர் வீக் ஆயிடுச்சு. இப்படி இதை சொல்றதுக்கும் இந்த டவரோட சீலிங் உடையறதுக்கும் கரெக்டா இருக்கும். அதே மாதிரி ஒருத்த பறந்துகிட்டே வந்து சொல்றான், நான் மட்டும் இந்த டவர் அடிச்சிட்டேன்னா இந்த பேரியர் மொத்தமா காணாம போயிடும். இங்க இந்த ஸ்வான் மாஸ்டரும் இது 3 நாள் கழிச்சு தான் நடக்கும் எதிர்பார்த்தேன். ஆனா இது இவ்வளவு சீக்கிரமா நடக்கும்னு எதிர்பார்க்கல. எல்லாரும் கேளுங்க டிவைன் கிங்கா நம்மளால முடிஞ்சது எல்லாத்தையும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாரு. அதே மாதிரி நம்ம ஹீரோ நீங்க என்ன வேணா பண்ணிக்கீங்க, நான் உங்க பிரச்சனைக்குள்ள வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா வந்து கேட்றான். ஏன் எதுவும் பண்ண போறது இல்லையா அப்படின்னு டொமச்சிக்கா கேட்கறான். அதுக்குதான் ஸ்வான் மாஸ்டரும் மத்தவனுங்களும் இருக்கிறானுங்களே அவனுங்க பாத்துப்பானுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதே மாதிரி அந்த டீமன் பைபிளையும் சொல்றான், அந்த பேரியர் எடுத்து விடுறது எப்படிங்கிற மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா அவங்க எல்லாரையும் நான் உயிரோட விட்டுருவேன். அதுக்கு இந்த ஸ்வான் மாஸ்டரும் என்னோட உயிர் இருக்கிற வரையும் நான் அதை சொல்ல மாட்டேன் அப்படின்னு தில்லா நிக்கிறாரு. இதை கிட்ட இவனும் நீ மட்டும் சொல்லல இங்க இருக்கிற ஒருத்தங்களா நான் கொள்வேன் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சாரான். அப்படியே ஒருத்தன் இவனை அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அவனே இவன் கொண்டாடுறான். ஆல்சோ இவனும் அவனோட ஃபயர்பால் மேஜிக் யூஸ் பண்ணி இவனை அட்டாக் பண்றான். ஆனா அவன் என்ன பண்ணிடுறான், அந்த அட்டாக்கே நல்லிஃபை பண்ணிடுறான். இந்த அட்டாக் மட்டும் இவன் எழுந்திருச்சு கண்டிப்பா நான் செத்துருப்பேன் அப்படின்னு புதுசா ஒருத்த வரான். யார் இவன், இவன்கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கு அப்படின்னு இவன் சொல்றா. சொல்றதா சொல்றீங்க எங்களோட பேரை சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு இவன் சொல்றான். அப்படி இவனும் இவங்களை அட்டாக் பண்ணலான்னு ட்ரை பண்றான். ஆனா இவன் என்ன பண்ணிடுறான், அந்த அட்டாக் தடுத்துறான். தடுத்தது மட்டும் இல்லாம இவனோட கையும் சாக்லேட்டா மாத்திடுறான். எனக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியே அடுத்த நொடி இவன் வந்து அவனோட சாடை வச்சு இவனை அட்டாக் பண்றான். ஆனா இவனும் ட்ரை பண்ண அப்படி சொல்லிட்டு இவனோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு இருக்கான். அப்படியே இந்த பைபிளைக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அதை பார்த்த
பார்த்தோன்னே இந்த பைபிள் என்ன பண்றானா அவங்க இருக்கிற கிறிஸ்டலை தூக்கி வீசுறான். இந்த நேரத்துல ஏதாச்சும் நல்லதா கிடைச்சா நல்லா இருக்குமே, பார்த்தா கூட காடஸ் வந்துடுறா. ஆகா, இவ வந்தாலே ஏதாச்சும் ஒரு வில்லங்கத்தோட தானே வருவா. ஆனா இவ்வளவு என்ன சொல்றானா, டார்க் காடோட பிரச்சனை தானே, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஒரு வழியா நல்லது நடக்க போகுதுங்கிற மாதிரி அவன் சந்தோஷப்படுறான். ஆனா அந்த சந்தோஷம் அடுத்தனுடைய தலைங்களா மாறிடுது. ஏன்னா அந்த ஈவல் கார்டு பக்கம் தான் இந்த காடஸும் இருக்கிறாளா. அதுக்கேற்ற மாதிரி அந்த ரெண்டு பேரும் இவ கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாவே நடந்துக்கிறானுங்க. இவனும் ஏன் இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். அதுக்கு அந்த காடஸும் நீ மீட் பண்ணதே ஒரு அன்லைக்கு தான் அப்படின்னு இவ சொன்னதுக்கு அப்புறம் பயபுலையோட தலையில இடி விழுந்த மாதிரி ஆயிடுது. அப்படியே இவங்க 3 பேரும் படிக்கட்டு வழியே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறப்ப இது என்ன ஒரு லூப் மாதிரி போயிட்டு இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா, பெரியருக்கு யூஸ் பண்ண அதே மேஜிக் இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு மோக்க சொல்லுது. அது இவ்வளவு ஒரு ஆளுங்களோட மேஜிக் பவர் இங்க இருக்கிறத சென்ஸ் பண்றாளாம். டக்கட்டோ, நீ மோக்கோக்கு ஹீல் பண்ண மாதிரி ஹெல்ப் பண்ணலாம்ல, அது அவங்களே இதை போட்டுருக்கிற மாதிரி தெரியுதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா அடுத்தபடியே அந்த டைம்ல பெரியரை யாரோ கட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி டொமோச்சிக்காவும் இந்த பெரியரை யாரோ ஒருத்தங்க தான் கட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அது யாருங்கிறது தெரியல. ஆனா இவன் ஒரு டோரை கண்டுபிடிக்கிறா. அந்த டோருக்கு அந்த பக்கம் இவளோட மக்களோட மேஜிக் எனர்ஜி எல்லாத்தையும் பிரிச்சு எடுக்கிற ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த இதுல இவளோட சிஸ்டர் இல்லன்னு நினைச்சு இவ சந்தோஷப்பட்டாலும் இவளோட மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இவ வருத்தப்படுறா. இதுக்கப்புறம் அவங்க யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு மிஷின் எல்லாத்தையும் அடிச்சு உடச்சிடுறா. அது மட்டும் இல்லாம இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஸ்வாட் மாஸ்டர் தானே, அதனால அவனை கண்டிப்பா நான் பழி வாங்கி தருவேன் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுறா. நீ சொல்ல வர்றது எனக்கு புரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியே அதே இடத்துல டவரோட டாப்ல இருக்கிற ஸ்வாட் மாஸ்டர் என்ன சொல்றான்னா, தம்பி இப்போதைக்கு நீ தான் ஸ்வாட் மாஸ்டர் இருக்க போற, இது டெம்பரவரி தான். சப்போஸ் நான் செத்துட்டேன்னா ஸ்வாட் மாஸ்டர் இதுக்கப்புறம் நீ தான் இருக்க போற. அதே மாதிரி இந்த பைபிளையும் ஐயோ நம்மளால எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி வருத்தப்படுறான். அதனால டைரக்டா காடஸை பத்தி எதுக்காக நீ எனிமிஸ் கூட பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அதுக்கு அந்த காடஸும் நான் முதல்ல வாங்கிட்டு இதை சொல்லவே இல்லையில, நாங்க எல்லாரும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். இதெல்லாம் கேட்கிற இவனுக்கும் அது ஒண்ணும் புரியல. அதே மாதிரி இவளும் இன்னொரு விஷயத்தை சொல்றா. இவ இங்க வந்ததுக்கான காரணம் அவளோட டார்லிங்க திருப்பி கூட்டிட்டு வரதுக்காக தானா, அதுவும் அது யாருன்னு பார்த்தா அந்த ஈவல் கார்டு தானா. இதை தெரிஞ்சுக்கிட்ட இவனுங்களும் ஷாக் ஆயிடுறானுங்க. அது மட்டும் இல்லாம இந்த டார்க் கார்டை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு ஏகப்பட்ட பேரை இவ அனுப்பி இருக்கா. அப்படி அனுப்பினதுனால தான் இந்த இடத்துல சீல் பண்ணி வச்சிருக்காங்கிற ஒரு விஷயம் இவளுக்கு தெரிய வந்திருக்கு. ஆனா நான் அனுப்பின ஆளுங்களாரையும் ஸ்வாட் மாஸ்டர் அசால்ட்டா சமாளிச்சிடுறான். அதனாலதான் லக்கி இல்லாதவனுக்கு லக்க கொடுத்து இந்த இடத்துக்கு வர வச்சேன். இதை தெரிஞ்சுக்கிற இவனும் ரொம்ப வருத்தப்படுறான். அதே மாதிரி இவனும் இந்த பேரியர் முன்ன இருந்ததை விட ரொம்ப வீக்கா மாறிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கிட்ட இவளும் அவகிட்ட இருக்கிற ஒரு மிரரை எடுத்து செக் பண்ணி பாக்குறா. அப்படி பாக்குறப்ப தெரியுது இந்த டவர்ல இருந்து ரொம்ப முக்கியமான 2 பேர் இறந்து போயிட்டானுங்க. அந்த 2 பேரும் வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோ போட்டுத்தல் ஆளுங்க தான். இவனுக்கு 2 பேரும் மட்டும் இருந்திருந்தானுங்க, கண்டிப்பா இந்த பெரியரை பழையபடி மாத்திருப்பானுங்க. பரவாயில்ல, செத்துட்டானுங்க, நல்ல விஷயம் தான். அதே மாதிரி இவனும் இந்த பிரச்சனையினால முடிக்க முடியலனா நான் இருந்து எதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். டேய், இந்த வாட்டி செத்தினா கண்டிப்பா நீ செத்துருவ. கேட்ட இவனும் ஷாக் ஆகுறான். அப்படியே இவளும் ஒரு ஹார்ட் மாதிரி இருக்கிற ஒரு பொருளை எடுக்கிறா. இதை நான் யூஸ் பண்ணி அந்த பேரியரையே அழிக்க போறேன். போச்சுரா, இதுக்கப்புறம் ஓடுறதுக்கு கூட வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி இவன் நினைக்கிறாரு. அதே நேரத்துல டொமோச்சிக்காவோ என்னோட உள்ளானவர் சொல்லுது ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு. அதுக்கேற்ற மாதிரி அந்த காடஸ் என்ன பண்றானா, அவகிட்ட இருக்கிற அந்த ஹார்ட்டினை யூஸ் பண்ணி அந்த பேரியருக்கு மேல இந்த சீலை உடச்சு விட்டாரா. ஒரு வழியா நான் அவனை திரும்பி பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சந்தோஷப்படுறா. ஆனா அடுத்த நொடியே பார்த்தா அந்த டார்க் கார்டு மேல இருந்து ஆத்துல விழுந்துடுறான். இன்னும் டார்க் கார்டு செத்துட்டானா. நீ அதை சொன்னதுக்கு அப்புறம் நான் எவ்வளவு ஷாக் ஆனேன் தெரியுமா அப்படின்னு டொமோச்சிக்கா சொல்றா. ஏன்னா நம்ம ஹீரோட பவர் டைம் பேரியரை கூட பெருசா எடுத்துக்கல போல இருக்கு. இது வேற வாரத்துல சொல்லணும்னா வருமுன் காப்பதே சிறந்தது. நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதே மாதிரி இவளும் ஸ்வாட் மாஸ்டர் கொண்டு அவளோட பகையை தீர்த்துக்கிறா. அது டிராகனை கொண்டு அந்த ரோபோட் இருக்குல்ல, அது திடீர்னு இந்த இடத்துக்கு வந்து இந்த காடஸையும் கொண்டுடுது. அதே மாதிரி அந்த காடஸ் கிட்ட இருந்து ஏதோ ஒரு எனர்ஜி அதை எடுத்துக்கிற மாதிரி தெரியுது. இவளும் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ஹீல் பண்ண ட்ரை பண்றான். பட் இந்த காடஸ் பைத்தியம் பிடிச்ச மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்படியே அதே நேரத்துல இவனும் டார்க் கார்டு செத்து போனதை ஏத்துக்க முடியாம இங்க இருக்கிற டீமன்ஸ் எல்லாரையும் அங்க இருக்கிற மக்களை கொல்ல சொல்லி ஆர்டர் கொடுத்து விட்டாரான். அப்படியே இங்க நம்ம ஹீரோ இந்த பிரச்சனை கொஞ்சம் பெரிய பிரச்சனையா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால நீங்க 2 பேரும் என்னோட கையை கொஞ்சம் பிடிங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவங்களும் கையை பிடிக்க அடுத்த நொடி நம்ம ஹீரோனோட பவரை யூஸ் பண்றான். அப்புறம் இதுக்காக தான் பக்கத்துல வர சொன்னியான்னு டொமோச்சிக்கா கேக்குறா. ஆமா, ஏன் அந்த காடஸை மட்டும் கொல்லல அப்படின்னு பக்கத்துல இருக்கிற அந்த பொண்ணு கேக்குறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் ரொம்ப சிம்பிளா, அவ என்ன கொல்ல ட்ரை பண்ணாத வரையும் நான் அவளை கொல்ல மாட்டேன். அப்படியே அதே இடத்துல இவ்வளோ நம்ம யோகிரியை தேடி டைரக்டா அந்த டவருக்கே வந்துடுறா. உங்களுக்கு டக்கட்டோ யோகிரி பத்தி தெரியுமா, அவ இப்ப எங்க இருக்கான்? நீங்க டக்கட்டோவை பத்தி கேக்குறீங்க, ஆனா பேசுறதுக்கு இது ஒரு சரியான நேரம் இல்ல அப்படின்னு இவன் சொல்றான். இதை கிட்ட இவ்வளோ இவனை ஃபுல்லா அப்ரைசல் பண்ணி பார்த்துட்டு, உங்ககிட்ட இப்ப ஸ்வாட் மாஸ்டர்ங்கிற டைட்டில் இருக்கு, அது மட்டும் இல்லாம உன் கையில இருக்கிறது ஒரு ஹோலி வெப்பன். இது ஹோலி வெப்பனா அப்படின்னு இவன் ஷாக் ஆகுறான். ஏன்னா இத்தனை நாள் கையில வச்சிருந்தது ஹோலி வெப்பன் இவனுக்கே தெரியல. இருந்தாலும் இதை வச்சு இவன் அந்த காடஸை கொன்னுறான். அப்படி எங்க இவனும் அங்க பாருங்க அவன் தான் டக்கட்டோ யோகிரி அப்படின்னு சொல்றான். இதை கிட்ட எவ்வளோ நம்ம ஹீரோ எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்ரைசல் பண்றதுக்கு ட்ரை பண்றான். அப்படி ட்ரை பண்ணவளாலே நம்ப முடியல. ஏன்னா எல்லாத்துக்கும் முடிவா இருக்கிறது இப்போ ஒரு மனுஷ ரூபத்துல இந்த இடத்துல இருக்குன்னு. ஷியோ, நீ ஏதோ சமன் பண்ணிருக்க தெரியுமா அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறா. கொஞ்சரி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு டொமோச்சிக்கா கேக்குறா. அதனாலே இந்த பொண்ணு தான் என்ன கூட்டிட்டு வந்தா அப்படிங்கிற மாதிரி இவன் சமாளிக்கிறான். என்னாச்சு, உங்களுக்கு உடம்பு சரியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். அதனாலே நான் நல்லா தான் இருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாலே போதுங்கிற மாதிரி இவன் சொல்றா. ஓ அப்படின்னா நல்லது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். அது மட்டும் இல்லாம போற போக்கில் இந்த பையபலியை கோத்து விட்டு எஸ்கேப் போயிடுறா. இருந்தாலும் இந்த பையபலிக்கு அவன் இந்த மாதிரி கோத்துட்டு போனது கூட பெருசா தெரியல. ஏன்னா அதுக்கு பதிலா அவன் பயந்ததை பார்த்து குஜாலாயிடுறான். டொமோச்சிக்காவும் இவனை பார்த்து பயப்படுறா. ஏன்னா மட்டமான டெஸ்டா இருக்குன்னு. கொஞ்சம் எப்படி நீ அங்கிருந்து தப்பிச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். அது அந்த காலரு
சரி கொஞ்சம் இறம் தான் இருக்காக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட அவன் சொல்றான். நெக்ஸ்ட் இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப எனக்கு ஒரு டவுட், நான் கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்கறான். அது வேற எதுவும் இல்ல, இந்த பொண்ணு எதுக்காக ஸ்வாட் மாஸ்டர் கொண்டாங்கிறது தான். அதுக்கு அவ்வளவு என்னோட மக்களை கொண்டதுக்காக அந்த ஸ்வாட் மாஸ்டர் நான் ரிவெஞ்ச் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிடுறா. அதே மாதிரி இவனும் இதுக்கப்புறம் நான் தான் ஸ்வாட் மாஸ்டர்ங்கிற மாதிரி சொல்ல, இதுக்கு முன்னாடி இருந்தவன் பண்ண மாதிரி இதுக்கப்புறம் பண்ண போறியங்கிற மாதிரி இவ கேட்கறா. அப்படி இவங்களுக்குள்ள ஒரு சின்னதா வாக்குவாதாக டிவைன் கிங் வந்து சொல்றாரு அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணாதுன்னு. ஏன்னா டார்க் அடியும் அவங்களோட ஆளுங்களையும் கொண்டது நம்ம ஹீரோ தாங்கிறத அவங்க கெஸ் பண்றாங்க. இந்த உலகத்தோட பிரச்சனைக்குள்ள தலையிடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா அவங்களோ புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. அப்படியே இவனோ டக்கட்டோ உன்னால எப்படி இது முடிஞ்சுங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோ நான் ஒரு ஆவரேஜான ஹை ஸ்கூல் பையன் தான், ஒரு ஸ்டேஜ் சமன் பண்ணி நான் இந்த உலகத்துக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு டொமச்சிக்காவும் நீ பின்னாடி சொன்னதை ஏத்துக்கலாம், ஆனா முன்னாடி சொன்ன பத்தியா அதை ஏத்துக்கவே முடியாதுங்கிற மாதிரி சொல்றா. அப்படியே நம்ம ஹீரோ ராயல் கேபிட்டலுக்கு எப்படி போகணுங்கிற மாதிரி வழி கேட்கறான். அது மட்டும் இல்லாம இந்த ஹாஃப் டீமன் பொண்ணு இருக்கால, அவ அவளோட சிஸ்டர் பேரை சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது டாச்சி பண்ணா சொல்லிட்டு ஒரு பையன் கூட சுத்திட்டு இருந்தால அந்த பொண்ணு தான் இவளோட தங்கச்சியா. இங்க டிவன் கிங்கும் நானும் ராயல் கேபிட்டலுக்கு வரேன்னு சொல்றாங்க. அது இருக்கட்டும் வழிய சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் வேணா வழியை கட்டுறதுக்கு கூட வரட்டா? இல்ல வேணவே வேணாம், ஏன்னா நானும் இவ்வளவு ஒன்னாதான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். கேட்ட இவ்வளவு இதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிறா. நெக்ஸ்ட் இவன் ஒரு $2 கொடுக்குறான், இது ராயல் கேபிட்டலுக்கு போறப்ப இது உங்களுக்கு உதவுன்னு. ஹீரோவும் அதை வாங்கிக்கிறான். அப்படி இவங்க எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு போறாங்க. அதே மாதிரி இந்த பைபிளையும் என்ன மறுபடியும் என்ன தனியா விட்டு போயிட்டீங்களா அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிடறான். அப்படி புலம்பிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு லோட்டு வந்து நடந்தது எல்லாத்தையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றியா அப்படின்னு கேட்கறான். அப்படியே சீன் கட் பண்ணா யூகிரி டாக்கட்டோ என்ன பண்றது அப்படின்னு ஷியோனோட சர்வன்ட் கேட்கறான். ஏன்னா கொல்றதுக்காக அனுப்பின பொண்ணை அவனை பார்த்து பயந்து ஓடிட்டாலாம். இதை தெரிஞ்சுக்கிட்டே எவ்வளவு டக்கட்டோ யூகிரியை பத்தி தெரிஞ்சவங்க யாராச்சும் ஜப்பான்ல இருப்பாங்க, அவங்களை கூப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறா. அதுக்கேற்ற மாதிரி ஒருத்தர் இந்த உலகத்துக்கு சமன் பண்ணிடுறா. சமன் பண்ணதுக்கு அப்புறம் டக்கட்டோ யூகிரியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியுங்கிற மாதிரி கேட்கறா. இதுகிட்ட வரும் பேரல் வேர்ல்ட் இருக்கிறது உண்மைனா அப்படின்னா அவனுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல இருந்தா போர் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ இந்த உலகத்துல தான் இருக்காங்கிறது தெரிஞ்ச உடனே நீங்க நிறைய பேரோட உயிரை காப்பாத்திருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. யோ என்னையா சொல்ற, எங்களுக்கு ஒண்ணும் புரியல. அப்படியே அடுத்தபடியே ஆல்பா ஒமேகாவோட ஃபர்ஸ்ட் கிட் ஓபன் ஆயிடுச்சுன்னு வார்னிங் வருது. அது மட்டும் இல்லாம செல்ஃப் டிஃபென்ஸ் ஆக போகுது, அதுவும் சீக்ரெட்ல. இதை கேட்ட இவனும் அடுத்த நொடியே என்ன பழைய உலகத்துக்கு அனுப்பிடுங்கன்னு கதார ஆரம்பிச்சிடறான். பார்த்தா இவனோட தலை அப்படி வெடிச்சிருது. டக்கட்டோ யுகிரி நீ எப்படி பட்டுவன் அப்படிங்கிற மாதிரி விலை யோசிக்கிறா. நெக்ஸ்ட் ஆக்சிடென்ட் இருக்கும்ல, அந்த இடத்துல இருந்த ஒரு செத்து போன பொண்ணு மறுபடியும் உயிரோட வந்துடுறா. அது மட்டும் இல்லாம அவளுக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்கிற மாதிரி ஒரு சிஸ்டமும் கிடைக்குது. அந்த சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு, அதனால அதை ரெக்கவரி பண்றதுக்கு பக்கத்துல இருக்கிற அதிகமா இருக்கிற ஏதாச்சும் ஒன்று சாப்பிடுங்க அப்படி சொல்லுது. இவ்வளவு வேற வழி இல்லாம அந்த வைவரோட ஃபிளஷ் எல்லாத்தையும் சாப்பிட்டாரா. அப்படியே சீன் கட் பண்ணி டக்கட்டோ ஆசாக்கா இருக்கா, அவன் நம்ம ஹீரோக்காக சமைச்சிட்டு இருக்கா. ஹீரோவும் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு இவ்வளவுதான் சமைக்க தெரியுமா அப்படின்னு கேட்கறான். இன்னும் பொசுக்கிற சொல்லிட்டா, சமைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. சரி ரைட்டு, இதுக்கு மேல விட்ட இவ வண்டியே திட்டுவா, அதனால இது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுறான். ஆனா இவளுக்கு இவளோட சமையல் பிடிக்கல, ஏன்னா அந்த அளவுக்கு மோசமா சமைச்சிருக்கா. அதுக்கப்புறம் அடுத்த வேலை என்ன இருக்குங்கிறத புக்லெட்ல எடுத்து பார்த்தா ஆல்பா ஒமேகாக்கு படிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கணுங்கிற மாதிரி போட்டிருக்கு. என்னடா நினைச்சீங்க, என்ன கொல்றதுக்கு முடிவே பண்ணிட்டீங்களா? இருந்தாலும் அவன் சொன்ன பச்சை கேட்கறான், அதனால ட்ரை பண்ணி பாக்குறேன். அடுத்த சீனே பார்த்தா நம்ம ஹீரோக்கு படிக்கிறதுக்கு இவ சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. கொஞ்சம் யாரோ வீட்டுக்குள்ள வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கதவை பண்ணி பார்த்தா உள்ள வந்திருக்கிறது ஒரு ரோபோட். இவளும் பார்த்துட்டு என்னடா பண்றதுங்கிற மாதிரி யோசிக்கிறா. அப்படி யோசிச்சவ என்ன பண்றானா அவளுக்கு தேவையான எல்லா பொருளையுமே அந்த ரோபோட் கிட்ட கேட்கறா. அந்த ரோபோட்டும் நீங்க கேட்டது எல்லாத்தையும் நான் கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுது. கேட்டு இவளும் ஓகே இதுக்கப்புறம் பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறா. அது மட்டும் இல்லாம தேவையான பொருளை கொண்டு வர சொல்லி இருக்கிறா. அதனால அதை எடுக்கிறதுக்காக நம்ம வெளில போகலாமா அப்படின்னு கேட்கறா. நெக்ஸ்ட் இவங்க 2 பேரும் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க. இது ஒரு அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற ஒரு ஃபெசிலிட்டின்னு சொன்னா யாராலையும் நம்பவே முடியாது, ஏன்னா அந்த அளவு ரொம்ப தத்ரூபமா கட்டி வச்சிருக்கானுங்க. இருந்தாலும் இந்த இடத்தை விட்டு நான் உயிரோட திரும்பி போவானான்னு தெரியல அப்படின்னு புலம்புறா. அப்படியே அதுக்கப்புறம் விக்கியா இருக்காருல, நீ நல்லாவே வேலை பாக்குற அப்படின்னு பாராட்டுறாரு. அதுக்கு இவ்வளவு எல்லா வேலையும் பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால வேலைக்கு கொஞ்சம் ஆளுங்களை சேர்த்தா என்ன வாங்குற மாதிரி கேட்கறா. அதுக்கு இவரும் அதெல்லாம் வாய்ப்பு இல்ல, ஒரு நாள் ராத்திரி தாண்டதே பெரிய மேட்ரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு இவ்வளவு ஆமா நீங்க சொல்றது சரிதான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பாக்குறா. சரி உங்ககிட்ட இதை நான் கேட்கிட்டு இருந்தா இந்த வேலையை நீ வெறுக்கிறியா? கண்டிப்பா நான் இதை வெறுக்கிறேன் அப்படின்னு இவரோட மூஞ்சிக்கு நேராவே சொல்லிடுறா. அதுக்கு இவரும் அதுக்காக தான் நான் ஒண்ணு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவளோட சேலரியை கொடுக்குறாரு. இன்னும் மாத சம்பளமே இவ்வளவு இருக்கு, எங்கிருமா உலகத்தை காப்பாத்துறது உன்னோட கையில தான் இருக்கு, அதனால இந்த காசெல்லாம் பெரிய மெட்ரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. அதுக்கு நான் செவத்துக்குள்ள போட்டு அடிக்கிறதெல்லாம் நியாயமே இல்ல அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றா. அப்பனா வெளில போயிட்டு சுத்தி பார்த்துருவாங்க, எந்த பிரச்சனை இல்ல அப்படின்னு இவரே சொல்றாரு. உண்மையாவா? உண்மையாதான், ஏன்னா நீ ஃபர்ஸ்ட் டைம் போகும்போதே செத்துருவான் தான் நான் நினைச்ச தெரியுமா. சரி நான் வெளில போனதுக்கு அப்புறம் அவனுக்கு சமைச்சு கொடுக்கறது யாரு? வேற என்ன ரோபோட் தான் சமைச்சு கொடுக்கும், அப்ப எதுக்குடா நான் சமைக்கணும் போட்டிருந்தீங்க? அதுக்கு அவரும் பாசத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கேட்டு எவ்வளவு இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது, எனக்கு ஒரு வெக்கேஷன் கொடுங்க அப்படின்னு கேக்குறா. நெக்ஸ்ட் சீனே பார்த்தா ஏதோ ஒரு இடத்துக்குள்ள இருக்கிறா. ஆமா நான் இப்ப எங்க இருக்கேன், எனக்கு கடைசியா ஞாபகம் இருந்தது என்ன அப்படின்னு யோசிச்சு பாக்குறா. பார்த்தா மேடம் வெகேஷனை தாறுமாறா நல்லாவே என்ஜாய் பண்ணிருக்கா. ஆனா அதுக்கப்புறம் நடந்தது எதுவுமே இவளுக்கு சரியா ஞாபகம் இல்ல. நெக்ஸ்ட் இவளுக்கு ஒரு வாய்ஸ் கேக்குது, ரிலாக்ஸா இருங்க, நாங்க உங்க இது பண்ண மாட்டோம், ஆனா அப்படி பண்ணாம இருக்கணும்னா நாங்க கேட்க கேள்விக்கு பதில் சொல்லிடுங்க அப்படிங்கிற நம்ம ஹீரோவும் ஆகாசா வெகேஷன் போயிருக்காங்கிற விஷயத்த ரோபோட்டை கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அப்படியே கொஞ்சம் இறங்கும்போது நம்ம ஹீரோக்கு ஆகாசம் இல்லாம இருக்கவே முடியல, அதனால அவங்கள பாக்குறதுக்கு போலாம் அப்படின்னு முடிவு பண்றான். அதனால அடுத்த சீனே நம்ம ஹீரோ ஆகாசா எங்க போயிருக்காங்கன்னு அந்த ரோபோட் கிட்ட கேட்கறான். அந்த ரோபோட்டும் ஆகாசா வெகேஷன் போயிருக்காங்க, ஆனா அவங்க எங்க போயிருக்காங்கிறது எனக்கு தெரியாது. அப்படின்னா நான் யார்
டைரக்டா தான் கேக்குறது. இங்க வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ் கேளுங்க, அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு அந்த ரோபோட் போட்டு கொடுத்துருது. அப்படியே அடுத்த நொடியே நம்ம ஹீரோ கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிறவங்க கூட பேச ஆரம்பிச்சாரு, இந்த டோரை ஓபன் பண்ணுங்கன்னு. இவரும் என்னதான் பாச்சுங்கிற மாதிரி கண்ட்ரோல் ரூம்ல வந்து பாக்குறாரு. பார்த்தா அங்க இருக்கிற எல்லாரும் செத்து கிடக்குறானுங்க. என்ன நடக்குதுங்க? ஆல்பா ஒமேகா வெளில வரதுக்கு அந்த பொண்ணு உதவி செய்யறா. இவரும் பயப்பட ஆரம்பிச்சாரு. ஆல்பா ஒமேகா வெளில வந்தா என்ன வேணா நடக்கலான்னு, அதனால என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு அவர் சொல்லவும் அவர் துப்பாக்கியை தான் எடுக்கிறாரு. ஓச்சரா, இதுக்கப்புறம் யாராலையும் தப்பிக்க முடியாது. ஹீரோவும் கேக்குறான் ஆகாஷா எங்க போயிருக்காங்கன்னு. இவரும் அவங்க வெக்கேஷன் போயிருக்காங்க, ஆனா திரும்பி வரதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏன்னா வெக்கேஷனுக்கு போயிருந்த ஆகாஷாவை ஏஜென்சில இருக்கிறவனுங்க கடத்திட்டானுங்களாம். அப்பனா அவங்கள காப்பாத்துறதுக்காக நீங்க போகலையா? அதுக்கு வாய்ப்பு இல்ல, ஏன்னா அந்த ஆர்கனைசேஷனுக்கு உலக புறா ஆளுங்க இருக்கானுங்க. அவனா சரி, நானே போய் ஆகாஷாவை கூட்டிட்டு வரேன், ஆனா இங்க நடந்த விஷயத்த வெளில சொல்லக்கூடாது, ஓகேவா? அப்படியே அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஹீரோ ஆகாஷாவை காப்பாத்துறதுக்காக அவங்கள அடைச்சு வச்சிருக்கிற இடத்துக்கு டைரக்டாவே போயிடுறான். இப்போ நீங்க பாக்குற சீனை தான் கதையோட ஆரம்பத்திலேயே நீங்க பாத்திருப்பீங்க. பார்த்தாலே கொல்ற போறா, மத்தபடி ஸ்பெஷலா எதுவும் இல்லையா அப்படின்னு ஒருத்தன் கேக்குறான். அப்பனா பார்க்காத நேரம் பார்த்து கொல்ல வேண்டியதா அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். பட் நம்ம ஹீரோக்கு இன்னொரு பவர் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியல நினைக்கிறேன். யாராச்சும் கொல்லணும்னு நினைச்சாலே நம்ம ஹீரோக்கு அது தெரிஞ்சிடும். நீங்க ஆகாஷாவை நம்ம ஹீரோ நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க, வெளில இருந்து ஏதோ சத்தம் கேக்குது. பார்த்தா அடுத்த நொடி உள்ள ஒருத்தி வரா. வந்து என்ன பண்ணிடுறானா, துப்பாக்கி முனையில இவளை பிடிச்சிக்கிறா. ஆகாஷா ஒரு வழியா நான் உங்களை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு யூகிரி சொல்றான். இங்கே கிட்ட வந்தா இவளை கொண்டுட அப்படின்னு சொல்ல அடுத்த நொடி நம்ம ஹீரோ இவளை கொண்டாடுறான். ஆமா இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு ஆகாஷா யோசிக்கிறதுக்குள்ள நம்ம யூகிரி ஆகாஷா கட்டி பிடிச்சிக்கிட்டு வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்றான். வெளில வந்து பார்த்ததுக்கு அப்புறம் இவ ஷாக் ஆகுறா. ஹீரோவும் வருத்தப்படுறத புரிஞ்சுக்கிட்டே இவளும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லாம சொல்றா. அப்படியே சீன் கட் பண்ணா இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. விளையாடிட்டு இருக்கேன், நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே சரி, இவன் இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணியிருக்கான், அதுக்கு அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்களா? அதுக்கு அவரும் ஆல்பா ஒமேகா எதுவும் பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்றாரு. அப்பனா அவன் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன ஏதாச்சும் பண்ண போறீங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டோம், ஆனா இதுக்கப்புறம் உங்களால வெளில போகவே முடியாது. அடங்க பார்த்தா இருந்த ஒரு ஆப்ஷன் போச்சா அப்படின்னு இவ புலம்புறா. இருந்தாலும் கவலைப்படாதீங்க, உங்களுக்குன்னு ஒரு கார்டியனா நாங்க ரெடி பண்ணி வைக்கிறோம் சொல்றாரு. பட் இருந்தாலும் இந்த வேலையை நீங்க கண்டினியூ பண்றீங்களா? இல்ல ஆரம்பத்துல எனக்கு வெறுப்பு இருந்தாலும் இப்ப எனக்கு விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்லைன்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் அவனுக்கு சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றா. ஏன்னா நம்ம ஹீரோ இவ கூட இருக்கும்போது மட்டும்தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். கொஞ்சம் இரு, நான் இதையும் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா என்னோட பேக் மறந்துட்டேன், அதுலதான் என்னோட காசு எல்லாம் இருக்கு. இதை கிட்ட நம்ம ஹீரோவுக்கும் சிரிப்பு வர ஆரம்பிச்சிருது. என்ன லைஃப் லாங் அவன் கூட இருக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு மோக்க கேக்குது. எப்படி நீ இதை சொல்ற? ஏன்னா பாக்குற பார்வையை பார்த்தாலே நல்லா தெரியுது. அப்பனா சரி இந்த விஷயத்தை இவங்கிட்டே சொல்லிடுறேன்னு மோக்க சொல்ல அப்படி மட்டும் பண்ணிடாதேன்னு டொமச்சிக்கா சொல்றா. அப்பனா உனக்கு ஆசை இல்லையா? இல்ல இருக்கு, ஆனா இப்ப சொல்ல வேணாமே. ஹீரோ இப்ப என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அதுக்கு டொமச்சிக்காவும் எதுவும் நடக்கலையே, நாம இப்ப ராயல் கேபிட்டலுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறா. அடங்க மொக்க நம்மள சுத்தி வளைச்சிட்டானுங்களா அப்படின்னு மோக்க சொல்லுது. தயவு செஞ்சு கொஞ்சம் வெளில வர முடியுமாங்கிற மாதிரி ஒருத்தர் கேக்குறாரு. நம்ம கூட அவங்க சண்டை போற மாதிரி தெரியல, அதனால நம்ம போலாம் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அவரும் நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ கொஞ்சம் நல்லா பாரியா, அனுபவ சிட்டியோட மேயர் தான் எனக்கு இந்த வண்டியவே கொடுத்தாரு, அதோட ஸ்டேஜ் சியோன் தான் இந்த உலகத்துக்கு எங்களை கூட்டிட்டு வந்தாங்க, இதை கிட்ட வரை இவங்களுக்கு கிஃப்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பார்க்க சொல்றாரு. அப்படி பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க ஸ்டேஜ் கேண்டிடேட்டா இருக்கலாம், ஆனா சம்டைம்ஸ் ஏமாத்துறது கூட வாய்ப்பு இருக்கு, அதனால நான் உங்களை விட மாட்டேன் அப்படி சொல்றாரு. அப்பனா என்ன பண்ணாதான் விடுவேன் அப்படின்னு இவ கேக்குறா. நம்ம ஹீரோ இப்ப என்ன பண்றானா, ரெக்கு கொடுத்த லாக்கெட்டை காமிக்கிறான். காமிச்ச உடனே இவங்களுக்கு மரியாதை கூட ஆரம்பிச்சிருது. ஏன்னா ராயல் கேபிட்டலுக்கு போறப்ப இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும் தெரிஞ்சதான் அவன் கொடுத்திருப்பான். நீங்க ரெண்டு பேருமே ரிச்சர்டுக்கு தெரிஞ்ச ஆளா இருந்தீங்கன்னா நீங்க நைட் ஆஃப் டிஃபன் கிங்கா தான் இருக்கணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சவன் கொஞ்ச நேரத்துல இவங்க ரெண்டு பேர்ல ஒரு ஆளை டியூலுக்கு கூப்பிடுறான். இதை கேட்ட பக்கத்துல இருக்கிறவரும் இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனாலும் இவன் விடுற மாதிரி தெரியல, நான் சண்டை போட்டே அவன் அப்படின்னு அடம் பிடிக்கிறான். இப்ப என்னடா பண்றது, திரும்பி போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி டொமச்சிக்கா கேட்கிறான். சண்டைன்னு வந்துட்டா களத்துல இறங்கணும் அப்படின்னு மோக்க சொல்லுது. ஹீரோ என்ன ஆயிட போது பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நெக்ஸ்ட் ரெஃபரியா இருக்கிற ஒரு ஸ்டோல்ஜரும் சண்டை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நான் இதுக்கு முன்னாடி டொமச்சிக்கா சண்டை போட்டு பார்த்தது கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அதுக்கு மோக்க ஸ்பிரிட்டும் கவலைப்படாத, அவளுக்கு சண்டை போடுறதுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அதுக்கேற்ற மாதிரி டொமச்சிக்காவை என்ன பண்றானா, சுத்தி வலிச்சு பயப்பிள்ளையோட எம்பி அடிச்சிடறா. மேட்ச் ஓவர், நான் தான் ஜெயிச்சேன். ஐ திங்க் அவனுக்கு அடுத்த தலைமுறை வருமானங்கிறது டவுட் தான் அப்படின்னு மோக்க சொல்லுது. அதே மாதிரி இவரும் இந்த போட்டியில ஜெயிச்சது டொமச்சிக்கா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. நான் சொல்லி கொடுத்ததுனாலதான் இவ இந்த அளவுக்கு வந்திருக்கா அப்படின்னு மோக்க சொல்லவும் டொமச்சிக்கா கடுப்பாயிடுறா. இதுக்கு மேல ஒரு வாரத்தை சொன்னா நடக்கிறதே வேற பாத்துக்க. பாவம் அந்த பையன் ரொம்ப வழியில இருக்கான் போல இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறா. எனக்கு எது தெரியாது அப்படின்னு டொமச்சிக்கா சமாளிக்கிறா. நெக்ஸ்ட் இங்க இருக்கிற வாழலாம் மேஜிக் இருக்கிறதா நம்ம ஹீரோ பாக்குறான். அது மட்டும் இல்லாம அடிவாங்கின பையன் கொஞ்சம் தெளிவானதுனால இங்க இருக்கிற வாழல எல்லாத்திலும் மேஜிக் பட்டது யாருங்கிறத சொல்றான். ஏசியன் காலத்துல எக்லிஷியான ஒரு பயங்கரமான விசாடு இருந்தாரு, அவரு தான் இந்த வாழல இருக்கிற மேஜிக் எல்லாத்தையும் போட்டாரு. ஓ அந்த பைப் இல்லையா இது, அவர் உங்களுக்கு தெரியுமா? அப்படியே அந்த இடத்துக்கு டொமச்சிக்கா வரும். பைப்ல லைட்டா பயந்துடுறான், ஏன்னா அடி வாங்கினது இன்னும் மறக்கல. நெக்ஸ்ட் இவங்க எல்லாரும் சிட்டில இருக்கிற எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது கூட என்ன எல்லாரும் ரொம்ப வித்தியாசமா இருக்கானுங்களே அப்படின்னு டொமச்சிக்கா கேக்குறா. அதுக்கு இவங்க எல்லாரும் வாரியர்ஸ் அண்டர் வேர்ல்ட்ல சேலஞ்சுக்காக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோ இதுக்கப்புறம் நாங்களே பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏன் இப்படி சொன்ன அப்படின்னு டொமச்சிக்கா கேக்குறா. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது நம்மளோட கிளாஸ் மெஸ். இதை கேட்டு டொமச்சிக்காவும் பஸ்ஸை விட்டு தப்பிச்சதுக்கான காரணத்தை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்றான். பட் நம்ம ஹீரோ இப்ப என்ன சொல்றானா, மன்னிக்கணுமா தன்னனா கொடுக்கணுமா அது எல்லாமே உன்னோட கையில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் கேசலுக்குள்ள வராங்க. பார்த்தா செரமோனி நடக்க
நடக்கிற மாதிரி தெரியுது. அதனால இவங்கள கூட்டத்தோட கூட்டமா ஐக்கியமாயிடுறாங்க. அப்படியே இந்த இடத்துக்கு இந்த நாட்டோட ராஜா வராரு. அவரும் பேச ஆரம்பிக்க என்னைய வளவளன்னு பேசிட்டு இருக்க அப்படின்னு ஒருத்தன் கேக்குறான். அவா யார் இந்த பையன் உனக்கு தெரியாதா அப்படின்னு டொமச்சிக்கா கேக்குறா. இங்க ராஜா உன் தம்பி உனக்கு ஃபர்ஸ்ட் டைம்னால ரொம்ப ஆட்டிடியூடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா அவனோட ஃபிங்கர்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டாரு. ஐயோ இங்க என்னையா நடக்குது அப்படின்னு டொமச்சிக்கா ஷாக் ஆகுறா. அப்படியே அந்த கிங் என்ன சொல்றாருன்னா நீங்க பெரிய ஸ்டேஜ் ஆகணும்னா நீங்க ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி சொல்றாரு. கட் பண்ணா ஸ்டேஜ் ஷியோன் இருக்கால அவ இப்ப என்ன பண்றானா கொல்றதுக்காக ஒரு ஆர்டர் கொடுத்திருப்பால அந்த பொண்ணை போய் பாக்குறா. அந்த பொண்ணும் நம்ம ஹீரோவை பார்த்ததுல இருந்து ஃபுல் டிப்ரெஷன்ல இருக்கா. நீ ஒரு மாஸ்டர் சம்மன் பண்ணிட்ட கண்டிப்பா அது இந்த உலகத்தையே அழிச்சிரும். நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன் அவ கண்டிப்பா ஒரு மனுஷனே இல்ல. ஷியோனோ டக்கடகிரியை பத்தி அந்த டேகர்ட்ட கேக்குறா. அந்த டேகரோ ஹனகாவா என்ன சொன்னானுங்கிறத சொல்லுது. அவன் பாக்குறதுக்கு குழந்தை தனமா தெரிவான். அதுக்குன்னு அவனை குறைச்சி இடப்பட்டுறாத. அவன் நினைச்சா ஒரே சங்கில் எல்லாரும் கொல்ல முடியும். அதுக்கப்புறம் அதை பத்தி கேட்டா ஒன்னும் தெரியாத பச்சை குழந்தை மாதிரி அடிப்பான். இதை கிட்ட இவனும் யூகிரி டாக்கட்டோ கட்டுறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆளை கூப்பிட போற அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அம்மா யாரதான் கூப்பிட போற? என்னோட மாஸ்டரோட எங்க சிஸ்டரை தான் நான் போய் கூப்பிட போறேன். ஏன்னா அவன் எங்க மாஸ்டரை விட ரொம்ப பவர்ஃபுல்லானவ. அதனாலதான் எங்க மாஸ்டர் அவர் நேரம் கிடைக்கிறப்ப சேல் பண்ணிட்டாரு. ரைட்டு இதுக்கு மேல இருந்தா என்னோட உயிருக்கு உத்தரவாதம் இல்ல நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறப்ப எங்க போற ராஜா நீ எங்க கூட வரங்கிற மாதிரி சொல்றான். இதுக்கு முன்னாடி டாம்பாய் மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட சிலைவா இருந்தா இப்போ ஒரு பையன் கிட்ட சிலைவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவன் புலம்புறான். டே ஆக்சுவலி நான் ஒரு பொண்ணு. ஓ அப்ப நான் ஓகே அப்படியே சரி கட் பண்ணா. ராயல் கேபிட்டல்ல இருக்கிற கிங் என்ன சொல்றான்னா உங்களுக்கு தேவையான எல்லா ஏற்பாடு நாங்க பண்ணி வச்சுட்டோம். அதனால நீங்க அங்க போய் உங்களோட வேலையை நீ கண்டினியூ பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ராயல் ஃபேமிலி கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. ஏன்னா உங்கள்ட்ட இருக்கிற கிஃப்ட் எல்லாமே ராயல் ஃபேமிலி கிட்ட ஒர்க் ஆகுது. அப்படி இங்க டொமச்சிக்காவும் ஹலோ காய்ஸ்ங்கிற மாதிரி சொல்ல டொமச்சிக்கா நீ இன்னும் உயிரோட இருக்கியா அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாருமே கேக்குறானுங்க. அடே நான் இருக்கிறது தெரியுது டக்கட்டோ இருக்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி இவ கேக்குறா. உடனே கூட்டத்துல இருந்த ஒரு 3 பேர் நம்ம ஹீரோவை பாக்குதுங்க. அப்படி அதே நேரத்துல டிவின் கிங் இருக்கால அவ இப்ப என்ன பண்றானா ராயல் கேபிட்டலுக்கு வந்துடுறா. வந்த உடனே ஹோலர்ஸ்ங்கிற ஒரு பிஷப் வந்து இவளுக்கு மரியாதை கொடுக்குறாரு. அதே மாதிரி டிவின் கிங்கும் நாங்க வந்து டார்க் கார்டை கொண்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கிட்ட வரும் சீல்கிய பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா இப்ப என்ன சொன்னீங்க அப்படின்னு அவ யோசிக்கிறதுக்குள்ளேயே இவர் ஒரு ஆக்டிவ் ஃபேக்டர் யூஸ் பண்றாரு. அதனால இவளுக்கு ஏதோ பண்ணுது. அப்படி இங்க பார்த்தா இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா ஒரு பையன் கூட பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கிறப்ப அவங்க கிளாஸ்ல இருக்கிற ஒரு பொண்ணு அந்த இடத்துக்கு வரா. ஆமா யார் இந்த பொண்ணு? இது உனக்கு சோறாவ தெரியாது. அந்த கிளாஸ்ல ரொம்ப ஃபேமஸான பொண்ணுனா இவதான். அந்த பொண்ணு என்ன சொல்றானா நீங்க பழி வாங்கணும்னு எண்ணத்துல வந்து இருந்தீங்கன்னா அதை மறந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதற்கிட்ட நம்ம ஹீரோ யாசகி தானே லீடர்னு சொன்னானுங்க. ஆமா எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் 2 பசங்க புலம்பிட்டு இருக்கானுங்க. பொண்ணுங்களுக்கு மட்டும் 2 ஃப்ளோர் பசங்களுக்கு மட்டும் ஒரே ஃப்ளோர் தானா? இதுலயும் முக்கியமா பொண்ணுங்க இருக்கிற ஃப்ளோருக்கு போகவே கூடாதான். டே மச்சான் நம்ம யாருன்னு அவன் மறந்துட்டான் போல இருக்குடா. ஆமா நீங்க யாரு? சரிதான் போ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட எபிலிட்டி எப்படிப்பட்டதுங்கிறது எல்லாத்தையும் சொல்றானுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோட எபிலிட்டியை பத்தி கேட்க நம்ம ஹீரோ என்னோட எபிலிட்டி வந்து பூச்சை கொள்றது அப்படிங்கிற மாதிரி மாத்தி சொல்லிடுறான். அப்படியே அதே நேரத்துல அந்த இடத்துக்கு ஃபோகான்னு சொல்லிட்டு இன்னொரு பையன் வரான். அவனோட பவர் என்னன்னா டெத் கார்டா. அப்படியே இங்க டொமச்சிக்காவும் என்ன பண்றானா அவ தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயத்தை எல்லாத்தையுமே இந்த பொண்ணு கிட்ட கேட்கறா. அந்த பொண்ணு இவ கேட்கிற கேள்விக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லுது. அது மட்டும் இல்லாம இதுல ஒரு 3 பசங்க இருக்கிறானுங்க. அவங்களோட பவர்ஸ் எல்லாமே கொஞ்சம் அப்படி இப்படி உள்ளது. அப்படி இப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு டொமச்சிக்கா கேட்கிறா. அதுக்கு அவ்வளோ அவங்களோட பவர் என்னங்கிறத சொல்றா. கேட்ட டொமச்சிக்காவும் என்னடா பவர்ங்கிற மாதிரி நினைக்கிறா. அப்படி இந்த 2 பொண்ணுங்களும் நம்ம டொமச்சிக்காவை பார்த்து பேசுதுங்க. யூகிரி டாக்கட்டோ கூப்பிட முடியுமா நாங்க அவர்கிட்ட பேசணும். அப்படி இங்கேயும் நம்ம ஹீரோட இன்னொரு பேரான லார்ட் ஒகல்கஷி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ கிட்ட இவன் சில விஷயத்தை இன்டைரக்டா தான் சொல்றான். ஏன்னா டைரக்டா சொல்லக்கூடாது. சரி நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கறான். அதுக்கு அவனும் உங்களை கண்காணிக்கிறதா என்னோட வேலையை. அதுக்குன்னு பக்கத்துல இருந்து உங்களை கண்காணிக்கிறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுக்கப்படல அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம சூப்பர் நேச்சுரலா ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு கண்ணு இவன்ட்டே இருந்திருக்கும். ஆனா இப்ப இது ஒர்க் ஆகாம போனதுனால இதுக்கப்புறம் எனக்கு இது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். உங்களுக்கு இது வேணுமா? இல்ல எங்களுக்கு வேணவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறானுங்க. நெக்ஸ்ட் டொமச்சிக்காவும் நம்ம ஹீரோ வந்து கூப்பிடுறா. அடுத்த நொடியே நம்ம ஹீரோ கிட்ட இவன் மன்னிப்பு கேட்கிறா. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற பொண்ணையும் மன்னிப்பு கேட்க சொல்றா. இதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்ல. ஃபர்ஸ்ட் கிட்ட ஓபன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு யாருக்கும் எதுவும் தெரியாது. இதுக்கு முன்னாடி வரை நான் எதுவும் பெருசா நினைக்கல. ஆனா இப்ப பேசுறீங்க பாத்தீங்களா இது கேட்கும் போது எனக்கு எரிச்சலா இருக்கு. இதுகிட்ட இந்த பொண்ணு ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி பழம்ப ஆரம்பிச்சிடறான். அப்படி இவரு என்ன பண்றானா நான் யாரு என்ன பண்றேங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிடுறான். அப்பனா இதனால எனக்கே தெரியாம நீங்க எல்லாரும் என்ன கண்காணிச்சிட்டு இருந்திருக்கீங்க. ஆமா நீங்க 2 பேரும் ஒன்னாதான் வந்தீங்க. அப்படி இருக்கிறப்ப 2 பேருக்கு ஏதாச்சும் நடந்துச்சா? இங்கே நீ எதிர்பார்க்கிற மாதிரி எதுவும் நடக்கல அப்படின்னு டொமச்சிக்கா சொல்றா. சரி இப்ப என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்தது என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கா. அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இவளை கொல்றதுக்காக அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. அவளும் இவளை கொல்லலான்னு பாக்குறப்ப லெனோட பவர் என்ன பண்ணிடுதுன்னா அந்த பொண்ணை கொன்னுடுது. அது மட்டும் இல்லாம லெனோவுக்கு நடந்த எல்லா மெமரிஸுமே ஒரு சைன பிளாஷ் ஆகுது இவளுக்கு. அப்படி இங்க இவங்க 2 பேரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அந்த 3 பசங்க இருக்கானுங்களே அவனுங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்குதுங்க. ஆமா எனக்கு ஒரு டவுட். இங்க வரும்போது ஒரு பொண்ணு லீடர் மாதிரி பேசிட்டு இருந்தால அவதான் இங்க லீடரா? ஆமா அந்த பொண்ணு தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவன் சரியா மேனேஜ் பண்ணல. அதனால இந்த பொண்ணு தான் இப்ப வரையும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ இங்க வந்ததுக்கான காரணத்தை கேட்கறா. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றானா சரி ஷியோனா பத்தி பேசி வீட்டுக்கு திரும்பி போறது எப்படிங்கறத அவளை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்றான். அதுக்கு இவங்க 2 பேரும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுக்கு பதிலா நம்ம ஸ்டேஜ் ஷியோன்னு சொன்ன மாதிரி நம்ம ஸ்டேஜ் ஆகிறதா சரிப்பட்டு வருங்கிற மாதிரி சொல்லுதுங்க. அது டொமச்சிக்காவும் நம்ம ஏதாச்சும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண
மட்டும் தான் நம்மளால சேஜ் ஷியோனை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்படியே நம்ம ஹீரோ சரி ரைட்டு யார் யார் என் பக்கம் இருக்கீங்க அப்படின்னு கேட்கறான். அதுக்கு இவங்க 2 பேரும் கன்ஃபார்ம் நாங்க உங்க பக்கம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுதுங்க. ஏன்னா நம்ம ஹீரோவை பத்தி ஏதோ ஓரளவு இவங்க 2 பேருக்கும் தெரியும். நெக்ஸ்ட் இவங்க எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற காஸ்பிளே எல்லாம் போட்டிருக்காளுங்க. இதெல்லாம் இவங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சுங்கிறது தெளிவா சொல்லல. அப்படியே அந்த இடத்துக்கு இவங்களை கூட்டிட்டு போறதுக்காக ரிச்சர்டு வரான். ரீக் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு டொமச்சிக்கா கேக்குறா. அப்படியே அதே மாதிரி இங்க மத்த கிளாஸ் பசங்க இருப்பானுங்களா அவங்க எல்லாரும் ரீக்கோட தம்பி நான் அவங்களை வழி நடத்தி கூட்டிட்டு போறேங்கிற மாதிரி சொல்றான். ஏன்னா லோ ரேங்க்ல இருக்கிற டீமன்ஸோட பவரை இவனால நல்லிஃபை பண்ண முடியுமா? அப்படி இங்க பார்த்தா இவங்க 2 பேர் கையில கிடைக்கிற எல்லா ஹண்ட்ரட்டையும் போட்டு தள்ளிட்டு இருக்குங்க. அடங்க பார்த்தா நீங்க பண்றத பாக்குறப்ப நான் உங்களுக்கு தேவையே பட மாட்டேன் போல இருக்கு அப்படின்னு ரிச்சர்டு சொல்றான். டொமச்சிக்காவோ நீ இந்த நாட்டோட இளவரசனா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்படி இவங்க எல்லாரும் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப டொமச்சிக்கா ஒரு ஹண்ட்ரட் பாக்குறா. ஏறு பிசிக்கல் அட்டாக்லாம் ஒர்க் ஆகுமா? கண்டிப்பா ஒர்க் ஆகும் கவலைப்படாத அப்படின்னு மோக்க சொல்லுது. அடுத்த நொடியே டொமச்சிக்கா சண்டை போட ஆரம்பிக்கிறா. அவ சண்டை போறத பார்த்துட்டு இவங்க எல்லாரும் வாயை பொளந்துடுதுங்க. எங்க நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வர மாஸ்டரோட ஸ்மெல்லிங் சென்ஸை வச்சு நம்ம ஹீரோ அந்த மாஸ்டரை கொண்டாடுறான். ஒரு பூச்சி கொல்றோம் என்ன இப்படி கொல்றான் அப்படிங்கிற மாதிரி இவனுங்க எல்லாரும் பாக்குறானுங்க. ஏன்னா நம்ம ஹீரோட பவரை பத்தி இங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. பாக்குறதுக்கு சோம்பேறி மாதிரி இருக்க எப்பறம் ஒரு பெரிய மாஸ்டரை கொண்டு அப்படின்னு இவன் கேட்கறான். ஆனா நம்ம ஹீரோயினோட பூச்சை கொல்ற பவரை நீங்க பாக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். இதை வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிடுறானுங்க. கேட் பண்ணா இந்த பைய போலையும் புலம்பிட்டு இருக்கிறான். ஏன்னா எதிர்பார்த்த மாதிரி இந்த பொண்ணு இல்லையா, டாம்பாய் மாதிரி இருப்பான்னு பார்த்தா இந்த மாதிரி இருக்கிறாளே. ஆனா இவன் பேசுறதை கண்டுக்காம என்ன இவ்வளவு கிரௌடா இருக்கு ஒரு வேலை ஃபெஸ்டிவலா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. அப்படி இவனை என்ன பண்றா கொஞ்சம் ஃபிளட் பண்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். டேய் மரியாதை அண்டர்வேர்டுக்கு எப்படி போகணுங்கிறத கண்டுபிடிங்கிற மாதிரி இவன் சொல்றா. அதுக்கு இவனும் எனக்கு ஒரு இடம் தெரியும் அதுல கேட்ட பதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்றான். அப்படியே அதே நேரத்துல ஆர்ஜின் பிளேட்டை வச்சுக்கிட்டு இருக்கிற உஃபிமியாவும் என்ன பண்றேன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு குதிரையை துரத்துக்கிட்டு ஒரு குட்டி பொண்ணு அந்த இடத்துக்கு வரா. அந்த பொண்ணை இவ பார்த்ததுக்கு அப்புறம் இவ தான் லியோனோட காப்பிங்கிறத தெரிஞ்சுக்கிறா. அப்படி இவ்வளவு என்னோட பேரு ரிஸ்லி அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடக்ஷன் ஆகுறா. கட் பண்ணா இவங்க 2 பேரும் யார்ட்ட கேட்கறதுன்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்கிறப்ப இந்த பொண்ணு டேரக்டா அங்க வேலை பார்க்குற பொண்ணிட்ட கேட்டாரா இந்த ஃபெஸ்டிவலுக்கான காரணம் என்னன்னு. அதுக்கு அந்த பொண்ணு ஸ்டேஜ் கேண்டிடேட் சேர்ந்தவங்க எல்லாரும் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற 5வது லெவலுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இதனாலதான் இந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடுறீங்களா? ஆமா. அப்படி இவனுங்க 3 பேர் இவங்களை பாக்குற மாதிரி தெரியவும் உடனே ஒரு பெரிய போட்டு இவங்களால பார்க்க முடியாத மாதிரி பண்ணி விட்டாரா. இங்க இவனு லைட்டா ஃபிளட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. அப்படி இங்க இவனுங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்கன்னா வர பொண்ணுங்களா பாடுறா எவ்வளவு அழகா இருக்காளுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. அப்படி இவனுங்க பேசிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. இவனுங்களும் நம்ம ஒரு ஹீரோ ஆயிட்டுமான்ங்கிற மாதிரி நினைக்கிறானுங்க. பட் முகத்தை காமிச்சதுக்கு அப்புறம் இவனுக்கு பதார ஆரம்பிச்சிடறானுங்க ஹயாக்காவான்னு. அப்படியே அடுத்த ஒருத்தர் பிடிச்சு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறா. கூட இருக்கிற ஹெல்ப் பண்ண நினைச்சாலும் அதுவும் முடியல. கடைசியில் இந்த பைபிள் அடி வாங்கினதுல செத்தே போயிட்டான். அப்படி விடும் இன்னில இருந்து கிளாஸ்ல இருக்கிற ஒவ்வொரு ஆளையும் 1 by 1 கொல்ல ஆரம்பிப்பேன். உங்களால எங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு கிளாஸ்ல இருக்கிற எல்லாத்தையும் போய் சொல்லு இப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. ஐ திங்க் மத்தவங்க எல்லாரும் இவளை கொல்றதுக்கு பார்த்ததுனாலதான் இவன் மத்தவங்களை கொல்றதுக்கு பாக்குறா. அப்படி இருக்கிறப்ப நானும் அந்த கூட்டத்துல தானே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவன் புலம்புறான். அப்படி அதே நேரத்துல அந்த இடத்துக்கு சிஜி ஷியோன் இருக்கால அவ வரா. அவன் வந்ததுக்கான காரணம் நம்ம ஹீரோ பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஆனா இந்த கணக்காவோ இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும் தான் பாக்குறான். ஆனா இவ்வளோ டக்கட்டோ எகிரியை பத்தி சொல்லிட்டு நீ எங்க வேணா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆகா சுத்தி வெளிச்சு எனக்கு சங்கு ஊதுறதுக்கு முடிவு பட்டாளுங்க அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் என்ன நம்ம ஹீரோட பேச்சு தான் ஓடிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ ஃபியூச்சர்ல பிரச்சனையே வருவான்னு தெரிஞ்சா சிஜி ஷியோன் நானே அவனை கொன்னுடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆனா இவ்வளோ நான் தான் அவனை ஃபர்ஸ்டா கொள்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சரி இதுக்கப்புறம் நீ எனக்கு தேவைப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு இவனை கொள்ளலான்னு பாக்குறப்ப இவளோட பவர் வந்து அப்படியே கிரீமா மாறிடுது. அப்படியே இவனும் இதான் வாய்ப்புங்கிற மாதிரி அண்டர் வேர்ல்டுக்கு போறதுக்கான பாதை எங்க இருக்குன்னு கேக்குறான். அதுக்கு அவ்வளவு சிட்டிக்கு கீழே தான் இருக்கு. நாங்க போறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதோட இன்னொரு விஷயம் நீ சாகிறதுக்கு கூட லாய்க்கு இல்லாதவன். ஐயோ என் உடம்பு பூரா கிரீமா இருக்கே வேற யாராச்சும் பார்த்து என்ன நினைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி புலம்புறான். அடியாத்தி பைத்தியத்தை கூட வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கிறானா. இங்க டொமச்சிக்காவும் இன்னைக்கு பிறகு நீ என்ன பண்ணுங்கிற மாதிரி கேக்குறா. புக்கு படிச்சேன் சாப்பிட்டேன் விளையாடிட்டு இருக்கேன் போதுமா. சரி அண்டர் வேர்ல்டுல மொத்தமா எத்தனாவது லெவலுக்கு போயிருக்கீங்க? 5வது லெவல் முடிச்சு 6வது லெவல் போக போறங்கிற மாதிரி சொல்றா. நமக்கு என்ன ஒரு மாசம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. சரி ஷியோனோ நம்மள தேடி வந்தாலும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அது மட்டும் இல்லாம ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக ஒரு பொண்ணு வந்து வேலையை பார்த்துட்டு இருப்பால அதை பத்தி இப்ப பேச ஆரம்பிக்குதுங்க. இவங்க 2 பேரும் அந்த பொண்ணா அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கு. கட் பண்ணா சரி ஷியோன் இருக்கால அவ இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் ஒரு ரிப்போர்ட்டா கேட்டுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம டக்கட்டோ எகிரி பத்தி எந்த தகவலும் உங்களுக்கு கிடைக்கல. சரி என்ன பண்றதுங்க மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு இந்த பைபிள் வரான். இவனும் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பானா எங்களுக்கு கொடுத்த டைம் பத்தல அதனால அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமாங்கிற மாதிரி கேட்கறதுக்காக வந்திருப்பான். அதுக்கு அவ்வளோ நான் கண்டிப்பா பண்றேன். ஆனா அதுக்கு பதிலா டக்கட்டோ எகிரி இருக்கான அவனை வந்து எலிமினேட் பண்ணிடுங்கிற மாதிரி சொல்றா. கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு அவன் சொல்றான். நெக்ஸ்ட் இப்போ இந்த அயாக்கா இருக்கால அவ சாப்பிட்ட டிராகன்ல இருந்து அவளுக்கு ஏகப்பட்ட ஸ்கில் கிடைக்குதுன்னு அவளோட சிஸ்டம் சொல்லுது. அப்படியே அவளை யாரோ அட்டாக் பண்றாங்க. பார்த்தா இவ கிளாஸ்மேட்ல இருக்கிற ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணு என்ன பண்றானா அவளோட பிசிக்கல் பவரை மட்டும் யூஸ் பண்ணி இவளை அட்டாக் பண்ற ட்ரை பண்றா. ஆனா இவ கிட்ட இருக்க டிராகன் ஸ்கில்ல வச்சு இவளோட கையை கட் பண்ணி விட்டாரா. என்ன ஒன்ன மாதிரி தான் எல்லாரும் ரொம்ப வீக்கா இருப்பாங்களா? அதெல்லாம் இல்லையே என்னோட எபிலிட்டி மட்டும் சீல் பண்ணாம இருந்திருந்தா நடக்கிறதே வேறங்கிற மாதிரி சொல்றா. சிஸ்டமும் இதுக்கு காரணம் ராய் ஃபேமிலி தான் சொல்லுது. அவனா சரி நம்மளோட சண்டே அப்புறமா வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. அப்படியே அதே இடத்துல இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அண்டர் வேர்ல்டுக்கு போறதுக்கான ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்காங்க. ஆமா டார்காவோட தங்கச்சி எத்தனாவது ஃப்ளோர்ல இருக்காங்க? அவங்க வந்து கடைசி ஃப்ளோர்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றா. இது கடைசி ஃப்ளோர் வரையும் போணுமா? என்னாலலாம் நடக்க முடியாது. ஆமா அது யார் அந்த பொண்ணு அப்படின்னு இவன் கேக்குறான். அந்த பொண்ணு என்னோட பிரதரோட ஸ்மெல் இங்க எடுத்துச்சு அதனாலதான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்படி அவ
சொல்றப்பதான் தெரியுது டார்காலோட தங்கச்சி இவதான்னு, பேரு மானா. அப்படியே சீன் கட் பண்ணா அசாசின் கிளர்ல இருக்கிற லீடருக்கு நம்ம ஹீரோக்குள்ள சொல்லி ரெக்வஸ்ட் வருது. இந்த ரெக்வஸ்ட் கொடுத்தது வேற யாரும் இல்ல, இந்த ஓரமா நிக்கிறான் பாத்தீங்களா அந்த பைப்ல தான். அப்படியே எங்க டொமச்சுக்காவும் என்ன நீ எந்த வேலையுமே பார்க்காம ரூம்லயே அடைஞ்சு கிடக்குற அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. அதுக்கு நம்ம ஹீரோவோ என்னோட பவர்ஸை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுங்கிறத கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுக்குன்னு நாள் பூராவும் ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்ப. அதுக்கு நம்ம ஹீரோ நான் சிட்டிக்குள்ள எல்லாம் போய் சாப்பாடுலாம் வாங்கி சாப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதோட சிட்டிக்குள்ள போறப்ப நம்ம ஹீரோ யாரோ ட்ராக் பண்றாங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அது யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ டொமிச்சிக்காவை கூப்பிடுறான். அதே நேரத்துல இவனும் கேட்கறான் உங்க அண்ணன் எதுக்காக உங்களை சீல் பண்ணான்னு. அதுக்கு மானாவும் அதுக்கான காரணம் வந்து எனக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், எப்படி நீங்க அந்த சீலை தாண்டி வந்தீங்க? அதுவா என்னோட பிரதரோட வேரியர் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு, அதனால தான் என்னால வெளில வர முடிஞ்சுச்சு. இதை கிட்ட இவ்வளவு கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா என்னோட மாஸ்டர் வந்து ஃபுல் பவரை கொடுத்து அதை சீல் பண்ணாருங்கிற மாதிரி சொல்றா. சரி எதுக்கு என்னோட பிரதரோட ஸ்மெல் வாங்கிட்டு இருந்து வருது, ஏதாச்சும் அவனோட பொருளை வச்சிருக்கியா? அதுக்கு அவ்வளவு ஆமா உங்களை சீல் பண்ணக்கி என்கிட்ட இருக்குங்கிற மாதிரி சொல்றா. அப்படியே அதே இடத்துல இந்த ஐயக்காவை என்ன பண்றானா டைரக்டா கிங்க போய் மீட் பண்றா. மரியாதையா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மேல இருக்கிற லாக்க நீ எடுத்து விட்டார, அதெல்லாம் முடியாது அப்பனா சாவுன்னு சொல்லிட்டு டிராகன் ஃபயர் வச்சு கொண்டாடுறா. கொஞ்சரி இவன் அந்த நாட்டோட கிங்கா? ஆமா அப்படின்னு அந்த பொண்ணு தரா. என்ன இவ்வளவு வீக்கா இருக்கா, சரி சீல் பிரேக் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போறா. அப்படி இங்க பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் அண்டர் வேர்ல்ட்ல இருக்கிற கடைசி ஃப்ளோருக்கு வந்துறாங்க. அங்க பார்த்தா ஏகப்பட்ட குழந்தைங்க இருக்கு, அது எல்லாத்தையும் இவளோட இமேஜினேஷன்ல தான் கிரியேட் பண்ணலாம். இதை கிட்ட இவனும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான், எப்படா இதுல நடக்கும்னு. இங்க ஐயாக்காவும் என்ன பண்றானா அவளோட கை எல்லாமே ரெக்கவரி ஆயிடுச்சுல, அப்பனா சரி வா என் கூட சண்டை போட அப்படிங்கிற மாதிரி சொல்றா. கண்டிப்பா இந்த வாட்டி நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதுல இவன் நல்லா சண்டை போட்டாலும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவ டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடறா. கடைசியில இவ கிட்ட இருக்கிற ஸ்கில்ல வச்சு அவளை கொன்னுடுறா. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில சிட்டில டேமேஜ் ஆன எல்லா இடத்தையுமே கிளீன் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்படியே அதே நேரத்துல இவங்க ரெண்டு பேரும் சிட்டிக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோக்குள்ள நினைக்கிறது யாருங்கிறத நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாங்கணுமா. என்ன என் மேல உனக்கு கோவமா? அதெல்லாம் இல்லையே, எனக்கு நீ சாப்பாடு வாங்கி கொடுத்தீனா நீ பண்ற வேலைக்கு நான் கோஆபரேட் பண்றேங்கிற மாதிரி இவ சொல்றா. வேற எதுவும் இல்ல, மேடத்துக்கு பசிக்குது அதனால ஒரு கடையை ரெக்கமெண்ட் பண்ணி நாம அங்க போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இல்ல இல்ல நான் சாகிறதுக்கு விரும்பல அப்படின்னு சொல்றான். செய்யலானாலும் நீ செத்துரோட அப்படின்னு இவ மிரட்டுறா. அப்படியே இவ கிட்ட இருக்கிற ஒரு டிவைஸை வச்சு இவனை கண்ட்ரோல் பண்றா. இவனு ட்ரியர்ல கை வைக்கிறான். ஆனா அடுத்த நொடி நம்ம ஹீரோட பவர் அவனை கொண்டு வருது. இங்க நடக்கிறது எல்லாத்தையும் ஒருத்த மானிட்டர் பண்ணிட்டு இருக்கான். என்னடா இங்க இருந்த கடையை காணும். சரி ரைட்டு பரவாயில்ல, எனக்கு இன்னொரு இடம் தெரியும் அங்க போகலாம் அப்படின்னு சொல்றா. ஏய் இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு டொமச்சுக்கா கேக்குறா. இங்க இவனும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ அவன் இருக்கிறத கண்டுபிடிச்சிடறான். இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, மோக்கம் எனக்கு தெரியும் அதனாலதான் ஹெல்ப் பண்ணலாம்னு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்படியே அதே நேரத்துல இவனும் நம்ம ஹீரோ கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு அங்கிருந்து தப்பிச்சு போறதுக்கு ட்ரை பண்றான். பட் நம்ம ஹீரோ அவனை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம இங்க இருந்து நான் வந்தீனா கண்டிப்பா செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டு அவனும் அசையாம இருக்கிறான். அப்பனா என்னோட பவர்ஸை பத்தி உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கல. அப்படி மோக்கம் என்ன இந்த ஸ்பிரிட் ரொம்ப வீக்கா இருக்குங்கிற மாதிரி சொல்லுது. இதுக்கு வாய்ப்பில்ல, ஸ்பிரிட் பிரின்சஸ் இதாலையும் தோக்கடிக்க முடியாது, ஆனா என்னால முடியுமே அப்படின்னு மோக்கம் கிரிஞ்சு பண்ணுது. இது பிரின்சஸ்னா கண்டிப்பா இது கிங்கா தான் இருக்கணும். அடே என் கண்ணுக்கு ரெண்டுமே பொண்ணு மாதிரி தாண்டா தெரியுது, ஒருவேளை நீ ஏதாச்சும் மாத்தி பேசுறியா? டேய் அது அப்படிதான், அதனால அதை கண்டுக்காத. இங்க இவனும் ஒரு ஸ்பிரிட் பாக்ஸ் ஏவி விட நம்ம ஹீரோ அதை கொண்டாடுறான். அடுத்த நொடியே டெத் வேர்ல்ட்ல இருந்து ஒரு கியூனை சமன் பண்றான். அந்த கியூனை வளவலன்னு பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோ அவளையே கொண்டாடுறான். என்னோட மாஸ்டர் கிட்ட வராத அப்படின்னு ஒரு பொண்ணு அட்டாக் பண்றா. டொமோச்சுக்கா தான் காப்பாத்துறா. ஹீரோவும் அப்படி என்ன பண்றானா இன்ஜு ஸ்விட்ச் டு அட்மினிஸ்ட்ரேட்டர் கமாண்ட் மோட் டீஆக்டிவேட். பார்த்தா இந்த பொண்ணு ஒரு ரோபோட். இதை நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு டொமச்சுக்கிட்ட நம்ம ஹீரோ சொல்றான். அடே எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் என்கிட்ட சொல்ற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியே இங்க பார்த்தா நம்ம ஹீரோ பத்தி இருக்கிற இன்ஃபர்மேஷனை இந்த ஹருட்டோ தெரிஞ்சுக்கிறான். என்ன மன்னிச்சிரு, நான் வந்து உன்னை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்துட்டேன், வம்பரியே ஒரு பிரச்சனையில மாட்டி விட்டுட்டு பேச்சாடி பேசுற. இதை கிட்ட அவளும் என்ன பண்றானா அந்த கீ எடுத்து இவன்ட்ட கொடுத்துறா. எதனாலனா லேடி மானா கீ இருக்கிறவங்கள கொல்ல மாட்டா, அப்பனா அவ உன்னை கொன்னுடுவான்னு சொல்ல வரியா? நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் அதை கன்ஃபார்மே பண்ணிட்டேன். ஏய் நீ என்ன பண்ணாலும் நான் உன் பக்கம் வரவே மாட்டேன். அடே எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல, உன்னோட எபிலிட்டி வந்து நம்ம உலகத்துல இருக்கிற எல்லா பொருளையும் இந்த உலகத்துல உன்னால உருவாக்க முடியும், அப்படிதான் நீ இஞ்சியும் உருவாக்கி இருக்க. அதெல்லாம் இல்ல, இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி பண்றதுக்கு, நீ என்ன ரொம்ப கோவப்படுத்திட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை கொண்டுறான். அப்படியே இங்க லேடி மானாவோ நீங்க ஒரு வழியா இங்க வந்துட்டீங்க, எப்படியாச்சும் இந்த பெரிய எடுத்து விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் வைக்கலாமா வைக்க வேணாமா அப்படிங்கிற மாதிரி சந்தேகமா இருக்கு. அப்படி எங்க நம்ம ஹீரோவோ இவளோட பேரு வந்து இஞ்சி சுரகாகி, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது இவ என் கூட விளையாடி இருக்கிறான். அப்பனா இந்த பொண்ணு ரோபோட்டா? கரெக்டா சொல்லணும்னா இஞ்சி மாடலா வச்சு உருவாக்கப்பட்ட ரோபோட் இவ. ஆனா இவளை வச்சே நான் கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவாடுங்க நான் எதிர்பார்க்கல. நான் வந்து இவ எப்பயுமே ரெஸ்ட்ல இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். இதை கிட்ட இவ்வளவு லைட்டா வருத்தப்பட இங்கே நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டா, அவ இன்னும் உயிரோட தான் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அது வந்து பிடிச்ச பொண்ணோட ரோபோட், ஆனா மத்த சுத்திட்டு இருந்தா நல்லா இருக்காதுல, அதனாலதான் சொன்னேன். டொமோச்சுக்காவோ நம்ம ஹீரோ சொல்ல வர விஷயத்த புரிஞ்சுக்கிறான். எங்க ஹயாக்காவோ நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு இருந்த ரெண்டு பேர்ல ஒருத்தன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. இந்த பையப்புலியோட பவர் என்னன்னா குக்கா, அதே மாதிரி இவ்வளவு ஓரமாத பாத்துட்டு இருக்கா இவனுக்கு என்ன ஸ்கில் இருக்குன்னு. ஹயாக்காவும் இவனை கண்டத்தனமா வெட்டி போட்டாரா. பட் அதுக்கப்புறம் தான் தெரியுது இது அவனோட க்ளோனு. ஏன்னா ஒரு குக்கு வந்து ஒரே நேரத்துல ஏகப்பட்ட டிஷஸ் சமைக்க வேண்டியதா இருக்கும். அப்படியே அதே இடத்துல இவனோ ஹயாக்கா வந்து ஃபயரை வச்சுதான் அவனை கொல்ல போறாங்கிற விஷயத்த அவங்கிட்ட இருக்க புக்கை வச்சு தெரிஞ்சுக்கிறான். இங்க டொமோச்சுக்காவோ அங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறது யாருங்கிறத பாத்துறா. அடங்க பார்த்தா இவ்வளவு மோசமான இடத்துல அந்த பொண்ணு உயிரோட இருக்காளே அப்படின்னு மோக்க சொல்லுது. மத்தவங்களை விட உன்னோட கண்ணு 6 மடங்கு நல்லாவே தெரியுது. நீ இதெல்லாம்
சொல்லணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு டொமச்சிக்கா சொல்றா. நெக்ஸ்ட் லீடர்ஷிப்ல இருக்கிற பொண்ணு அயாக்கா யார் யாரை கொண்டு இருக்காங்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்றா. ஏன்னா இவங்க எல்லாரும் அண்டர்வேல்டுக்கு ரைடுக்கு போன நேரம் பார்த்து வெளில இருந்தவங்க எல்லாரையுமே இவ கொண்டு இருக்கிறாளாம். ஆமா, இருக்கிறதுல ரொம்ப மோசமான 3 பேர் செத்துட்டானுங்க. இதை மட்டும் இப்படியே போனுச்சுன்னா இந்த ராஜ்யமே இல்லாம போறது கூட வாய்ப்பு இருக்கு. அதனால இப்பயே இந்த ராஜ்யத்தை விட்டு போங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்களாம். இதனால இவளே என்ன சொல்றானா, அண்டர்வேல்டுல இருக்கிற எல்லா வேலையும் நம்ம சீக்கிரமா முடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. நெக்ஸ்ட் இவங்க எல்லாரும் அண்டர்வேல்டுல இருக்கிற 6வது ஃப்ளோர்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கிறவே பைபிள் சும்மா இல்லாம நீங்க டார்க் ஆடியே கொண்டு இருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு பெரிய மேட்டரா இருக்க போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நெக்ஸ்ட் இவங்க எல்லாரும் அந்த ஃப்ளோர்ல இருக்கிற பீஸ்ட் அட்டாக் பண்றதுக்காக வராங்க. இவங்க கூட இருக்கிற ஒரு பொண்ணு வந்து இதுல எத்தனை பீஸ்ட் இருக்குங்கிறத கரெக்டா சொல்றா. ஏன்னா இவளோட எபிலிட்டியே கவுண்ட் பண்றது தானா. அடுத்த நொடியே இவங்க எல்லாரும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அட்டாக் பண்ண ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே வேலையை முடிச்சிடறானுங்க. என்னடா ஆரம்பிச்ச உடனே வேலையை முடிச்சிட்டீங்க அப்படின்னு டொமச்சிக்கா பாக்குறா. அப்படி எங்க இவ்வளோ லேடி மானா கிட்ட டார்கார்டு செத்து போன விஷயத்த சொல்லிடுறா. இதை கிட்ட லேடி மானாவும் அவன் செத்துட்டான்ங்கிறத என்னால நம்ப முடியலங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிடறா. அவனா இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து பழி வாங்க போறீங்களா அப்படின்னு இவன் கேட்கறான். அதுக்கு அவளும் என்ன சொல்றானா, என்னோட பிரதரை நான் உருவாக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. நீங்க சொல்ல வரது எனக்கு புரியலையா அப்படின்னு இவன் கேட்கறான். அதுக்கு அவளும் என்ன பண்றானா, பக்கத்துல இருந்த அவளோட கையை பிச்சு எடுத்துறா. அப்படி அவ எடுத்தது மட்டும் இல்லாம அவளோட பிரதரை பத்தியும் பேச ஆரம்பிச்சிடறா. அப்படின்னு என்ன பண்ற, அந்த கீ எடுத்து அந்த லாக்ல வை. இதை கேட்டு அவனா அதுல கீயை வைக்க அப்படியே சீன் கட் ஆகுது. அப்படியே அதுக்கப்புறம் பார்த்தா இவனுங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு கேசிலேயே கட்டிடுறானுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கிற ஒரு பொண்ணு கேட்கற, எதுக்கு எடுத்தாலும் டக்கட்டோ பத்தியே பேசுற, ஏன் டக்கட்டோ உனக்கு பிடிச்சிருக்காங்கிற மாதிரி கேட்டாரா. அதுக்கு அவளும் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு டக்கட்டோ எங்க போனாங்கிறது தெரியுமான்னு கேட்கறா. அதுக்கு இவங்களும் தெரியலன்னு சொல்ல நம்ம ஹீரோவை பார்த்தா காட்டுக்குள்ள உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்கான். அப்படி அவன் விளையாடிட்டு இருக்கிறப்ப இந்த நாட்டோட செகண்ட் பிரின்ஸ் இருக்கால, அவன் பாட்டு நடந்து போயிட்டு இருக்கத நம்ம ஹீரோ பாக்குறான். நம்ம ஹீரோவும் இவனுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பிடிச்சி செக் பண்ணி பாக்குறான். அப்படி அவங்க பாத்துட்டு இருக்கிறப்ப இவங்க நிக்கிற தர அப்படியே உடைய ஆரம்பிக்குது. அப்படி எங்க பார்த்தா இந்த பைபிள் இருக்கால, எதையோ சாதிச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறான். அப்படியே அதே நேரத்துல அந்த இடத்துக்கு ஷியோனு வரா. அப்படி வந்து என்ன சொல்றான்னா, அவைக்கு நீ வேண்டாம், நான் இப்பயே நடத்த போறேன், அதனால ஆளுக்கால அடிச்சுட்டு சாவுங்க, யார் கடைசியா உயிரோட இருக்காங்களோ அவங்கள தான் நான் சேஜா அறிவிப்பேன். அப்படி இங்க பார்த்தா ஆல்ஃபாமேலோட செகண்ட் டோர் ஓபன் ஆயிடுச்சுன்னு இவளுக்கு வார்னிங் வருது. டொமச்சிக்காவும் நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்கிற அதே நேரத்துல நம்ம ஹீரோ அந்த குழிக்குள்ளே விழுந்துடுறான். நெக்ஸ்ட் இந்த தியரிஸியா இருக்கால, அவளோட ஆளுங்களை கடத்திட்டு போறத பார்த்த இவளோ அவங்கள காப்பாத்துறா. அப்படி அவ காப்பாத்துறப்பதான் அவ வந்து அவளோட அக்காவை மீட் பண்றா. இங்க சேஜிஷியனோ இங்க இருக்கிற பசங்கள்ட்ட சொல்லிருப்பா, எல்லாரும் அடிச்சுட்டு சாவுங்கடா, கடைசியில யாரு உயிரோட இருக்காங்களோ அவங்கள தான் ஸ்டேஜா மாத்துவோன்னு. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரெயில் இன்னும் 1 மணி நேரத்துல ஆரம்பிக்க போகுது. அப்படி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் யாராச்சும் ஒருத்தங்க யாரையும் கொல்லாம இருந்தாங்கன்னா அவங்கள நான் கொன்னுடுவேன். அப்பனா எல்லாத்துக்கும் காரணமான உன்னை கொன்னா எல்லாமே சரியாயிடும்ல. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல, ஒண்ணு நீங்க சாகணும், இல்ல எல்லாரும் சேர்ந்து என்ன கொல்லணும். இதை கிட்ட இவனும் என்ன பண்றான்னா, ஷியோனை கொல்றதுக்காக அவனோட டெத் கார்டு பவர் யூஸ் பண்றான். என்னோட பவர் ஒர்க் ஆகல. அதெல்லாம் இல்லையே, நான் செத்துட்டு மறுபடியும் உயிரோட வந்திருக்கேன் அவன் தான். இதை கிட்ட நிறைய வாட்டி ட்ரை பண்றான். ஆனா இவ அடுத்த வாட்டி உயிரோட வந்துடுறா. அப்படி உயிரோட வந்தவ என்ன பண்றானா, இவரோட பவரை யூஸ் பண்ணி இவனை கொண்டுறா. அதுக்கப்புறம் என்ன, இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் எல்லாரும் அடிச்சுட்டு சாகுறது தான். அப்படி இங்க டொமச்சிக்காவும் நம்ம ஹீரோவை தேடிட்டு இருக்கிறப்ப அவளோட கிளாஸ்மேட்ஸ் 2 பேரையும் பாக்குறா. அப்படி இங்க மேல இருந்து கீழே விழுந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ என்ன பண்றானா, அசாகா சொன்னது எல்லாத்தையும் கொஞ்சம் நினைச்சு பாக்குறான். ஏன்னா அப்ப அசாகா நம்ம ஹீரோக்கு என்னென்ன சொல்லி கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருப்பா. ஆனா நம்ம ஹீரோவுக்கும் அவ சொல்லி கொடுத்தது எதுவுமே புரியல. அதனால அவளும் என்ன பண்ணிருப்பானா, உனக்கு ரூல்ஸ் வச்சுக்கிட்டு அதோட பாதியில போங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. அதுக்குன்னு எல்லாத்தையும் உன்னால செய்ய முடியுங்கிறதுக்காக காட்டுத்தனமா நடந்து கூடாது, சரியா? இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா, நான் டொமச்சிக்காவுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் அவளோட உலகத்துக்கு நான் கூட்டிட்டு போவேன். பார்த்தா நம்ம ஹீரோ அவனோட பவர் யூஸ் பண்ணி அவனை காப்பாத்திடுறான். சோ இதுதான் 7th லேயரா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இங்க பார்த்தா இவங்க 2 பேரும் சேர்ந்து லேடி மானாவை ரிலீஸ் பண்ணிடுதுங்க. அதே மாதிரி அந்த மானாவை என்ன சொல்றானா, அவங்க முகத்தை பாக்குறதுக்கே ரொம்ப அருவருப்பா இருக்கு, சோ நான் ஏதாச்சும் பண்றதுக்குள்ள இங்க இருந்து போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. எதை கேட்ட இவனோ கண்டிப்பா ஏதாச்சும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால வா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளை கூட்டிட்டு போறான். அப்படி போறப்ப இவங்க 2 பேரும் அவளோட வலையில மாட்டிக்கிறாங்க. லேடி மானா வந்து மாஸ்டர் உருவாக்குறதுக்கான வேலையை இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பனா இப்ப நம்மளால தப்பிக்க முடியாதா? இல்ல, உன்னால முடியும். ஏன்னா இந்த அண்டர்வேல்டோட ஷார்ட்கட் எல்லாம் உனக்கு தெரியும் நினைக்கிறேன். அதனால இங்க இருந்து தப்பிச்சு போடா அப்படின்னு மூஞ்சில எட்டி மிதிக்கிறா. வழியோ இங்க இருந்து தப்பிச்சா போதுங்கிற மாதிரி அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறான். அப்படி இங்க பார்த்தா இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கிறப்ப இந்த குட்டி பொண்ணு இருக்கால, நான் ஒருத்தரை தேடி ராயல் கேபிட்டலுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படிங்கறத சொல்றா. அப்படின்னா சரி நானும் உங்களோட பயணத்துல வரலாமா அப்படின்னு இவ கேக்குறா. கண்டிப்பா வரலாமே. ஆமா, நீங்க யாரை தேடி ராயல் கேபிட்டலுக்கு போறீங்க? டக்கட்டகிரி தேடி தான் நான் போயிட்டு இருக்கேன். ஓ அவரா? அவரும் ராயல் கேபிட்டலுக்கு தான் போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இது கிட்ட இவ்வளவு சந்தோஷப்படுறா. அப்படி இங்க பார்த்தா நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கானா, கால் பண்ணி ஒருத்தங்கள்ட்ட பேசிட்டு இருக்கான். அப்படி பேசிட்டு இருக்கிறப்ப யாராச்சும் வந்து என்ன காப்பாத்துங்களா அப்படின்னு சொல்லிட்டு அலறல் சத்தம் கேக்குது. பார்த்தா அந்த பையபுல தான் அங்க இருந்து தப்பிச்சு நம்ம ஹீரோ கிட்ட வந்து மாட்டிக்கிறான். கடவுளே, கரெக்டான நேரம் பார்த்து வந்துட்டீங்க, ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. உனதான் அடுத்த வாட்டி பார்த்தனா கண்டிப்பா கொன்னுடுவேன் சொல்லியிருந்தேன், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. ஹீரோவும் அவனோட பவர் யூஸ் பண்ணி அவனை காப்பாத்திடுறான். இங்க இருந்து 6வது லேயருக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லு. அது வந்து பாதியிலே திரும்பி போக முடியாதான்? அதுக்கு வாய்ப்பே இல்ல, ஏன்னா நான் மேல இருந்தா கீழே
வந்தேன், திருப்பி கீழே இருந்து மேல போக முடியுது. இது அப்படி இருக்கிறப்ப எப்படி உயிரோட இருக்க? மேல இருந்து கீழே விழும்போது மொமெண்டம் கீழ் பண்ணி ஸ்லோ டவுன் பண்ண. அட கொம்மால போற பக்கம் பார்த்தா லாஜிக்கு இவனுங்க கொண்டு விடானும் போல இருக்கு. இப்பதானே பார்க்க ஆரம்பிச்சிருக்க, இதுக்கப்புறமும் இருக்கு. அப்படி இவனை என்ன சொல்றானா, எனக்கு 6வது ஃப்ளோருக்கு போறதுக்கான ஷார்ட் கட் தெரியும் சொல்றான். இதை கிட்ட ஹீரோ என்ன சொல்றானா, அப்பனா சரி இவனை தூக்கிட்டு வா நம்ம போகலாம்னு சொல்றான். இது நான் தூக்கணுமா? அப்படியே அடுத்த சீனு 6வது லேயர்ல இருக்கிற எல்லாருமே ஆளுக்கால தேடி கொள்ள ஆரம்பிக்கிறானுங்க. அப்படி எங்கே உனக்கும் அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிறது எல்லாமே அவனோட புக்ல வர ஆரம்பிக்குது. அதுல இவ கிட்ட மாட்டி இவன் சாக போறான்ங்கிற மாதிரி வரவும் அடுத்தபடியே அதை மாத்திடுறான். அப்படி மாத்ததுனால அந்த இடத்துக்கு அயாக்க வர மாதிரி எடுது. அதனால அவனும் தப்பிச்சிடறான். அப்படி இங்க பார்த்தா மொக்கவும் நம்ம டொமச்சிக்காவை பாராட்டுது. ஏன்னா யாரு கண்ணிலுமே படாம இவ்வளவு நேரம் இருக்கிறாள், நான் மட்டும் டக்கட்டா கூட இருந்ததுனா நடக்கிறதே வேற. அதுக்கு மொக்கவும் நம்ம ஹீரோ கீழே விழுந்த விஷயத்த சொல்லிடுது. அப்புறம் அவனுக்கு எதுவும் ஆயிருக்காதுல, கண்டிப்பா அவனுக்கு எதுவும் ஆயிருக்காது. ஆனா அவனால யாருக்காச்சும் ஏதாச்சும் ஆயிருக்கலாம். அப்படியே பார்த்தா அந்த கேஸுக்குள்ள பயங்கரமான சத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு. சண்டை ஆரம்பிச்சு பயங்கரமா போயிட்டு இருக்கோ. அப்படி இங்க ஹனக்காவும் சொல்றா, அவன் 6வது லேயர்ல விட்டதுக்கு அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் லேயருக்கு போயிடுவேன்னு, நீ இல்லாம இதை ஆபரேட் பண்ண முடியாது, அதனால நீ என் கூட வர. அப்படி இங்கே பார்த்தா இன்னும் கொஞ்சம் இடத்துல நம்ம ஹீரோ டோர் ஓபன் பண்ணி உள்ள வர போறாங்கிற விஷயம் தெரிஞ்சவன் நீ என்ன பண்றானா, சீலிங் உடைஞ்சு தலையில விழுந்து செத்துருவானுங்க அப்படின்னு மாத்திரான். ஆனா அடுத்த நொடியே நீ சாக போற அப்படின்னு நோட்ல வருது. இவனும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோ வந்த உடனே அவனை கொன்னுறான். டேய் ஏன்டா அவனை கொன்ன? அவன் நம்மளோட கிளாஸ்மேட்ரா, அவன் என்ன கொல்ல நினைச்சான், அதனால நான் அவனை கொன்னுட்டேன். அப்படி நம்ம ஹீரோனோட மொபைல் போன் எடுத்து கால் பண்றான். பட் கால் போகல. இங்க இவனுக்கும் சேதி ஷியோன் சொன்ன விஷயம் பாப்ப பாக்குது. ஹீரோ இது பர்ஃபெக்ட்டா இருக்குங்கிற மாதிரி சொல்றான். சண்டை போட்டாலும் சண்டை போடாட்டியும் கண்டிப்பா சாகிறது கன்ஃபார்ம். எதுக்குடா என் வாழ்க்கையில எல்லாரும் விளையாடுறீங்க அப்படின்னு இவன் புலம்புறான். நெக்ஸ்ட் இன்னொரு பொண்ணை காமிக்கிறானுங்க. அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கிறப்ப அவளோட கனவுல 2 பொண்ணை பேசிட்டு இருக்கு. சேதி ஷியோன் சொன்ன விஷயத்துல நீ பெருசா எடுத்துக்க வேணாம், ஆனா மத்த விஷயத்துல நீ கவனமா இருந்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுதுங்க. இவ்வளோ எதுக்காக இதுங்க இப்படி சொல்லுதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே ஒரு பெரிய கழி இவளோட மேல வந்து விழுந்துருது. ஒரு வழியா அவளை கொண்டாச்சு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலான்னு பாக்குறப்ப எங்க போறீங்க அப்படின்னு இவ கேக்குறா. எப்படி நீ இங்க வந்த? டெலிபோர்ட் பண்ணிதான். அப்படியே இவனும் அவனோட பவர் யூஸ் பண்ணி லாவாவை கொண்டு வரான். ஆனா அது இவளை எதுவுமே பண்ணல. சரி இது என்னோட ட்ரெயின் சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா, சேன் பால்ஸ் கீவோர் பஞ்சுன்னு லைட்டா தான் டச் பண்றான். அதுக்கு அந்த பைப்புல காத்தோட காத்தா கரைஞ்சிடுறான். இந்த பவர் உனக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னு இவனு கேக்குறான். அதுக்கு இவ்வளோ இந்த ஃபீல்ட் ட்ரிப் வரதுக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இது நடந்துச்சுன்னு சொல்றா. பார்த்தா அந்த நேரத்தில் 2 பொண்ணு கொடூரமா சண்டை போட்டுருக்கு. அந்த சண்டையில இந்த பொண்ணு மாட்டிக்கிட்டு செத்துருக்கா. அதுக்கப்புறம் அதுங்களோட பவரை கொடுத்து இவளை மறுபடியும் உயிரோட கொண்டு வந்துருதுங்க. குறிப்பிட வேண்டிய விஷயம் என்ன, இந்த 2 பொண்ணுமே கடவுள். இவள பவர் வாங்கிட்டு இருக்கு, இதை வச்சு சேதி ஷியோனை கொல்ல வேண்டியதானே. அப்படி அவளை கொண்டுட்டானா அதுக்கப்புறம் எனக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவனை கொண்டுறா. நெக்ஸ்ட் இவ ஹனகாவை கொல்றதுக்காக அந்த இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகுறான். இந்த பைபிளை நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு வர்ணிக்க ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோ நீ எங்களை அட்டாக் பண்றதுக்கு தானே வந்திருக்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவ்வளவு ஆமான்னு சொல்லிட்டு கிட்ட வர நம்ம ஹீரோ வைத்தே ஒண்ணு கொடுக்குறான். அதுல அந்த வெள்ள பூனை செத்துருது. இதை தெரிஞ்சுக்கிட்டே நம்ம ஹீரோவை கொல்றதுக்கு பாக்குறான். நீ எதை வச்சு இவ்வளவு நேரம் ஆடிட்டு இருந்தியோ நான் அதையே அழிச்சிட்டேன், இதுக்கப்புறம் உன்னால எதுவும் பண்ண முடியாது, உன்கிட்ட இப்ப பவர்ல, அப்பனா என்ன பண்ணலாம் அப்படின்னு உள்ளங்கமா சிரிக்க அந்த பொண்ணு இவங்கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு அங்கிருந்து ஓடி போயிடுறா. ஒன்னாலதான் அந்த பொண்ணு இங்க இருந்து ஓடி போனா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படி எங்க பார்த்தா அயோக்கா கூட இன்னும் இவ சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறா. இன்னும் இவங்க 2 பேரோட சண்டை முடியற மாதிரியே தெரியல. அப்படி இங்க பார்த்தா மோக்க என்ன சொல்லுதுன்னா, நம்மளை சுத்தி ஏகப்பட்ட ஸ்பிரிட்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, அதனால நம்ம இங்க இருக்கிறது நல்லதுக்கு இல்ல, அதனால இங்க இருந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இதை கேட்டவளும் அப்பனா சரி இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்றா. ஆனா பார்த்தா அவளை ஏகப்பட்ட ஸ்பிரிட் சுத்து போட்டு எடுதுங்க. அதோட அந்த இடத்துக்கு இவளோட ஃப்ரெண்டான மிட்சுகி வரா. இதுதான் உன்னோட எபிலிட்டி அப்படின்னு டொமச்சிக்கா கேக்குறா. ஆக்சுவலி என்னோட பவர் நெக்ரோமான்சர். சரி ஜீவனா எங்க? அதாவது இவங்க 2 பேரோட இன்னொரு ஃப்ரெண்டு. அவளா அவ போய் சேர்ந்துட்டா அப்படின்னு இவ சொல்றா. அப்படி இவ கிட்ட இருக்கிற ஸ்பிரிட்ஸ் பிரின்சஸ காமிக்கிறா. இதோட பேரு டியானோ. பேரும் சரி பார்க்கவும் சரி பக்காவா இருக்கு, நீ இருக்கே மொக்கன்னு சொல்லிட்டு நானும் ஒரு பெரிய ஃபேமிலியில இருக்கிற ஒரு பிரின்சஸ் தான் அப்படின்னு மொக்க சொல்லுது. இருந்தாலுமே டொமச்சிக்க மொக்க சொல்ற விஷயத்தை ஏத்துக்கிற மாதிரி தெரியல. அப்படி இவளும் என்ன பண்றானா மொக்கவை அவளோட கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிறா. அப்படி எடுத்ததுக்கு அப்புறம் இவளோட ஸ்ட்ரென்த் எல்லாம் பல மடங்கு அதிகமாயிடுது. டொமச்சிக்கோ அது எடுத்து இவளுக்கு எங்க இருந்து இவ்வளவு பவர் இருந்துச்சுங்கிற மாதிரி பாக்குறா. மொக்கமும் அதுக்கு காரணம் நான் தாங்கிற மாதிரி சொல்லுது. இப்ப என்கிட்ட எல்லா கண்ட்ரோலும் இருக்கு அப்படின்னு சொன்னவ இதோட ஆர்மரோட கனெக்ஷனை கட் பண்ணி விட்டாரா. இங்க நம்ம ஹீரோவும் உன்னோட கண்ணை திறந்தா கண்ணு இருக்காது பத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். டொமச்சிக்கவும் ஏன் இப்படி பண்ணுங்கிற மாதிரி சரி கடுப்பாகுறா. மோக்கமோக்கோ நீ நல்ல வேலை பார்த்திருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டொமச்சிக்கவும் இப்ப நீ என்ன சொன்னங்கிற மாதிரி கேக்குறா. மோக்கமோக்கோ நான் பேசுறது உனக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன், நீ என்ன கொல்ல நினைச்சா கண்டிப்பா நான் உன்னை கொண்டுடுவேன். அப்படி இங்க பார்த்தா அந்த கிளாஸ் லீடர் பொண்ணு இருக்கால, அவகிட்ட எல்லாருமே பேசிட்டு இருக்கானுங்க. ஒண்ணு எங்க கூட சேர்ந்துக்கிட்டு சேஜி ஷியோனை எதுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு, நான் வந்து 2வது ஆப்ஷன் செலக்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. ஏன்னா சண்டை போடணும்னு முடிவடிச்சு இப்ப மாத்திக்க முடியாதுல. அப்படி இவ்வளவு அவளோட பவர் யூஸ் பண்ணி ஏகப்பட்ட டால்ஸ் உருவாக்குறா. அதை யாராச்சும் ஒருத்தங்க டச் பண்ணாங்கன்னா அடுத்த நொடி பக்கத்துல இருக்கிறது எல்லாம் சேர்ந்து அவங்களை கொன்னுடும். இருந்தாலும் இவங்களே எதிர்பார்க்காத மாதிரி 7th லேயர்ல இருந்த ஸ்லேம் எல்லாம் சேர்ந்து இவங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஆனா இவனோ இவங்கிட்ட இருக்கிற ரிங்ஸ் வச்சுக்கிட்டு எப்படி அதுல இருந்து தப்பிச்சிடறான். இதுல மாட்டிக்கிட்ட ஒரு பொண்ணு ப்ளீஸ் என்ன காப்பாத்த அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சாரி என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். அப்படி இங்க இவ்வளோ என்னாச்சு டொமச்சிக்கோட ஸ்பிரிட் பயந்துருச்சு அப்படின்னு பாக்குறா. உனக்கு இன்னும் பவர் வேணுமா, அதுவும் நெக்ரோமன்சரோட உண்மையான பவர், இவ்வளோ கண்டிப்பா எனக்கு அது வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அதனால அந்த ப்ராசஸ்க்கு மொக்க தேவைப்படாதுங்கிறதுனால அவளை தூக்கி எரிஞ்சிருது. இப்ப இவளோட பவர் ரொம்ப அதிகமானதுனால
ரொம்ப ஓவரா பேச ஆரம்பிச்சாரா. இந்த பவர் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த உலகமே என்னோட காலு கீழே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நம்ம ஹீரோவும் இவர் ரொம்ப ஓவரா பேசுறா அப்படின்னு அடுத்த நொடியே கொண்டாடுறான். மோக்கம் பழையபடி இவளோட ட்ரெஸ் மாட்டி விட்டு எடுத்து டொமச்சுக்காவும் இத்தனை நாள் பழகின ஃப்ரெண்ட் நினைச்சு கொஞ்சம் வருத்தப்பட்டாலும் சரி வா போகலாங்கிற மாதிரி சொல்றா. ஆனா இந்த கணக்காவா இருக்கான்ல இதுதான் சாக்குங்கிற மாதிரி ஃபிளட் பண்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். ஆமா இவனை எங்க இருந்து நீ பிடிச்ச? அதுக்கு நம்ம ஹீரோ நடந்தது எல்லாத்தையுமே எடுத்து சொல்றான். அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு மோக்கமாக கேட்க நீ இதுவரையும் பண்ணது போதுங்கிற மாதிரி இவ சொல்றா. நெக்ஸ்ட் இவங்களோட பிளானே சியோன் இவங்களுக்கு முன்னாடி வர வைக்கிறது தான். ஏன்னா அப்பதானே நம்ம ஹீரோ டைரக்டா அவகிட்ட பேச முடியும். இங்க இவளும் அவளோட கடைசி நேரத்துல ஒரு ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்றா. இங்க இவங்க ரெண்டு பேரும் நாங்க ஒரு வழியா உங்களை கண்டுபிடிச்சிட்டோம் டக்கட்டோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுதுங்க. நம்ம ஹீரோ ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறான். பார்த்தா ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. இப்போ என்ன நடந்துச்சுங்கிறத கொஞ்சம் மறுபடியும் பார்க்கலாம். இந்த பொண்ணு இதுக்கப்புறம் சண்டை போட முடியாதுன்னு தெரிஞ்சவனே அவகிட்ட இருக்கிற ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்றா. அப்படி அவ யூஸ் பண்ணதுல சுத்தி இருக்கிற எல்லா இடத்தையுமே அதை அழிச்சிருது. பட் இருந்தாலுமே அயாக்கா இருக்கால அவ 70% டேமேஜ்ல உயிர் பழிச்சிடுறா. நீங்க பயங்கரமா அடி வாங்கிருக்கீங்க அதனால உங்க நார்மலா ஹீல் பண்ண முடியாது. அந்த டிராகன் இருந்து கிடைச்ச பவர் வச்சு வேணா ஹீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. அப்பனா அதே பண்ணுங்கிற மாதிரி இவளும் சொல்றா. அப்படி பண்ணா நீங்க டிராகனா மாறிடுவீங்க பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அடுத்த நொடி இவளோட மொத்த பாடியும் டிராகனா மாறிடுது. இவ்வளவு பெரிய பாம் பிளாஸ்ட்ல சுத்தி இருக்கிற எல்லா இடமும் டஸ்ட் ஆனாலும் நம்ம ஹீரோவுக்கும் சரி நம்ம ஹீரோ கூட இருக்கிறவங்களுக்கும் சரி எதுவுமே ஆகல. அதுக்கு காரணம் ஆல்பா ஒமேகாவோட செகண்ட் கேட் ஓபன் ஆனதுதான். அது லாவா பிசிக்ஸே கொன்னுடுச்சு. நம்ம ஹீரோ இப்ப ட்ரையல் ஈவென்ட் எந்த இடத்துல நடந்துட்டு இருக்குன்னு கேக்குறான். இவ்வளவு பெரிய பிரச்சனை இல்ல உனக்கு அதுதான் தெரியுதா அப்படின்னு டொமச்சுக்கா கேக்குறா. அப்படி இங்க டிராகனா மாறின அயாக்கா இருக்கால அவளோட சிஸ்டம் இப்ப என்ன சொல்லுதுன்னா உங்களால டிராகன் வாரியர்ஸ் உருவாக்க முடியுங்கிற மாதிரி சொல்லுது. இதை கிட்ட இவ்வளவு அப்பனா இதை உடனே செயல்படுத்துங்கிற மாதிரி சொல்றா. அடுத்த நொடி இவள டீத்துல இருந்து ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் வர ஆரம்பிக்குதுங்க. அங்க பாருங்க நம்மள நோக்கி ஒரு படையே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இவன் சொல்றான். அவங்க எல்லாரும் பாக்குறதுக்கு அயாக்கா மாதிரி இருக்காங்கன்னு டொமச்சுக்கா சொல்றா. சிஸ்டம் வந்து 5 பேர் உயிரோட இருக்காங்கன்னு சொல்லுது. இவ்வளவு அவங்களை கொல்ல சொல்றா. ஆனா அடுத்த நொடி அதுங்க எல்லாம் செத்துடுதுங்க. இப்ப என்ன நடந்துச்சுன்னு இவ கேக்குறா. அதுக்கு அந்த சிஸ்டம் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அந்த இடத்துல இருக்கிறது ஆல்பா ஒமேகாவோட செகண்ட் பேஸ். இப்போதைக்கு நீங்க டிராகன் ஃபார்ம்ல இருக்கிறதுனால அதால உங்களை கண்டுபிடிக்க முடியாது. அதனால என்ன பண்றீங்க உடனே இந்த இடத்த விட்டு போயிடுங்க அப்படின்னு அந்த சிஸ்டம் சொல்லுது. ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு இவ கேக்குறப்பதான் ஆல்பா ஒமேகா பத்தி அந்த சிஸ்டம் சொல்லுது. இப்போதைக்கு அதால உன்னை கண்டுபிடிக்க முடியாது அதனால இங்கிருந்து தப்பிச்சு போயிடு. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் என்னால அது முடியாது அப்படின்னு இவ சொல்றா. இது இந்த டிராகனை நான் இதுக்கு முன்னாடி பாத்திருக்கேன் அப்படின்னு டொமச்சுக்கா சொல்றா. இங்க டிராகனா இருக்க ஐயாக்காவோ இவங்களை கொல்றதுக்கு பாக்குறா. அவனை மட்டும் கொல்றதுக்கு நினைக்காத அப்படின்னு சிஸ்டம் சொல்லுது. ஆனா கொல்ற மோட்டிவ் தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோ கொண்டாடுறான். பட் இருந்தாலும் சில செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த சிஸ்டமும் சேர்ந்து ஷட் ஆகுது. இதெல்லாம் பாக்குறதுக்கு அப்படியே அயாக்கா மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு இவ சொல்றா. நெக்ஸ்ட் இந்த கணக்காவா இருக்கால அவனுக்கு இங்க என்ன நடந்துச்சு என்ன நடந்துட்டு இருக்கு அது எதுவுமே புரியல. எதா இருந்தாலும் இங்க இருக்கிறது ஆபத்து தான் அதனால நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட் சியோனுக்கு இங்க என்ன நடந்துச்சுன்னு சத்தியமா தெரிய போறதுலங்கிற மாதிரி சொல்றான். ஆனா இவ்வளோ எனக்கு எல்லாமே தெரியுமே அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்பனா நீ தான் அந்த சியோனா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். என்ன நீ கொல்ல போறியா அப்படிங்கிற மாதிரி வளவலன்னு பேச நம்ம ஹீரோ அவனோட பவர் யூஸ் பண்றான். நான் ஒன்னும் உங்க கூட அரட்டை அடிக்கிறதுக்குலாம் வரல. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் மட்டும் சொல்லு. அது என்னோட பவரை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டது எனக்கு நல்லா தான் இருக்கு. என்ன நான் பேசுறதை நீ கேட்கறே இல்லையா? மேஜிக் யூஸ் பண்ணி கொல்ல ட்ரை பண்றா ஆனா அது முடியல. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ ஹார்ட் எடுத்துறது ட்ரை பண்றா ஆனா அதுவும் முடியல. இங்க என்னோட பவரால நீ ஆக்சிடென்ட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு. அதனால அதுக்கு முன்னாடி என்னோட சொந்த உலகத்துக்கு எப்படி போகணுங்கிறத சொல்லிடு அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். எங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கூட உனக்கு நிறைய வாய்ப்பு இருந்துச்சு. இவ்வளவு என்னாச்சுங்கிற மாதிரி இவளோட விரல பாக்குறா. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாத வரையும் நான் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதை கேட்ட உடனே தப்பிச்சா போதுங்கிற மாதிரி அங்க இருந்து டெலிபோர்ட் ஆயிடுறா. ஐயோ இவ்வளவு பண்ணி கடைசியில ஈஸியா தப்பிச்சு போயிட்டாலே அப்படின்னு புலம்புறான். பரவாயில்ல பிரச்சனை இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படி இங்க பார்த்தா அவரோட கையை பிச்சு போட்டு மறுபடியும் கொண்டு வரா. ஆனா அப்ப கூட அவளோட விரல் வேலை செய்ய மாட்டேங்குது. அப்படி 1 by 1 போறப்ப நம்ம ஹீரோ சொன்னது அவளுக்கு ஞாபகம் வருது. எப்படி இருந்தாலும் அவன் என்ன கொல்லதான் போறான் அதுக்கு நான் சொல்லாமலே இருப்பேன் அப்படின்னு உறுதியா இருக்கிறா. ஆனா இவ கூட இருக்கிறவனுக்கும் இதே மாதிரி ஆகிறத பார்த்தோன்னே இவ பயப்பட ஆரம்பிச்சிடறா. அதுக்கப்புறம் என்ன திரும்பி வந்து நம்ம ஹீரோ கேட்கிற கேள்விக்கு எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்றா. ஏன்னா நம்ம ஹீரோ இவ பண்ணதுக்கும் பேசுறதுக்கும் பக்கத்துல இருக்கிற எல்லாருமே பயந்துருவானுங்க. ஏன்னா நீ எங்க போனாலும் என்னால கொல்ல முடியும். அதே மாதிரி நீ யாரை பார்த்தாலும் அவங்களையும் என்னால கொல்ல முடியும். இவன் பேசுறத கேட்டாலே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு டொமச்சுக்கா சொல்றா. இதெல்லாம் கம்மி அவன் இதுக்கு மேலேயே பண்ணிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. எப்படி திரும்பி வீட்டுக்கு போறது சொல்லு? இப்போதைக்கு வாய்ப்பு இல்ல. அப்பனா இவனால மட்டும் எப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். அது வந்து உங்களோட உலகத்துக்கு போறதுக்கான லிங்க் இருந்ததுனாலதான். அப்பனா இப்ப லிங்க் பண்ண முடியாது சொல்ல வரியா? ஆமா அந்த அளவுக்கு இந்த உலகம் ரொம்ப வீக்கா இருக்கு. அப்போ ஓகே எங்க உலகத்துக்கான கோஆர்டினேஷன் சொல்லு. அவ்வளவு காமிக்கிறா. நம்ம ஹீரோ அடுத்த நொடியே அதை மெமரைஸ் பண்ணிடுறான். கண்டிப்பா என்னோட உதவி உனக்கு தேவைப்படும் அப்படின்னு மோக்க சொல்லுது. இப்போ இவங்களுக்கு போதுமான எனர்ஜி கிடைச்சா மட்டும் போதும். திரும்பி இவங்களோட உலகத்தை இவங்களால போக முடியும். சரி அந்த எனர்ஜி பத்தி உனக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்காங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேக்குறான். அதுக்கு அவளும் அவகிட்ட இருக்க பிலாசபர் ஸ்டோன் எடுத்து காமிக்கிறா. இது ஒண்ணு மட்டும் பார்த்தா அது இதே மாதிரி நிறைய வேணும். ஏன்னா அப்பதான் உங்களோட உலகத்தை உங்களால போக முடியும். அப்ப நான் கொன்னவங்கள்ட்ட கூட இந்த ஸ்டோன் இருக்கும்ல இருக்கும். ஆனா அதுக்கு பவர் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா அவங்க உயிரோட இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்களுக்கு பவர் கொடுக்கறதே இதுதான். அப்ப நான் மத்த சேதிட்ட போய் வாங்க வேண்டியதுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா அவங்க எல்லாரும் எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சியோன் சொல்றா. கணக்காவா இங்க இருந்து எப்படி போகணுங்கிறத பாரு. சரி பாக்குறேன். ஆனா இவளை நீ கொல்ல போறது இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட இவன் கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ எனக்கு தேவையானது கிடைச்சிருச்சு அதனால இவளை கொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்ல. அப்புறம் நீ இவளை கொல்ல போறது இல்லையா அப்படின்னு கணக்காவா ஷாக் ஆகுறான். இங்க சியோனோ எல்லாம் போச்சுங்கிற மாதிரி வருத்தத்துல உட்காந்துட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோ கூட போய்
சேர்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறா. அதாவது நம்ம ஹீரோவை பார்த்து பேசி அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிலாம்னு நினைக்கிறா. ஆனா அந்த நினைப்புல மண்ணாளி கொட்டுற மாதிரி லேடி மானா இருக்கால, அவன் அந்த இடத்துக்கு வந்துடுறா. இவளும் அங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு ட்ரை பண்ணாலும் இவ விடுற மாதிரி தெரியல. அட சேஜ்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு வந்து என்கிட்ட வந்து வசமா மாட்டிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இவளும் எப்படியாச்சும் இங்கிருந்து தப்பிச்சு நம்ம ஹீரோ கிட்ட போயிடலாங்கிற மாதிரி பாக்குறா. ஆனா அடுத்த நொடியே இவளோட பவர் எல்லாமே வேலை செய்யாம போயிடுது. இவர் கொல்றதெல்லாம் எனக்கு பெரிய மேட்டரே கிடையாதுங்கிற மாதிரி இவ சொல்றா. ஷீனும் இதுக்கப்புறம் என்னால இது பண்ண முடியாதுங்கிற மாதிரி நினைக்கிறா. நான் சொல்ற பேரை நல்லா நான் வச்சுக்க, டக்கட்ட ஈகிரி அவன் தான் அவனை கொல்லுவான். எது யாரு கொல்றாங்கன்னு பார்த்தலாம் அப்படிங்கிற மாதிரி மானா சொல்றா. நெக்ஸ்ட் இந்த ராயல் கேபிட்டலுக்கு 2 ரோபோட் வானத்துல இருந்து கீழே இறங்குது. அடுத்த நொடியே அதை யாரோ அட்டாக் பண்றாங்க. பட் இன்ஸ்டன்ட் அதுக்கு ஹீல் ஆயிடுது. அது இதுக்கு முன்னாடி பார்த்த ரோபோட் கூட இங்கதான் இருக்கு. அப்படியே அதே இடத்துல மானாவோட ஸ்லேமோ இந்த சிட்டிக்குள்ள வர ஆரம்பிக்குதுங்க. இதை பார்த்த ரெச்சோட அவனால முடிஞ்ச அளவுக்கு ஸ்லேம் அழிக்கிறான். ஆனா அதுக்கப்புறமும் நிறைய வர ஆரம்பிக்குதுங்க. நெக்ஸ்ட் இந்த ஹோலரஸ் இருக்கால, அவன் மானவ பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருக்கான். அப்படி பேசிட்டு இருக்கிறப்ப நம்மளோட ஆளுங்களை பார்த்தோன்னே எப்பறம் நீங்க ஷார்ட்கட்ல வந்தீங்கன்னு கேக்குறான். ஆனா நம்ம ஹீரோ அடுத்த வார்த்தை அவனை பேச விடல, உடனே கொண்டாடுறான். தலைவரே ஏன் அவனை கொன்னீங்க? அவங்க கிட்ட ஏதாச்சும் ஈவில் மாஸ்டர் பிளான் இருந்துச்சுன்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல இப்படின்னு இவன் பேசிட்டு இருக்கிறத கேட்ட டொமச்சுக்காவோ என்னாச்சு இவனுக்கு அப்படி மாறிட்டாங்கிற மாதிரி பாக்குறா. நெக்ஸ்ட் இந்த மானோட ஸ்லேம் எல்லாம் சிட்டிக்குள்ள வரதை பார்த்துட்டு இவங்க என்னதுங்கிற மாதிரி பாக்குறாங்க. ஆகா இவன் இங்கேயும் வந்துட்டாளா, இதுக்கப்புறம் நம்மளால தப்பிச்சு போக முடியாதுங்கிற மாதிரி இவன் சொல்றான். என்ன சொல்ற, புரியுற மாதிரி சொல்லு. அதுக்கு அவனும் அண்டர் வேர்ல்ட்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறான். இதை கேட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, இவன் பண்றத பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்குங்கிற மாதிரி சொல்றான். ஐயோ நீங்க எது என்ன பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி பயப்படுறான். ஹனக்காவா இது நீதானா அப்படிங்கிற மாதிரி மானா கேக்குறான். சரி என்னோட பிரதரை கொன்ன டக்கட்ட யூகிரி யாருங்கிறத சொல்லு. அது இவன் தாங்க அப்படிங்கிற மாதிரி இவன் கையை காட்டுறான். அப்பனா நீதான் என்னோட பிரதரை கொன்னியா? அப்படி கூட வச்சுக்கலாம். அப்ப செத்துரு, இல்ல நீ செத்துரு இப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோனே அவன் மொத்தமா அழிஞ்சிடுறா. இங்க இவனும் நம்ம ஹீரோ கிட்ட பயந்துகிட்டே பேசுறா, நீங்க ரொம்ப நல்லா பண்ணீங்கன்னு. சரி நெக்ஸ்ட் இப்ப நம்ம என்ன பண்றதுங்கிற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்க, எல்லாரும் என் கூட சேர்ந்து ரூஃப் டாப்க்கு வாங்கன்னு சொல்றான். பார்த்தா கிளேட் பண்ணி போறதுக்காகவே ஒரு சின்னதா ஒரு கிளேடர் ரெடி பண்ணி வச்சிருக்கானுங்க. இருந்தாலும் இதுல 5 பேர் தான் போக முடியுங்கிறதுனால ஹனக்காவா நீ வேணாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். ஏடா எல்லா பிரச்சனையும் கோத்து விடுறது மட்டும் இல்லாம என்ன விட்டுட்டு போறதுலயும் வழக்கமாயிடுச்சுல உங்களுக்கு. அப்படியே மோக்கவும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அதை பண்ணலாம்ங்கிற மாதிரி சொல்லுது. இவங்களும் அந்த கிளேடர்ல இருந்து பறந்து போறாங்க. சரி என்னதான் பிளான் பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி இவ கேக்குறா. அதை நீ பார்க்க தானே போற அப்படின்னு டொமச்சுக்கோட ட்ரெஸ் அப்படியே வேற மாதிரி மாத்திடுறா. அப்ப நான் என்ன பண்றது, இவளை கட்டி பிடிச்சுக்கோ யூகிரியோ இதான் வாய்ப்புங்கிற மாதிரி டைட்டா பிடிச்சிக்கிறா. டக்கட்டோ இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் ஏன் தயங்கவே மாட்டேற, அதுக்கான காரணத்தை நான் அப்புறமா சொல்றேன்னு நம்ம ஹீரோ அழுப்புறான். சரி ஏதோ ஒண்ணு வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி மோக்க சொல்லுது. அப்படி இவங்க 2 பேரும் கிளைடிங் பண்ணியே அந்த ராயல் கேபிட்டலை விட்டு வெளில வந்துடுறாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இல்ல என்னால முடியல, நான் ரெஸ்ட் எடுத்து ஆகணுங்கிற மாதிரி இவன் சொல்றா. அப்ப நான் பக்கத்துல இருக்கிற கேபிட்டலுக்கு போய் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். சரி நம்ம கூட அனக்காவான்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருந்தானே, அவன் எங்க போனா? ஆமா அவன் எங்க போனான்னு தெரியல, ஒரு வேளை ஓடி போயிட்டான்னு நினைக்கிறீங்க இருந்து. நம்ம ஹீரோவும் அவனை பத்தி கவலைப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைங்கிற மாதிரி சொல்றான். அது மட்டும் இல்லாம டொமச்சுக்காவுக்கு ப்ராமிஸ் பண்ணிருப்பான்ல, அந்த விஷயத்த நம்ம ஹீரோ இந்த இடத்துல சொல்றான். அந்த வேலையை தான் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறோம்னு. அப்பனா நாங்களும் அவங்களோட பயணத்துல வரோம் அப்படின்னு இதுங்க 2 சொல்லுதுங்க. இங்க நம்ம ஹீரோ எனக்கு ரொம்ப தூக்கமா வருதுங்கிற மாதிரி சொல்றான். இதை கிட்ட எவ்வளோ அப்பனா சரி நான் உங்களை கேர் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி சொல்றா. அப்படி இவங்க 2 பேருக்குள்ள டக்கட்டுவா நான் தான் பாத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சண்டை வர ஆரம்பிக்குது. இப்படி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு அந்த குட்டி பொண்ணு ரெஸ்லி வரா. வந்தவன் என்ன பண்றானா, ப்ளீஸ் என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறா. ஹீரோவும் முடியாதுங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஐயோ இவன் என்ன இன்ஸ்டன்டா ரிஜெக்ட் பண்ணிட்டானே அப்படின்னு இவன் புலம்புறா. இவனோட சிஸ்டர் நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். அது சின்ன கதை தான், இருந்தாலும் நான் அதை அப்புறமா சொல்றேன். இங்க ரெஸ்லி என்ன பண்றானா, அவளோட பிளாஸ்வர் ஸ்டோனை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறா. இங்க டிவின் கிங்கோ சீரியஸா இதுக்கு என்னதான் அர்த்தம், அவனை எதாலையும் கொல்ல முடியாதுன்னா அந்த மாஸ்டர் என்னதான் பண்றது? நெக்ஸ்ட் இந்த ரோபோட்ல இருக்கிறவன் என்ன பண்ணுதுன்னா, இவனை தூக்கிட்டு அப்படியே பறந்து போயிடுது. அப்படியே இங்க பார்த்தா இந்த கணக்காவா பாய் போல இருக்கான்ல, எனக்குன்னு ஒரு காரம் வேல்ட்டா நான் உருவாக்க போறேங்கிற மாதிரி சொல்லிட்டு போறான். இங்க நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். அப்ப அசகா சொன்ன விஷயத்த நமக்கு இப்ப காமிக்கிறானுங்க. யூகிரி உன்னோட பவரை உனக்கு பிடிச்ச மாதிரி நீ யூஸ் பண்ணு. உனக்கு ஒருத்தனை பிடிக்கலனா அவனை கொல்றதுக்கு கூட நீ தயங்க வேணாம். ஏன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் பார்த்துட்டு இருந்தா அது சரிப்பட்டு வராது. அதே மாதிரி உன்னோட பவர்ஸை நீ யூஸ் பண்றப்ப அதுக்குன்னு தனியா நீ ஒரு ரூல்ஸை போட்டு வச்சுக்க. இது எல்லாத்தையும் பாஸ்ல அசாக்கா நம்ம ஹீரோக்கு சொல்லியிருப்பா. அப்படி இவங்க எல்லாரும் டிராவல் பண்ணி பக்கத்து சிட்டிக்கு போறதோடய இந்த இடத்துல இந்த சீசன் 1 கம்ப்ளீட் ஆகுது. சோ சீசன் 1 எப்படி இருந்துச்சுங்கிறது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சீசன் 2 வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளோட சேனல் நான் அப்லோட் பண்றேன். அது மட்டும் இல்லாம என்னோட சேனல்ல இதே மாதிரி ஏகப்பட்ட சீரிஸ் நான் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். புதுசா யாராச்சும் பாக்குறீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்க. சப்போஸ் அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் பரவாயில்ல. நான் அடுத்த ஒரு நல்ல சீரிஸ்ல பார்க்கலாம். பாய், see you, take care, bye bye, love you all, see you again.